இன்னைக்கு மேட்ச் இருக்குன்றதே நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா. சரி ஓகே 8 மணிக்கு வெயிட் பண்ணிருக்கேன், என்ன மணி ஆயிடுச்சா இன்னும் போடலையேன்ட்டு. ஓஹோ ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சுல அப்படின்ட்டு அப்புறம் தான் தோணுது. சுகுமாரன் வந்துட்டாரு, மியூட் வேற பண்றாப்ல. 2 நிமிஷம்ங்கிற ரூலை நீங்க மீறக்கூடாது. 2 நிமிஷம் எல்லாம் மௌனமா இருக்கு. ஆமா ஆமா சாரி ஓகே ஓகே. ஆரம்பிச்சாச்சு அப்படியே ஆரம்பிக்க வேண்டியதான். பரணி அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் பேஸ்ல போயிடும். விஷால் ப்ரோ கேட்டதுக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பதில் சொல்றேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம். ஓகே சொல்லுங்க பரணி. ஓகேண்ணா ஒரே நிமிஷம். 3 ஹோஸ்ட் இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு பங்க்சுவலா ஒரே டைம்ல வந்திருக்கீங்க. ஆமா அதான் என்னன்னு தெரியல, 3 ஒன்னா இருக்கீங்களா? சரி கேட்போம் அப்டேட் முடிச்ச உடனே. மலையாளம் ஃபிலிம் ஆசாதி அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி மாமன்லேருந்து ஒரு 3 minutes 30 secondsக்கு ஒரு டெலிட்டட் சீன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சிங்கிள் ஷார்ட் சீனு லென்தி டைலாக் பேசிப்பார்ல, அந்த சீன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரெட்ரோ அஃபிஷியலாக வந்து 235 crores அப்படின்னு சொல்லி போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க தேட்ரிக்கல் அண்ட் நான் தேட்ரிக்கல் சேர்த்து அப்படின்னு சொல்லி போஸ்டரில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குமார சம்பவம் அந்த படத்துல வந்து புது போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குமரன் அவர் தான் அந்த படத்துல நடிக்கிறாரு. மலையாளம் ஃபிலிம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேச்சுலர் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. அந்த படமும் May 23 ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகுது மலையாளம் சைட்லேருந்து. தமிழ்லையும் ஒரு 2 மேஜர் படங்கள் வருதுன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதியோட ஏசு, அதுக்கப்புறம் இன்னொன்று இது ஒரு மேஜர் ஃபிலிம் வருது. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? இன்னைக்கு பெருசா எதுவும் வரல. ரெட்ரோ சொல்லிட்டேனே ப்ரோ. வேற என்ன இருக்கு? ரெட்ரோ கலெக்ஷன் சொல்லிட்டேன். வேற ஏதாவது இருக்கா ரெட்ரோல? நாளைக்கு 46 கிக் ஆஃப் ஆகுதுன்றாங்க. ஆமா பூஜை நடக்குது. மமிதா பைஜு அவங்க தான் ஹீரோயின். அத சொல்லுங்க முதல்ல. வெங்கட்லூரி ஃபிலிம் மமிதா பைஜு தான் ஹீரோயின் இல்ல ப்ரோ, அவங்க ஏதோ முக்கிய கேரக்டர். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, மமிதா பைஜுனா நாங்க போறோம். சரி, மமிதா பைஜு படத்துல நடிக்கிறாங்க முக்கிய கதாபாத்திரத்தில். சுகன் ப்ரோ வணக்கம் ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சு. அவர்லாம் நம்ம பேசுவாங்க. அவர் ஏஸ் லான்ச்சுக்குலாம் போயிட்டு வருவாரு. ருக்மிணி ட்வீட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா ருக்மிணிக்கு ட்வீட்டா போட்டு வேற எனக்கு மெசேஜ் தலைவா என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தலைவா அப்படின்லாம் சொன்னாரு. சந்தோஷம். போட்டோ எடுத்தீங்களா சுகன் ப்ரோ? கண்டிப்பா எடுத்திருப்பாரு. ப்ரோ எடுக்க முடியல, எடுக்கிறதுக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு போனாரா சுகன்? தக்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்துட்டு பெரிய இன்ஃப்ளூயன்சர். அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க போயிருந்தாங்க. நம்ம சும்மா ஒரு ஓரமா ஏசி வந்து போயிட்டு வந்தோம். அதை விடுங்க விஷால் ப்ரோ, இன்னைக்கு என்ன குட்டியாத்மன் போட்டோ வந்துச்சே பாத்தீங்களா? குட்டியாத்மன் பெரியாத்மன். தயவு செஞ்சு இருங்க, நீங்க வேற. நேத்து டிரைவர் பிடிக்க முடியல. பிரகாஷ் ப்ரோ சிம்பு அவர் இன்ஸ்டால தான் ஃபர்ஸ்ட் போட்டாரு. கமெண்ட்ல போய் அழுதுட்டு வந்தேன் அண்ணன் அப்படின்ட்டு. எனக்கு சுகுமார் அண்ணா போட்டதுதான் பயங்கரமா இருந்தது. என்னடா எஸ்டிஆரோட அண்ணா கொஞ்சம் ஹைட்டாவே இருக்கு. இல்ல மத்தவங்க எல்லாருமே அந்த அவசரத்துல போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு. சுகுமார் அண்ணா வந்துட்டு இருக்காரு. இல்லங்க, மத்தவங்க எல்லாம் அவசரத்துல போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு. சுகுமார் அண்ணா நின்னு போஸ்ட் கொடுத்து ஒரு ஹெச்டி போட்டோவா இருக்கு. என்ன கதைன்னு தெரியல. அது முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, நான் போட்டோ எடிட் பண்ண டைம் எடுத்து பொறுமையா ஈவினிங் போட்டேன். மத்தவங்க வந்து போட்டோ வந்த உடனே வந்து அந்த ஒரு ஆர்வத்துல போட்டாங்களா? சரி சரி. சுகுமார்ண்ணா உங்களுக்கும் எஸ்கேக்கும் சேம் ஹைட்டோ? ஆல்மோஸ்ட். நானும் எஸ்கேவும் சேம் ஹைட்டா இருப்போம். நானும் எனக்கு தெரிஞ்சு மத்த ஹீரோஸ்க்குலாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஹைட்டா தான் தெரியுறேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என்ன நம்ம ஹைட்டா தெரியுறோமேன்னு. உங்க டெபியூ நாங்க எப்ப பாக்குறது சினிமால? அத சொல்லுங்க. நீங்களே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒரு படம் எடுக்கலாம்னா. நீங்க நடிங்க, நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தரேன். நம்ம நடிக்கிறோம். சுகுமாரனின் சுகமான நாட்கள் அப்படின்ட்டு கதை வைக்கிறோம். அதெல்லாம் நான் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணிருக்கேன். 12 வருஷம் முன்னாடி 13 வருஷம் முன்னாடி எல்லாம் பண்ணிருக்கேன். லிங்க் இருந்தா சொல்லுங்க. நம்மளாம் வந்து ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தோம். அது ஆச்சு. நீங்க என்ன மாதிரி வச்சிருக்கீங்க விஷால்?
நான் எல்லாமே நிறைய நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விதமான ஸ்கிரிப்ட் இருக்குண்ணா என்கிட்ட. உள்ளுதான் இருக்கும் அதிகமா, உள்ளுதான் இருக்கும் அதிகமா. ஏங்க சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி கதை எழுதி நான் ஆக்சுவலா வந்து ஒரு ஷார்ட் பிலிம் ஒர்க் பண்ணேன். ஓகே. அந்த ஒரு ஷார்ட் பிலிம்ல ஒர்க் பண்ணும்போது அதான் ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணேன். அந்த படத்தோட அந்த படத்துல வந்துட்டு ஒன் ஆஃப் த ரைட்டரா வந்து ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு படம் எடுத்து அதுக்கப்புறமா லியோ படத்துல ரைட்டரா டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பொன் பார்த்திபனா, தீரஜ் வைத்தியா, ரத்னகுமார். ஓகே தெரியல அண்ணா. ஆனா நேத்தி அந்த ஈவெண்ட் பத்தி சொல்றேன், நீங்க சொல்ல முடியும்னா அதை பத்தி பேசலாம். நேத்தி டக்குன்னு முடிச்சிட்டு நேத்தி அந்த தக்ஃப்ளூயன்சஸ் மீட் அதை பத்தி பிரகாஷ் சார். ஐயோ என்ன எல்லாரும் தாவறீங்க, என்ன கலந்து தெரியலையே. சரி முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா அப்புறம் பேசிப்போம். அது சொல்றதுக்கு என்ன இருக்கு, சொல்லுவாங்க. அதனால என்ன, நேற்று கொஞ்சம் அர்ஜென்ட் ஸ்பேஸ் வந்து நம்ம ஊருக்கு கிளம்புற நேரம் 11 மணிக்கு மேல ஆயிடுச்சுங்க. நேற்று பேச முடியல. இன்னைக்கு டீட்டெயிலாக சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நேற்று ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தெரியலங்க. கூப்பிட்டாங்க போறோம், அவ்வளவுதான். அவங்க எதை வச்சு எல்லாம் செலக்ஷன் பண்றாங்க எங்களுக்கு தெரியாது. எங்களை கூப்பிட்டாங்க, நாங்க போறோம், அவ்வளவுதான். அவங்க எதை வச்சு செலக்ஷன் பண்ணாங்க, அவங்க செலக்ஷன் பண்ணவங்க தான் தெரியும். செலக்ட் ஆனவங்களுக்கு எப்படி தெரியும்? இன்ஸ்டால ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருந்தாங்க. ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க டாப் 30 அப்படின்னு இருக்கிறத கண்டிப்பா அவங்க ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஈவெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஈவெண்ட் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டா வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு, அதை விட சொல்ல போனா கூடுதலாவே வந்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க. கமல்லாம் RKFA பொறுத்த வரைக்கும் அது வந்து அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏற்பாடாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க பண்ணியிருக்க செட்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை உள்ள அவங்க வந்து Zone 1, Zone 2, Zone 3, Zone 7 வரைக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 7 இடங்கள் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல வந்து போட்டோ ஷூட் நடத்துறதுக்கு, அப்புறம் ரீல்ஸ் பூத்து, அப்புறமேட்டு வந்துட்டு ஏஐ மூலமா வந்து கமல் கூடி சிம்பு கூடி போட்டோ எடுக்கிறது, அப்புறமேட்டு வந்து தக்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது வச்சு அதுல வந்து போஸ்ட் கொடுக்கறது, அப்புறம் ஏஐ மூலமாவே வந்து நிறைய விஷயங்கள் ஏற்பாடு பண்றதுன்னு பயங்கரமா பண்ணிருந்தாங்க. எல்லாமே வந்து வெரைட்டியா பண்ணிருந்தாங்க, சூப்பரா பண்ணிருந்தாங்க, இன்னோவேட்டிவா இருந்துச்சு. எல்லாமே வந்து பிரம்மாண்டமாவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு ஈவெண்ட் படத்துக்கு ப்ரொமோஷன் ஈவெண்ட் நடத்துறாங்க, அதுல வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறதெல்லாம் வந்து ஆச்சரியப்படத்தக்கதா இருந்துச்சு. ஆனா ஈவெண்ட் வந்து அந்த டைமிங் இருக்குல்ல, டைமிங் வந்து எல்லாரும் சொதப்புற மாதிரி தான் அவங்களும் சொதப்பினாங்க. எப்படின்னா, காலையில நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க, ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசருக்கு ஏதோ மீட்டிங் போட்டிருந்ததாகவும், காலையில 9 மணிக்கு ஆரம்பிக்கிறதா சொல்லி சாயங்காலம் 3 மணிக்கு ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த மாதிரிதான். காலையில அவங்க வர சொன்னது ஒரு டைம், ஆரம்பிச்சது ஒரு டைம். ஆனா அதுக்கு நடுவில் நமக்கு வந்து எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஏற்பாடுகள் பல வித்தியாசமா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எல்லா செலிபிரிட்டிஸும் இப்போ நம்ம படத்துல நடிச்ச செலிபிரிட்டிஸும் பார்த்தோம். அப்புறமேட்டு நம்ம எல்லாமே அங்கே வந்திருக்க ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் தானே, ஆனால் எல்லாம் ஒரு தடவை அறிமுகப்படுத்திக்கிறது அப்படி இருந்துச்சு. இன்ஸ்டா உள்ளவங்க ட்விட்டர்ல உள்ளவங்க இன்ஸ்டாவில் உள்ளவங்களையும் அறிமுகப்படுத்திக்கிறதா இருந்துச்சு. அப்படி போச்சு, நிறையா போச்சு. அங்க வந்து அதோட நேற்று போனதுக்கான சிறப்பம்சம் என்னன்னா, தக்லீஃப் ட்ரெய்லரை உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடியும் பார்த்துருப்போம், அவ்வளோதான். சில குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம். அது இல்லாமல் அதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சு. அது எல்லாத்தையும் தாண்டி ஹைலைட் என்னன்னா, சிம்பு கூட போட்டோ எடுத்தது, இதுதான் அங்கே வந்து ஹைலைட்டு. வேற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டை பற்றி வேற சொல்றதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. ஏன்னா அது எல்லாத்தையும் நேரில் பார்த்தோங்கிறது ஒன்று. ஏன்னா நான் கமலை ஏற்கனவே பார்த்துருக்கேன், இன்னைக்கு கொஞ்சம் க்ளோஸ்ல பார்க்குறோம். அதை எல்லாத்தையும் என்னதான் சிம்பு நம்மள பக்கத்துல இருந்து, இப்போ நானும் சுமார் புறம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம் அந்த பேக் ஸ்டேஜில், எங்க பக்கத்துக்கு கிராஸ் ஆகி போயிட்டு இருந்தாரு, அவர் பேசிட்டு இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லதா இருந்துச்சு. அப்புறம் வந்து பல குறைகள் இருக்கு, அந்த குறைகள் நம்ம பெருசா பேசிக்கிட்டு எப்பவுமே நிறைகளை பத்தி பேசுவோமே அப்படின்னா அந்த குறைகள் வந்து விட்டுருவோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. குறைகள் எப்பவும் எல்லா ஈவெண்ட்லயும் குறைகள் இருக்கதான் செய்யும். இதுலயும் இருந்துச்சு, இந்த ஹோஸ்ட் பண்ண விட்ட ஒரு சில குறைகள் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அப்புறமேட்டு அங்க இவங்களே வந்து சில விஷயங்கள் வந்து நான் நினைச்சிட்டு போனேன். இப்போ சிட்சாட் ஷோ அப்படின்னா நம்ம கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்றதுன்னு இருக்கும். ஆனா இவர் அந்த ஹோஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, அவரே ஒரு ஸ்கிரிப்டா ஒரு பல கேள்விகள் ரெடி பண்ணிக்கிட்டு அவரே அங்க கேட்டுக்கிட்டாங்க. இது எப்படின்னா ஸ்கிரிப்டட் ஷோவாவே போயிருச்சு, ஒரு ரியாலிட்டியா இல்லாம போயிருச்சு. அங்க வந்திருங்க எதுக்காக, அதாவது எங்களை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா கேள்விகள் கேட்க தான் கூப்பிட்டாங்க. ஆனா கேள்விகளை யாருமே அவங்களும் கேட்கல, அவங்களே கேட்டுக்கிட்டாங்க. அவங்களே ஸ்கிரிப்டட், அதாவது மொபைல்ல எங்க அனுப்ப சொல்றோமா அனுப்பி, ஆனா நாங்க யாரும் அனுப்பவே இல்லை. அவங்களே பேரை படிச்சு இவங்க இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, இவங்க இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சும்மா சன் மியூசிக்ல நம்ம பார்ப்போம்ல, ஹலோ சொல்லுங்க சார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, ஓ நீங்களா, நான் உங்க வழக்கமான பயங்கரமான ஃபேன் மேடம், நீங்க வந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டெய்லியும் கால் பண்ணுவேன், லைனே போக மாட்டுது, இன்னைக்கு தான் லைன் கிடைச்சிது, ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் நடந்துச்சு. அவங்களே போனை பார்த்துட்டு அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. அதுவும் அந்த கேள்விகள்ல முரண்பாடான பதில்கள், எப்படின்னா முந்தைய கேள்வி ஒரு கேள்வி கேட்டு அதுல ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க, அந்த கேள்விக்கு அடுத்த பதில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சுத்தமா லாஜிக் இல்லாம அடுத்த பதில்,
அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு கேள்வி பதில் நிகழ்ச்சிங்கிறது. அதுதான் குறையா சொல்லாம இது வந்து இதான் திருத்திக்கணும். எதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க அதை. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஃபேன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்க பயப்படலாம். ஏன்னா வந்து நீங்க எதுக்காக பயப்படலாம், கொஞ்சம் ஆர்வம் இதுல வந்து பக்கத்துல நெருங்கிடுவாங்களோ இல்ல மேல கிழிச்சு விட்டுருவாங்களோ அப்படின்னு. வந்திருக்கிறதுல இன்ஃபுளுசர்ஸ் மட்டும்தான். அங்க உங்களுக்கு வந்து உங்க மேல நெருக்கிறதுக்கு அங்க வந்து நீங்க நாங்களாச்சும் பரவாயில்ல, இங்க இன்ஸ்டா இன்ஃபுளுசர் மத்த இன்ஃபுளுசர்லாம் யூடியூப்ல வந்திருக்கவங்க என்னன்னா அவங்களே தன்னை செலிபிரிட்டியா நினைச்சு வாழ்றவங்க. அவங்களாம் வந்து நீங்க போய் அவங்க பக்கத்துல போனாதான் கொடுத்து அவங்க பக்கத்துல வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கவங்கள்ட்ட நீங்க இப்படி இப்படி மெயின்டைன் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா பல விஷயங்கள் இருக்கு இதுல. கேள்வி அவங்க வந்து உங்களை வந்து ஃபேன்ஸ்னா கூட உங்களுக்கு வேற ஏதாவது இல்லங்க மாதிரி கேட்கலாம், மற்ற நடிகர்கள் தக்கி கேட்கலாம். அவங்க அதான் கேட்பாங்க, ஃபேன்ஸா கூட கேட்பாங்க. இப்போ இந்த இன்ஃபுளுசருங்க என்ன கேள்வி கேட்க போறாங்க, மிஞ்சி போனா உங்களை பத்தியோ இல்லை உங்க படங்களை பத்தி கேட்க போறாங்க. அது கான்ட்ரவர்சியா பேர் பெரும்பாலும் இருக்க போறதுக்கு இல்லை. இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அப்படி போயிருந்திருக்கலாம், அது அங்க மிஸ் ஆயிருந்துச்சு. அப்புறம் ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. ட்ரெய்லர் வேற லெவல்ல இருந்துச்சு. அங்க பாக்குறப்ப இன்னும் சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து அதுக்கப்புறம் மொபைல்ல பாக்குறது நேரம் கிடைக்கல, நைட்டு தான் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஈவெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க பாக்குறப்ப இன்னும் சூப்பரா இருந்துச்சு. 2 தடவை ப்ளே பண்ணாங்க. சிம்பு வேற லெவல்ல. கமல் வந்து அந்த எங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு ட்ரெய்லர்ல வந்து மேன் ஆஃப் த ஷோ, அதாவது என்ன சொல்லுவோம், அந்த ட்ரெய்லருக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச்ங்கிறது ரைட்டு போங்க. ஸோ ஸ்டீலர்னா அதுலயே எஸ்டிஆர் வந்துடும், ஸ்டீலர்லயே வந்துடும் எஸ்டிஆர். அதுதான் டயலாக் சொல்லிட்டீங்க ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. அதெல்லாம் விட்டுருங்க, அது நீங்க சொல்றதுக்கு நீங்க இருக்கீங்க, நீங்க சொன்னீங்கன்னாதான் ப்ரோ நான் சிலருக்கு ப்ரோ விஷால் ப்ரோ சொல்லுவாரு, சிம்பு டயலாக் மாதிரி சொல்லினே இருந்தாரு, சிம்பு மாதிரி விஷால் ப்ரோ சொல்லினே இருந்தாரு, அதை பார்த்துனே இருந்தாரு. ஆஃப்டர் பார்ட்டி கோவா பிளான்லாம் என்னாச்சு? சொல்லு விஷால். இல்லண்ணா சொல்லலாம் எப்படி போச்சு உங்களுக்கு? நல்லா போச்சா? விஷால் ப்ரோ நீங்க டயலாக் சொல்லுங்க ப்ரோ விஷால் ப்ரோ. சொல்லலாம் அண்ணே. இனிமே நான் தான் இங்க ரங்கராய சக்தி வேல். அது ஏன் சிரிச்சினே சொல்ற அண்ணா? நம்ம என்னன்னா எஸ்டிஆர் மாடலாம் நம்ம எப்படி எடுக்க முடியும், நீங்க சும்மா. ஆனா உண்மையாலுமே இது நம்ம இங்க பேசலாமான்னு தெரியல. நேத்திதான் எனக்கு ஒரு ஆச்சரிய தகவல் தெரிஞ்சது. அது என்னன்னா த்ரிஷாவை விட அபிராமிக்கு வயசு கம்மின்றது நேத்து தான் எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க, குபீர் ஷாக்கா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்லங்க, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இதுல சொல்லிடுறேன். சாரி, என்ன சொல்லுங்க. நிறைய பேர் இந்த வயசை வச்சு சாக்காகிறத இப்ப ரீசெண்டா போஸ்ட் பாக்குறேன். அது இன்ஸ்டாவா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும். ஏன் இதுல சாக்காக சினிமாங்கிறது அதானங்க. சினிமா ரியாலிட்டி நடக்கிறதுக்கா? இப்ப சூர்யா வந்து ரெட்ரோல வந்து அப்பா நடிச்சு ஜோஜி ஜார்ஜ், சூர்யாவோட வயசு கம்மி, அதுக்காக நான் அப்பா நடிக்க கூடாதா? நிறைய பேர் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. வயசுங்கிறது இங்க விஷயமே கிடையாது. சினிமா வேற, ரியாலிட்டி வேற. இவங்க நிறைய பேர் இப்ப நேற்று வந்து அந்த ட்ரெய்லர் ஷார்ட்லயே சில விஷயங்கள் கேள்வி கேட்கறாங்க, அதுல கான்ட்ரவர்சி கொண்டு வராங்க. அப்பா அது சினிமால இதெல்லாம் நீங்க சினிமால வந்து பொருத்தம் பார்க்க கூடாது உட்காந்துக்கிட்டு. சரி ரைட், அடுத்தது. ஜோஜு ஜார்ஜுக்கு வயசு கம்மியா சூர்யாவோட? ஆமாங்க. ஆமா, அது தெரியாதா? சூர்யாவோட ஜோஜி ஜார்ஜுக்கு வயசு கம்மி. அவர் வயசு கம்மிங்க ஜோஜி ஜார்ஜ். ரப்பர் பந்துல சுவாசிக்காவை விட ஹரிஷ் கல்யாணுக்கு வயசு அதிகம். ஆமா, இது விஷயம் என்னன்னா அவன் மேரிடு, இவன் அன்மேரிடு, அவ்வளவுதான். சிம்பிளான விஷயம். கரெக்ட். ஆனா நேத்துலாம் நான் சரி ரைட் வருவோம். நேத்து ட்ரைலர்ல பத்தி பேசுறேன். ட்ரைலரை பத்தி பேச முடியாம போயிடுச்சு. நேத்து இப்ப சிம்பு வச்சு கேட்கல எனக்கு. பிரகாஷ் பேசுறாருண்ணே. பிரகாஷ் ப்ரோ இப்ப கேக்குதா கேட்கலையா? கோஹோஸ்ட் பரிதாபங்களா? சரி, அவருக்கு அண்ணனை கீழே இறக்கி விட்டுட்டு திருப்பி ஏத்துங்க. ரங்கராய சக்திவேல் பேசுங்க. சரி சும்மா ப்ரோ, நீங்க பேசி கீழே அனுப்பிச்சிட்டு மேல தூக்குங்க ப்ரோ. ரைட், ஓகே. என்ன ப்ரோ, ஜூன் 1 ஆந்திரால தியேட்டர் மூடுறாங்களா? எதுக்குங்க தியேட்டர் மூடுறாங்க சொல்லுங்க? ஆந்திரால ஜூன் 1 தியேட்டர்லாம் மூடுறாங்களா? ஸ்ட்ரைக்கா ப்ரோ? நீங்க கங்குவா டைம்ல ஒரு பிரச்சனை சொல்லிருந்தீங்களா, இந்த ரெண்ட் எடுக்கிறது, அதுக்கு தானா? ஓஹோ, ஐயப்பன் இருக்கார்ல டைம் பாஸ், அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அப்புறம் ஆகாஷவாணின்னு ஒரு பேஜும் போட்டிருந்தானுங்க. ஆகாஷவாணியை விட்டு தள்ளுங்க, வன்ம பேஜ் அது. பிரகாஷ் ப்ரோ, அடுத்த வாரம் இதுக்கு போறீங்களா ஆடியோ லஞ்ச்? ஆனா அரஹர வீரமல்லு வேற ரிலீஸ் ஆகுதுல, அப்ப அந்த டைம்ல பண்ணுவாங்களா? நம்ம அது முதல்ல வருதான்னு பாப்போம். அதுதான் 86 ரிலீஸ் டேட் மாறுது. பிரகாஷ் ப்ரோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் சொல்றேன், ஜூன் 12 என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க? ஆந்திரால வந்துட்டு ஜூன் 1 தியேட்டர் மூடுறது தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல. ஆந்திரா தெலுங்கானா
இல்லைங்க, இல்ல அது வந்து பேசி முடிச்சிடுவாங்க. ஏன்னா வந்து பவன் கல்யாண் படம் இந்த வாட்டி கண்டிப்பா ஜூன் 12 வரப்போறது உறுதி. அவரு தாங்க வந்து துணை முதல்வர் அப்படிங்கிறப்ப வந்து அதெல்லாம் வந்து பேசி முடிச்சிருவாங்க. அவர் படத்துக்காக மட்டும் இல்ல, இது அனௌன்ஸ் பண்றது வந்து ஒரு பல பஞ்சாயத்துக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் 4 இருக்குல்ல, ஜூன் 1க்கு இன்னும் 4 இருக்குல்ல. இன்னைக்கு தானே இப்ப நம்ம ஜூன் நம்ம 10-18 ஓதிருக்கா, இன்னும் 12 நாள் இருக்குல்ல, பேசிக்கலாம். ஜூன் 5 பஸ் ஆயிரம் ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது தலைவா, சொல்லு. இல்ல, அவர் அடுத்த வாரம் ஆடியோ லஞ்ச் போறாரான்னு கேட்டேன், பிரகாஷ் ப்ரோ. ப்ரோ வரீங்களா? இல்ல இது வரைக்கும் ஐடியா இல்ல. சாய்ராம் காலேஜ் வார வாரம் ஞாபகம் நம்ம வச்சுக்கோங்க. அழைக்க முடியாது. சாய்ராம் அதுவா வேணாம் அப்ப ப்ரோ. வேணாம் 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 சாய்ராம் சாய்ராம் வேணாம், அப்ப வேணாம் இல்ல சாய்ராம்னு இப்பதான் தெரியுது. வேணாம் 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 வேணாம். வேணாம், எனக்கு பதில் இப்பயே சொல்லிடலாம் வேணாம். எனக்கு பதில் நான் அடிகள் வேற அப்படி அங்க வேற வாங்குற அடிகள். யாருன்னா நானே போக மாட்டேன். அப்ப எனக்கு பதில் வேற யாருன்னா அனுப்பிச்சிருவேன். நான் போக முடியாது அவ்வளவு தூரம். அப்ப சுகன் போவாரு. இல்ல பிரகாஷனா, நீங்க திருச்சியில இருந்து சென்னை போயிடுவீங்க. சென்னையில இருந்து சாய்ராம் காலேஜ் போறது இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய டாஸ்க். அப்புறம் உள்ள இருந்து வெளில வர்றது ஒரு பெரிய டாஸ்க். அதனால ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு அந்த ஆடியோ லான்ச்ல உங்களுக்கு ஒரு அப்படி இல்ல ஸ்பெஷலுமே விஷால், இருக்காது. அப்படிலாம் பார்க்க முடியாது. நேத்து ஆடியோ நான் லான்ச்ல நீங்க வந்து போயிட்டே வந்து எப்படி சொல்றது, விஜய் ஆடி லான்ச்சு அல்லது வந்து இப்ப ரஜினிகாந்த் ஆடி லான்ச்சுனா உங்களுக்கு வந்து இப்ப அனிருத்தோட படங்கள், விஜய் படங்கள் பயங்கரமா டிஜே வேற லெவல்ல போட்டு மிரட்டி விடுவாங்க. ஃபேன்ஸ்லாம் அங்க அலப்பறையா பண்ணுவாங்க. அது பல விஷயங்கள் நடக்கும். அது நீங்க வந்து ஒரு கான்செர்ட்ல போன மாதிரி இருக்கும். இங்க வந்து நமக்கு வந்து அமைதியா காலேஜுக்குள்ள அது செட் ஆகாது. இல்ல, நான் ஆக்சுவலா வந்துட்டு அப்படி டிஸ்டன்ஸ்னு பார்த்தா நேத்தே போயிருக்க கூடாது. அதுவே வந்து மகாபலிபுரம் அந்த அதான் அந்த யோசிச்சேன். இதுல கரெக்ட். அதெல்லாம் டிஸ்டன்ஸ் மேட்டர் இல்ல. எனக்கு வந்து இந்த நேரு ஸ்டேடியம், இந்த சாய்ராம் இங்க மாதிரிலாம் வந்து ஈவெண்ட் வச்சா வந்து ஒரு பாயிண்ட்ல முடிவு பண்ண போவே கூடாதுன்னு அதுக்கு நான் ரீசன் சொல்லியிருப்பேன். பார்க்கிங் பிரச்சனையா இருக்கும். நம்ம உள்ள போகும்போது எப்படின்னா போயிட்டு நம்ம வந்து கார் விட்டுறோம், இல்ல ஏதோ ஒன்று பண்ணிடுறோம், இல்ல நம்ம எதுல போறோம்னா கூட திரும்பி ரிட்டர்ன் நம்ம நடந்து நம்ம பஸ்ல போனா கூட சரி, எதுல போனாலுமே ரிட்டர்ன் ஆகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ டிராபிக்கா இருக்கும், அவ்வளோ பேர் வந்து ஒரே டைம்ல வெளியே வராங்களே. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நொந்துருவோம். நான் அந்த ஒரு பாயிண்ட்லயே வந்துட்டு வேணாப்பா, நம்ம போறது ஜாலியா போயிடுறோம், ரிட்டர்ன் வரும்போது கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவுட்டோருக்கு அதான் இந்த மாதிரி இண்டோர் ஸ்டேடியம் நேரு சாய்ராம்லாம் போறது இல்லை. ஓகே. ஆனா வைபா இருக்கும். உண்மையா சொல்ல போனா செம்ம சூப்பரா இருக்கும். பத்து தலைக்கு போயிருந்தேன் லாஸ்ட் சிம்பு படத்துக்கு. 10 தலைக்கு நான் போயிருந்தேன். அப்போ தலைவன் வந்துட்டு எப்படி சொல்றது, இது கோட் ஷூட் போட்டுட்டு நடந்து வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி அதுக்கு எல்லாரையும் வந்து அசத்தி இனி நான் என்ன பண்றேன்றத பாருங்கன்னு சொன்னாரு. உண்மையாவே சொன்னாரு. ஆமா. எனக்கு அப்போ வந்து ரொம்ப குஷியாகி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா 10 தலை ஆடியோ லான்ச் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் படம் வருது அப்படின்னும் போது அதுவும் ஒரு பக்கம் வந்து இப்ப சந்தோஷம் இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் வந்து வருத்தமாவும் ஆயிடுச்சு. அது ஒரு விதத்துல வந்துட்டு எனக்கு எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ இது பண்ணணும் பிடிக்கும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு சொல்ல இது கிடையாது. நான் எல்லா போஸ்ட்டுக்கும் வேற மாதிரி, நான் வந்து சிம்பு போஸ்ட் மட்டும் தலைவன் மென்ஷன் பண்ணி தான் போடுவேன். ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிற எனக்கு வந்துட்டு எனக்குன்னு இல்லை, இங்க நான் சிம்புக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றதே வந்துட்டு, ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா நம்ம சர்க்கிள்ல என் சர்க்கிள்ல வந்துட்டு இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்றது வந்துட்டு நான் நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்துட்டு ஓ நீயுமாப்பா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு நார்மலாவே வந்துட்டு அவ்வளோ இது இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா நம்ம கூட இருக்கிறவங்களாம் கூட வந்துட்டு அவருக்கு இவ்வளோ கிரேஸா இருக்காங்க அப்படின்றதுலாம் நேத்து தான் வந்து நான் அது எல்லாமே சைலண்டா இருக்கீங்களேப்பா, யாருமே சொல்லாம இருக்கீங்களேப்பான்ற மாதிரி இருந்தது. நேத்து வந்து அந்த ஒரு மீட்ல சரியான அப்ளாஸ் சிம்புக்கு. அந்த ஒரு லேட்டா அது எப்படி சொல்ல, மதியம் 3 மணிக்கு மேலதான் வந்து அவரோட இது வந்தது. செம்ம சவுண்ட், அவர் என்ட்ரி வந்து பயங்கரமா இருந்துச்சு. அது அந்த ஒரு இது வருது. அதே மாதிரி ட்ரெய்லர் லான்ச் அப்ப கூட அவர் டக்குன்னு போயிட்டு அவரோட ஸ்பீச் முடிஞ்சிட்டு அவர் போயிட்டு த்ரிஷாவும் வந்தாங்க. அவங்க பேசி முடிச்சுட்டு, கமல் அவங்களாம் பேசி முடிச்சுட்டு திரும்பி ஒன்னா எல்லாம் அசம்பிள் ஆகும்போது அவர் பேக் ஸ்டேஜ்ல இருந்து திரும்பி வரும்போது திரும்பியுமே அப்ளாஸ். அது ஒரு பயங்கரமான இது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா வந்து அவருக்கு இருக்கிற அந்த ஃபேன், எப்ப எவ்வளவு வருஷம் கழிச்சு வந்து படம் வந்தாலும் எந்த இது வந்தாலும் அந்த ஃபேன் அப்படியே இருக்கு.
அதுக்கு வந்து ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ரசிகர்களுக்கு நிறைய படம், அதை வருஷத்துக்கு வந்து ரொம்ப கேட்கல, வருஷத்துக்கு ஒரு 2 படம் இல்ல அட்லீஸ்ட் ஒரு படம் அப்படி கொடுத்தா அது எல்லாருக்குமே வந்து ஒரு அவ்வளவு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆக்டர் அப்படியே இயர்ஸ் பாஸ் ஆகுறது வந்துட்டு அது நம்மளாலே ஏத்துக்க முடியல. ஆனா சுகுமாரண்ணா என்னன்னா நேத்தி வந்துட்டு அவரு அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு, செம்ம ஹாப்பி. சரி அடுத்தடுத்து எல்லாம் நகரும்னு பார்த்தா இங்க ரைடுன்றாங்க. ஏங்க என்னங்க இங்க இவர் தயாரா இருக்காரு, அடுத்தடுத்து ஆரம்பிங்களா? ரைடுன்றதுல இங்க பாரு, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவங்களுக்கு எல்லாம். அது வந்து எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயும் அதெல்லாம் நடக்கும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிருக்கலாமே. இப்ப தக் லைஃப்க்கு அப்புறம் வந்துட்டு நிறைய படங்கள் வந்துட்டு பேக் டு பேக் வந்து கமிட் ஆகி நேற்றுக்கு ஷூட்டிங் முடிச்சிருக்கலாம், அடுத்த படமும் ரெடியா வச்சிருந்துருக்கலாம். பட் ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்டா எந்த படமோட ஷூட்டும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றது தான் நினைக்கும் போதுதான் அடுத்த படம் எப்போ வரும் அப்படின்றது வந்துட்டு ஒரு இதுவா இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு ஆதங்கத்துல ஒரு பேசுறது தான். புரியுது. நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன்னு நேற்று ட்ரெய்லர் பார்த்துட்டு 2 வருஷம் கார்த்தி சொன்னது நினைப்பிருக்கா? பார்த்த ஆரம்பிங்க. ஆமா அவர் சொன்னாரு, கார்த்திகேயன் சொன்னாரு டைம் பாஸ்ல என்னன்னா, சிம்பு சொல்லிருக்காராம், ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க நான் ரெடியா இருக்கேன், ஸ்பேஸ்ல எல்லாம் என்ன போட்டு திட்டுறாங்க அப்படின்னாரா. ஐயோ எல்லாத்தையும் கேக்குறீங்களா ஐயா? ஐயா இதையும் கேட்டுக்கங்க யாரு. ஒரு மாசத்துக்கு நிறைய சிம்பு பத்தி பேசினாரு, அதை வச்சு சொல்லியிருக்காரு. தேவையில்லாத வேலை ப்ரோ. அதனாலதான் இவ்வளவு டிலேவும். இந்த 49 அப்புறம் அந்த அஸ்வத் படத்தை அழகா பண்ணிட்டு போலாம். இல்ல அதுதான் மாவீரன் சொல்ற மாதிரி டைரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ண ஆளும் இருக்காங்க, எல்லாமே இருக்கு. இப்போ அவரும் ஃபிட்டா இருக்காரு, அவருமே வந்து பழைய ஒரு ஃபிட்னஸோட கம்பேக் கொடுத்துட்டாரு. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாமே ஒரு ஒரு பிளேஸ்ல இருக்கும்போது அப்ப அது வந்து டிலேக்கான ரீசன் வந்து எனக்கு அது இன்னமும் புரிய மாட்டேங்குது. அது ஏன் அவ்வளவு ஸ்லோ ப்ராசஸ் நடக்குது? ஃபாஸ்டன் பண்ணலாம்ல. இது எல்லாருக்குமே நான் யோசிப்பேன், இது வந்து அவருக்குன்னு இல்லை, இது வந்து எல்லா ஹீரோவும் வந்துட்டு அவங்க எல்லா ஃபேன்ஸுமே அவங்க ஹீரோ வந்து வருஷத்துக்கு மினிமம் ஒரு படமாச்சு கொடுத்துடணும் அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து நான் வந்து ஏன் ஏகே வந்து டிலே பண்றாரு அப்படின்னு எனக்கு வந்து ஏகே மேலேயும் வந்துட்டு ஒரு இது இருந்தது, என்னப்பா ஏன்பா டிலே பண்றாரு, ஒரு சீக்கிரம் படம் விடணுமே அப்படின்ற மாதிரி ஒரு 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 இது வந்தது, ஃபாஸ்டா வரணும்னு. அந்த மாதிரி வந்து ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டு படம் வந்து டிலே ஆகி வரும்போது ரொம்ப நாள் வந்து அவங்களை மிஸ் பண்ற ஒரு இது. அவங்களுக்குலாம் வந்து அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இங்க வெயிட்டிங்ல இருக்கு, எப்போ வந்தாலுமே செலிப்ரேட் பண்ற அளவுக்கு ஒரு இது இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கலாம் அப்படின்றது வந்துட்டு நான் வந்துட்டு இது பண்ணுவேன். இன்னைக்குதான் ப்ரோ தக்லீஃப் ராப் வீடியோ பார்த்தேன், செப்டம்பர்ல ராப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 8 months ஆச்சு. இந்த கேப்லயே ஒரு படம் 2 படமே பண்ணிருக்கலாம். இல்ல ப்ரோ அதான் சொல்றேன், போயிட்டு இருக்காருன்னு இல்ல அது டிலே ஆகிறதுக்கான இது. இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஆக்டர் வந்து நம்ம வந்து இது பண்ண தேவையில்ல. நான் கம்பேர் பண்ணி வேற ஒரு ஆக்டரை சொன்னா அது கம்பேரிசன்ற ஒரு இதுல போயிடும். எல்லா ஆக்டரும் எடுத்துக்கோங்க, இப்போ வந்து அவரோட இதுல இருக்கிற ஒரு எப்படி சொல்றது, அவரோட ஏஜ் குரூப்ல இல்ல வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து எஸ்கே ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், எல்லா ஆக்டருங்களுமே வந்துட்டு லைனா வந்து படங்கள் வந்துட்டு அடுத்து கம்மிட் ஆகி படம் முடிச்சுட்டு கொடுத்துட்டே போயிட்டே இருக்காங்க. அது வந்து ஃபாஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அப்போ வந்துட்டு இவருக்கு இல்லாத ஒரு இதுவே இல்லை. இவருக்கு ஏன் அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா சிம்பிளான விஷயம் வந்து அவருக்கு அந்த ஒரு எல்லாமே அது எல்லாருக்கும் அமையாதுல்ல. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் நேத்து வந்து நான் வந்து அது பிரகாஷ் பற்றி இந்த டவுட்டே நான் கேட்டேன். எஸ்டிஆர் வந்து முடிச்சுட்டு நானும் பிரகாஷ் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தோம். அவருக்கு அந்த வந்த சவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு நான் கேட்டேன், ஏன் பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு ஏசுன்னு ஒரு பிரஸ் மீட் வந்து போயிட்டு இருந்தது, இன்னைக்கு வந்து இங்க எஸ்டிஆர் வராரு, ஆனா விஜய் சேதுபதி ஃப்ரீக்வெண்டா படம் கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து கடந்த கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து நிறைய ஒரு இது இருந்தது, பட் ஆனா இப்ப அது கம்மியாயிடுச்சு. ஆனா எஸ்டிஆருக்கு மட்டும் அது வந்து அந்த ஒரு இது கம்மியே ஆகலையே, அவர் எவ்வளவு லேட்டா கொடுத்தாலும் அது இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு பிரகாஷ் சிம்பிளா ஒன்று சொன்னாரு, ஃபேன்ஸ் புல் பண்றதுலாம் வந்து எல்லாருக்குமே வந்து அது அமையாதுங்க, அது அது ஒரு சில பேருக்கு தான் வந்து அது வந்து கிளிக் ஆகும் அப்படின்னு. அது மாதிரி கிளிக் ஆகி இருக்கிற எல்லாமே இருக்கிற ஒரு ஆள் வந்து எஸ்டிஆர். அவருக்கு ஃபேனா அந்த அது எப்பவும் கூட அப்படியே டிராவல் பண்றாங்களா இன்ன வரையுமே?
இப்போ எஸ்டிஆர் 49 கூட டிலே ஆகுமாங்க இந்த ப்ராப்ளம்னால? அந்த ப்ராப்ளம்னாலலாம் இல்ல ப்ரோ. அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு என்ன, இது வந்து ஒரு இது வந்தது, ஒரு இந்த மாதிரி எல்லா பெரிய இதுலயுமே ரைடு வரும், வரது போறதுலாம் சகஜம்தான். அது ஜஸ்ட் வந்து அவங்க இது பண்ணிட்டு அடுத்து ஒரு ஒரு வித்தின் 2 வீக்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்ல டிலேன்றதுலாம் வந்துட்டு அவங்க சைட்லலாம் பெருசா இருக்காது. இப்ப இட்லி கடை ரிலீஸ்ல பிரச்சனை வராதுல்ல? எதுவுமே ஆகல ப்ரோ ரைட்ல பெருசா போதுமா. ப்ரோ ஒரு இருக்கு நெக்ஸ்ட் வீக் ரைடோட அந்த இது டீடைல்ஸ் கேட்டிங்களா? 9 கோடி மாட்டிருக்கு, அவ்வளவுதான். இதுல என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் வீக் இல்லைங்க, இந்த ரைட்ல எந்த ஒரு இதுவுமே நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகல. கையில ஒரு பெரிய கம்பெனில ஒரு 500 கோடி 1000 கோடி புழங்குற கம்பெனில 9 கோடி கேஷா வச்சிருக்காருலாம் பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அவ்வளவுதான். அது ஒரு இதே அது ஒரு கிடையாது, இதுவுமே ஓகேங்களா? கிடையாது. இது பெரிய கம்பெனிஸ் எல்லாருக்குமே வந்து ரைடு வரதுலாம் சாதாரண விஷயம் ப்ரோ. பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் வந்து ரைடு வருது. ஆமா, அது சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இதுக்கும் படங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. படங்கள் அது பாட்டு ஸ்மூத்தா ரிலீஸ் ஆகும், படங்கள் ஷூட்டிங் போகும். இப்ப சிம்பு வெயிட் பண்றது என்னன்னா, தக்லைஃப் ப்ரொமோஷன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அது தக்லைஃப் முடிஞ்ச உடனே ஒரு ரிலீஸ்க்காக இப்போ வந்து டோட்டல் ப்ரொமோஷன் ஆர்கேபி வந்து ரிலீஸுக்கு முன்னாடி சில வாரங்களும் ரிலீஸுக்கு பின்னாடி ஒரு ஒரு 1 வீக் 2 வரைக்கும் 1 வீக் 10 days வரைக்கும் அந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட் தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் ஒரு கால்ஷீட் வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டேரெக்டா வந்து எஸ்டிஆர் 49 அந்த இந்த படம் போயிடும். இது நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், தெரிஞ்சா சொல்லுங்கண்ணே. அது என்ன இந்த லுக்ல தான் இருப்பாரா 49ல? அது இன்னும் அப்படியே இருக்காரு. இல்ல தெரியல, எனக்கு தெரியல. அது சில நிறைய பேர் அவர் ஆல்ரெடி இல்ல. ஸ்பேஸ்ல சொல்லியிருக்காரு, ஆமா, பர்த்டே ஸ்பெஷலே சொன்னாரு அடுத்த படம் ஷார்ட் ஹேர் தான். ஹேர் கட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாரு. இந்த வாரம் சூப்பர். அந்த ஸ்பேஸ நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம், நான் விஷால் ப்ரோ கேட்கல பாருங்க, வெறும் 50 நிமிஷம். நானும் தான் கேட்டேன், ஆனா இன்னும் எடுக்காம இருக்காரு. அது வந்து இந்த நான் கேட்டேன், நானே பல வாட்டி STR 50 கேட்டிருக்கேன். ப்ரோமோ எடுக்கிற வரைக்கும் இந்த லாங் ஹேர்ல இருப்பான்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆமா, அந்த ப்ரொமோ ஒன்றும் எடுக்கல, அது ஆமா, எடுக்கிற அதான் வரைக்கும் கேக்குறேன். இருக்கும். அந்த ப்ரொமோ எடுத்ததுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டு ஷூட் அப்போ வந்தோம்னா இதுதான் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி. நடுவுல லாக் ஆனது காரணமே இந்த லுக்கு தானே தலைவா. இதுல இருக்கிறதுனால தானே வேற எங்கேயும் அப்படியே பண்ண முடியாம அப்படி இருக்கு. அதான் இதா பண்ணாங்களான்னு கேட்டேன். இது இந்த வாரம் விஜய் சேதுபதி படம் வருது, எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு ப்ரோ? நீங்க அதை பத்தி சுகன் ப்ரோட்ட தான் கேட்கணும். ஒன்னும் பெருசா பேசுனதே இல்லை, என்னாச்சு? சுகன் சொல்லு சுகன். ப்ரோ சொல்லுங்க. நான் அவர் கேட்கிற கேள்விக்கு எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. ஆனா ஈவெண்ட் வந்தேன்னா அதான் ஈவெண்ட் எனக்கு வந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நான் போன விஷயம் வந்தேன்னா ரொம்ப நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. அவங்களுக்கு அடுத்த ஐ மீன் எனக்கு முன்னாடி ருக்மிணி உட்காந்துருக்காங்க, ருக்மிணிக்கு பின்னாடி நான் உட்காந்துருக்கேன். அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். ஈவெண்ட்டை கூட நான் பெருசாலாம் கவனிக்கல. ருக்மிணியோட நியூவான்ஸ் என்ன, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்ன, அது மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ருக்மிணியை நான் வந்தேன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு மேஜரான ரீசன் அவங்களோட ரிசம்பிள்னஸ் அப்படியே எனக்கு முக்கியமான ஒரு பர்சனோட ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அதனால மட்டுமே வந்தேன்னா நான் அந்த மாதிரி நான் ஒரு அதில் ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆகிறதுக்கு ரீசன் அது மட்டும்தான். நிஜமாவே ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமே சொல்லலாம், மனசார ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நேற்று. பட் என்ன, நான் ஒரு விஷயம் வந்து என்னன்னா பிளான் பண்ணிட்டு போனேன். அது மட்டும் வந்து என்னன்னா என்னால் வந்து என்னன்னா பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அவங்களுக்காக வந்து என்னன்னா ஒரு 5 monthsக்கு முன்னாடியே ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன் ருக்மிணிக்காக. சைட் ஏ சைட் பியோட ஒரு ஸ்பேஸ் நடந்தது. சக்ஸஸ் இப்போ 1 year வந்து என்னன்னா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸில் வந்து என்னன்னா ருக்மிணிக்கு டேரெக்டாக வந்து என்னன்னா பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த ஸ்பேஸில் நான் என்ன பண்ணிட்டேன், ருக்மிணியை பற்றி மட்டுமே அரௌண்ட் ஒரு 10 to 15 minutes பேசிட்டு இருந்தேன். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து என்னன்னா ஏன் ருக்மிணியை பற்றி மட்டும் பேசுகிறேங்க, நாங்களும் படத்தில் நடிச்சிருக்கோம் அப்படின்னு ரக்ஷித் சொன்னார். அப்புறம் சைதா ராஜார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஆக்ட்ரஸ், அவங்களும் வந்து என்னன்னா சொன்னாங்க. ஸோ அதில் வந்து என்னன்னா அந்த விஷயத்த ரிமைண்ட் பண்ணேன். நேற்று வந்து என்னன்னா பேசுகிறப்ப ரிமைண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த லெட்டரை கொடுத்துடலாம் அப்படின்றது தான் பிளான் இருந்தது. ஒரு ஃபேன் பாயாக நான் அவங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன், என்னோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆன பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஈவெண்ட் முடியறதுக்குள்ள எப்படியாவது பார்த்து கொடுத்துடலாம், இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது எதுவுமே பாசிபிலிட்டி நடக்கல. பட் கரெக்டாக ஈவெண்ட் முடிகிற டைமில் சேதுனாவை எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணாங்க. இவங்க செப்பரேட்டாக வந்து நம்ம டைம் ஆச்சுன்னு கிளம்புனாங்க. கிளம்புற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான மழை நெதி தண்ணியில். அவங்க செப்பரேட்டாக அந்த ஒரு 1 minute ஒரே இடத்துல மட்டும் அவங்க மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க, வேறு யாரும் அவங்கள சுற்றி இல்லை. அந்த கேப்பை வந்து என்னன்னா யூஸ் பண்ணி டேரெக்டாக போய் அவங்கக்கிட்ட பேசிட்டேன். இந்த விஷயத்தையுமே கன்வே பண்ணிட்டேன். 5 months முன்னாடி பேசின பர்சன் தான் உங்களுக்காக வந்து என்ன ஒரு லெட்டர் எழுதிட்டு வந்துட்டு அதை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மழை பெய்ஞ்சதில் அவர் கூட எடுத்துகிட்டு வந்தார். கூட இந்த அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லா இடத்துலையும் கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி.
என்ன சொல்லுவாங்களா, சேஃப்டி கார்டு சொல்லுவாங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை அவங்கள வந்து என்னன்னா காருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த கேப்ல வந்து என்னன்னா நான் லெட்டர் கொடுத்துட்டேன். பட் ஆனா அவங்க வாங்கல, அந்த கார்டியன் வாங்கிட்டு உள்ள கார்ல இருந்து அவரே வாங்கிட்டாரு. பட் அவர் அந்த லெட்டர் அவங்க கிட்ட கொடுத்தாங்களா கொடுக்கலையா எனக்கு தெரியல. அதனாலதான் நீங்க அந்த டிப்பும் போட்டேன், ஓகே காட் மை லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கும் பெருசா எதுவும் ரெஸ்பான்ஸ் வரல. பட் மேபி அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா கண்டிப்பா நான் இன்னொரு நாள் மறுபடியும் காலமே வந்தேன்னா டைமே வந்தேன்னா அவங்கள மறுபடியும் பார்க்க வச்சது அப்படின்னா அன்னைக்கு டேரக்டாவே வந்து என்னன்னா பேசலாம்னு இருக்கேன், ஹவு ஷி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அவ்வளோதான். நேற்று அது ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட். அந்த ஒரு 2 hours, அந்த 2 hours வந்து என்னன்னா சுகன் வந்து என்னன்னா லைஃப்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிஜமாவே ஹாப்பியா இருந்தான். இந்த விசுவாசத்துல சொல்லுவாங்கல்ல, நீ சிரிக்கிற ஆனா உள்ள சந்தோஷமா இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் கொஞ்ச நாளாவே போய் இருந்தது. பட் நேற்று நிஜமாவே ரொம்ப ரொம்ப மனசார அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. ஏன்னா எனக்கு முக்கியமானவங்கள பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் எனக்கு முக்கியமானவங்கள பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு இப்போ வரைக்குமே கிடைக்கல. நான் தூரமா நின்று பாக்குறது, தூரமா நின்று இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. பட் எனக்கு முக்கியமானவங்க எதுவும் என் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பினஸான ஒரு மொமெண்ட் நடந்தது. அதை ஏற்படுத்தி கொடுத்த சுகுமார் அண்ணாவுக்கு நான் காலத்துக்குமே நன்றி சொல்லுவேன், எனக்குமே நன்றி சொல்லுவேன். அவ்வளோதான். எனக்கு அந்த ஈவெண்ட்டை பற்றியெல்லாம் பெருசாலாம் நான் சொல்ல விரும்பல. ஈவெண்ட் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ட்விட்டரில், யூடியூப்ல ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. படம் வந்து என்னன்னா ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியலான படம் தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி பற்றி பெருசாக எதுவுமே சொல்லலை. ஒரு ஜாலியான படம், பெருசாக ஸ்டோரியிலலாம் இன்டெலெக்சுவலாக நாங்கள் எதுவும் யோசிக்கல, நீங்கள் ஜாலியாக வரலாம் ஜாலியாக போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம் அப்படிதான் சொன்னாங்க. ஸோ படம் வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ஹிட் ஆகுமா இல்லை ஆவரேஜாக போகுமா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் டீசெண்டாக ஓடும். இவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு ரோல் வந்து என்னன்னா இருக்கிற மாதிரி தான் தெரியுது பேசுகிற வரைக்கும். தமிழ் சூப்பராக பேசினாங்க, சான்ஸே இல்லை. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தமிழ் இவ்வளோ நல்லா பேசுவாங்க. தமிழ் அவ்வளோ அருமையாக பேசியிருந்தாங்க. ருக்மணினா யாரு? ஹீரோயின் சொல்றீங்களா? ஹீரோயின், ஆமா அவங்க தான் ஹீரோயின், பேசோட ஹீரோயின். சூப்பரா தமிழ் பேசினாங்க. டிபி அவர் டிபி வச்சிருக்காங்கல்ல, அவர்தான், அவங்க தான் டிபி வச்சிருக்காருல்ல, அவங்க தான். ஸோ அதர்வைஸ் அது மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கேன் ப்ரோ. நைட்டு ஆக்சுவலாக டக்லைஃப் ஈவெண்ட் போயிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்திருப்பேனான்னு தெரியல. இப்போ இந்த ஈவெண்ட் வந்து நான் போனது ரொம்ப ஹாப்பி. சுமாரானா 1 செகண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்போவுமே. ஓகே ப்ரோ. ஏல்டாவுல யாராச்சும் எடுத்தீங்களா? ட்ரீம் 11ல பாசிபிள் தியேட்டர்ல பாத்தீங்க? ஆக்சுவலா நேற்று சுகுமார் ப்ரோ வந்து 5 நிமிஷத்துல போயிடும் தேட்டருக்கு. பாருங்க காரை எப்படி ஓட்டுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா பண்ணாரு. ஆனா சென்னை டிராஃபிக் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நேற்று இல்லைன்னா ரிட்டர்ன் வரும்போது தேட்டர்ல போய் 3 பேர் சேர்ந்து பார்க்குற ஐடியா தான். அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணியும் பக்கத்துல கூட போக முடியல. அப்புறம் சுத்திட்டு எப்பவும் போல மாலுக்கு போய் சுத்திட்டு வந்துட்டோம். எனக்கு இந்த வருஷம் வந்து மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ்ல ரொம்ப மொக்கப்படணும் அது இதுதான். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு மொக்கையா எடுத்து வச்சிருப்பாங்கன்னு. கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் நைட் ஷோ வேற போயிட்டேன்னா இந்த போக்கிரி படத்துல வர பிரகாஷ் ராஜ் மாதிரி நான் தூங்கலைன்னு ஓடிட்டே தான் இருந்தேன். இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சிப்ஸ் ஒரு கோக்கு வச்சுக்கிட்டு உட்காந்தேன், இப்பயாச்சும் தூக்கம் வராம இருக்குன்னு. கடைசி ஒரு 20 நிமிஷம் அந்த பிளேன் ஃபைட் தான், அதையுமே முழுசா என்ஜாய் பண்ண விடல. அவங்க நடுவில் பேசிக்கிட்டே தான் உட்காந்துருக்காங்க. என்னடா ஆயிடுச்சு எனக்கு, நம்ம நிஜமாவே மிஷன் இம்பாசிபிளுக்கு தான் வந்திருக்கோமா இல்ல ஏதாவது டாக்குமெண்ட்ரிக்கு வந்துட்டோமான்னு தோணுது. சங்கீத ஸ்வரங்கள் ஆயிடுச்சா எடுத்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பரணி ரிவ்யூ சொன்னாரு, இது மாதிரி தான் சொன்னாரு நினைக்கிறேன். நீங்க ரிவ்யூ கேட்கல, எல்லாம் டேரக்டா அது படத்துக்கு ஸ்பேஸ்ல நீங்க வரல இல்ல? ஆமா, நான் ரெக்கார்டிங் கேட்டேன், அவர் பேசுனது கேட்டேன். நான் ரிவ்யூ போட்டிருந்தேன், போஸ்ட் பண்ண அவர் பார்த்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க 3 பாயிண்ட் கொடுத்துருந்தீங்க. எனக்கு என்ன தெரியும் இப்படி ஒரு ஆப் வச்சிருப்பாங்கன்னு. இல்ல சரி ஓகே விடுங்க. இல்ல ப்ரோ மூச்சு கொடுத்து இவ்வளவு நேரம் பேசினேன், யாராவது ஒருத்தங்களா ரெஸ்பாண்ட் பண்ணீங்களா? எல்லாரும் வேற ஒரு விஷயம் நடந்தது, அது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். விஷால் சொல்லுங்கண்ணே. நேத்து ஷோ இன்ஃப்ளூயன்சர் மீட் நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. கமல் வந்தாரு, இது சிம்பு வந்தாரு, த்ரிஷா வந்தாரு, அபிராமி எல்லாமே வந்தாங்க, அசோக் செல்வன் எல்லாம் வந்தாங்க. மணி வந்தாரு, மணிரத்னம் வந்தாரு. வந்து ஸ்டேஜ் இப்படி கிராஸ் பண்ணும்போது பிரகாஷ பாத்துட்டாரு. அத சொல்லுங்க, என்ன சும்மா இருங்க, தேவையில்லாம ஐயோ இவர் ஒருத்தர் விஷால் ப்ரோ இருங்க சுகன், அப்புறம் இதாயிருவேன். சும்மா இருக்கணும். ஏற்கனவே வந்து அவர் வந்து 100 போடுவார், 100க்கு காரணம் பல தடவை பேச சொல்லியிருக்கேன். ரெகுலரா கேட்கறவங்களுக்கு தெரியும் அந்த 100 என்னன்னு. திரும்ப நீங்க அதை நம்பிட்டு வரீங்க பாருங்க.
சும்மானும் இருக்க மாட்டாரு அவரும், நீங்களும் இல்ல பிரகாஷ் அண்ணா, நீங்க ஒரு நாள் சொன்னீங்கல்ல அந்த டீம் பாத்தீங்கன்னு சொன்னேன் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அதனால ஏதாவது அதான் 100 அவ்வளவுதான். 100 100 அவர் அவ்வளவு பெரிய டேரக்டர், அவரு கூட எல்லாம் எதுவும் போட்டோ எடுக்கலையா? அவர் எங்கங்க நம்ம அவரோடலாம் எப்படி ஒண்ணுங்க இல்ல இல்ல அப்படி கடிச்சு கிடையாது. வச்சிருவாருன்னு பயந்துட்டீங்களா? இல்ல ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டாருலன்ற. சொல்லுங்க பிரகாஷ் அண்ணா. ஏங்க நமக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்ல ஒன்று சொல்லிடுறேன். நான் இப்போ எத்தனை தடவை சென்னைக்கு போயிட்டு வந்தாலும் நமக்கு இவங்க கூட போட்டோ எடுக்கணும், அவங்க கூட எடுக்கணும், அந்த அளவுக்கு போட்டோ தேடி தேடி போறது நமக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். அவங்களா கொடுத்தாங்கன்னா போட்டோ எடுக்கலாம், அவ்வளவுதான். அப்படி நம்மளா ஆசைப்பட்டு போட்டோ இவங்க கூட எடுக்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு 4 பேர். அந்த 4 பேர்ல 3 பேர் எடுத்துட்டேன் நான். ஓகேங்களா, 3 பேர் ஆல்ரெடி எடுத்துட்டனால போதும், அவ்வளவுதான். நமக்கு வந்து நேற்று வந்து அந்த 3 பேர்ல ஒருத்தர் சிம்பு கூட போட்டோ எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா சின்ன பிள்ளைல நமக்கு பிடிச்ச நடிகர், அது ஒன் ஆஃப் ஃபேவரேட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சரி ரைட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சா பக்கம் அந்த ஈவெண்ட்ல அது வாய்ப்பு கிடைச்சிட்டு போய் போட்டோ எடுத்தோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்லாம் யாரு கூடயுமே நம்மளா போய் போட்டோ எடுக்கணும் ஆசையே கிடையாது. அது என்னன்னா நம்மள வந்து அவங்க எனக்கு 3 விஷயம் ஒன்று தோணும். என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேன்ஸ் போயிட்டு போயிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபேனா இருந்தோம்னா நம்ம அலையலாம். இப்போ நான் இப்போ ஏகே திருச்சிக்கு வந்தார்ல, அப்போ நான் போட்டோ எடுக்க அலைஞ்சேன். ஓகே, ஏன்னா நம்ம அப்போ ஃபேன் மனநிலைக்கு போயிடுறோம், ரசிக மனப்பான்மையை போகும்போது நம்ம வந்து என்ன பண்றோம், அது அலையிறோம். 10 இடத்துல நம்ம வந்து மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா நம்ம அங்க என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம அங்க ப்ரெஷ்ஷா போறோமா, மீடியா இல்ல வந்து செலிபிரிட்டி அந்த இன்ஃபுளுசரா கூப்பிடுறாங்களா அப்படிங்கிறப்ப நமக்கு எதிர்க்கல. நம்ம அங்க போயிருக்கோமா, அவங்க நம்ம கூப்பிட்டுருக்காங்க, நம்ம அவங்களுக்கு கூப்பிட்டதுக்கு கண்ணியத்தை நம்ம காப்பாத்திக்கணும். அவங்களும் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. வாங்க நம்ம வந்து போட்டோ எடுக்கலாம், நம்ம இது ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணிருக்கோம் அப்புறம் எடுக்கலாம். இப்போ லப்பர் பந்து டீம்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. டீம் அவங்க கூப்பிட்டு ஹீரோட்டா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவர் வந்து பிரகாஷ் மகாஜ், நீங்க பாத்துருப்பீங்க, ஆமா போன்ல பேசியிருக்கேன், இது ஒரு திருச்சி வந்து வந்திருக்காரு இந்த படத்துக்கு, அப்புறம் பக்கம் வந்து போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. இதுமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா நம்ம செய்யலாம். இப்போ பரணிக்கு வந்து இந்த படம் போனார்ல, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி, அவர் வந்து வெங்கட்ரமன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு கண்டிப்பா. இது மாதிரி கூட போறோம். இப்போ இது மாதிரி நாங்கள் எங்களுக்கு தானா அவங்க பண்ணாங்கன்னா மட்டும்தான் இது மாதிரி போட்டோ எடுக்கணுங்கிற எண்ணமே தோணும். இல்லைன்னா யாருக்கிட்டையும் போய் போட்டோ எடுக்கணும் நம்ம கேட்கறதும் கிடையாது. அது நல்லாவும் இருக்காது ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அவங்க ப்ரொமோஷன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து இன்ஃபுளுசர் கூப்பிடுறப்ப நம்ம யார் யார் வராங்களோ போட்டோ எடுக்கலாம்னு சொன்னாங்கன்னா நம்ம எடுக்கலாம். நம்ம போய் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு டிஸ்டர்ப் பண்றது பிடிக்காது. முதல் விஷயமே நம்ம போட்டோ எடுக்க ஆசையா வேணா இருக்கலாமே தவிர டிஸ்டர்ப் பண்றது பிடிக்காது. ஏன்னா நம்ம அவங்க மதிச்சு செலக்ஷன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. நம்மள வந்து அவங்க வந்து இவங்க வந்து ஒரு இன்ஃபுளுசர் வச்சிருக்காங்க, நம்ம வந்து அவங்க பெரிய இடத்துல வச்சிருப்பாங்க, நம்ம அதுவே நம்மளே குறைக்க கூடாதுன்னு நினைக்கிறாள் நான், அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, பேலன்ஸ் ஒருத்தர் இருக்குன்னு அது யாரு? அது ஒருத்தர் இருக்கு, அவ்வளவுதான். சூப்பர் ஸ்டார் இல்ல, அவரை பக்கத்துல இருந்து பாத்துட்டேன், திருச்சியில போட்டோ எடுத்துட்டேன், அவரெல்லாம் பாத்துட்டேன். அவர் கூட ஒரு எவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷமாச்சு நின்று இருப்பேன் கூடவே, அதாவது சரௌண்டிங்லேயே. அதனால எனக்கு அது அவரோட அந்த ஆசை நிறைய ஏங்க. நீங்க எப்ப அப்ப டைம் தானே இப்பதான் பாக்குறீங்க, ட்விட்டர் பார்த்ததே இல்லை அதுக்கு முன்னாடி, இந்த ஸ்பேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறீங்களா? சரி ரைட், இவர் போட்டோ எடுத்தாரு, அவர் கூட எடுக்கிறதுக்கு அன்னைக்கு அவருக்கு வந்து மைண்டே தோணலையாம், எடுக்கலாமா அப்படின்ற ஒரு மைண்டே இல்ல. அவர் வந்து அவரு பக்கத்துல இருந்து அவர் கூட இருந்து இது அவர் எடுத்த போட்டோ தான் வைரல் ஆச்சு. ரொம்ப சிம்பிளா சொல்றேங்களா, இப்ப நம்ம எடுத்த போட்டோ அன்னைக்கு வைரல் ஆச்சு, அது நமக்கு சந்தோஷம். நம்ம ஒரு 8 போட்டோ எடுத்தோமா, 8ல 4 வந்து அன்னைக்கு ஃபுல்லா டாக் ஆஃப் தி டவுன், அதுதான். அது நமக்கு போச்சு, அந்த சந்தோஷம் நமக்கு போதும். அடுத்து என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் எனக்கு எப்பவுமே வந்து நேற்று நடந்த ஈவெண்ட்லயும் நான் சில பேரை குறையா பார்த்தேன். என்னன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு அருவி பார்க்க போயிருக்கீங்க, ஓகேங்களா, இல்ல வானவில் தெரியுது. அந்த வானவில்ல ஃபர்ஸ்ட் கண்ணில் தானே பார்க்கணும். ஆனா எல்லாம் என்ன பண்றாங்க, டக்குனு வானவில்ல டக்குனு மொபைல் அப்ப கேமரால பார்த்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வீடியோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்க. அப்ப நீங்க மொபைல்ல தான் அது முழுக்க பாக்குறீங்க, கண்ணில் அதை பார்க்கவே இல்லைன்னா அதோட ரியல்ல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மொபைல்லேயே நீங்க ஆன்லைன்ல பார்த்தாலும் மொபைல் அதை தான் பாக்குறீங்க, நேரில் வந்து பார்த்தாலும் மொபைல்லயே பாக்குறீங்க, எப்படி இருக்கும்? அது இயற்கையை ரசிக்கணும். எதுக்காகனா நேரடியா போற கண்ணை நேரடியா பார்க்கணும். கேமரா மூலமா பார்க்கணும். கேமராங்கிறது 3வது கண், அந்த 3வது கண்ணு மூலமா பார்க்கணும். நமக்கு ஆண்டவன் கொடுத்த கண்ணு இயற்கையான கண்ணை பார்த்தா நமக்கு ரியாலிட்டி தெரியும். அத்தனை ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யா எல்லாம் பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க நேரில் நம்ம கண்ணில் பாக்குறது எப்படி இருக்கு, அதை பார்க்கறது நிறைய பேர் அங்க போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டே சுத்தி இருக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, அவங்க பின்னாடி போறாங்க, எல்லாத்துக்கூடயுமே. எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கு. எப்பா இதெல்லாம் சொன்னீங்கன்னா பூமர்ன்றுவாங்க. இல்ல பூமர்னு சொல்லிட்டு போறாங்க, என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, நேர்ல கரெக்டான ஒரு விஷயம், அழகு மொத்தமும் நேரா குமிஞ்சிருக்குங்க. நீங்க இந்த வீடு இவங்களால ஐஸ்வர்யா லட்சுமியோ இல்ல த்ரிஷாவையோ இல்ல வந்து நீங்க யாரே எந்த ஹீரோயின் வேணா எடுத்துங்க, இல்ல இன்ஸ்டா இன்ஃபுளுசர் கூட எடுத்துங்க, அவங்கள நீங்க மொபைல்ல பாக்குறதா, ரீல்ஸ்ல பாக்கலாம், வீடியோல பாக்கலாம், என்ன வேணா பாக்கலாம். ஆனா நீங்க நேர்ல பார்க்க வாய்ப்பு இருக்குமா? அந்த அழகோ இல்ல ஒரு அவங்க அந்த ஒரு வனப்போ இல்ல எதுவோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ அது நேர்ல பாக்குறப்போ ஒரு இது இருக்குல்ல, அது கண்ணு கூட நான் என்ன சொல்றேன், 1/2 இன்ச்சு கேப்ல 1 இன்ச்சு கேப்ல 1 அடி கேப்ல
10 அடி கேப்ல இவ்வளவு எவ்வளவோ இருக்கு. ஆனா பக்கத்துல இருந்து பாக்குறீங்க, அது கண்ணால பாருங்களேன். அதை பண்ண மாட்டாங்க, எல்லாம் கேமரா சுத்தி அப்படியே சுத்த 24/7 அப்படியே போறது, இப்படியே தான் இருக்கிறாங்க. எனக்கு யாரு எப்ப கண்ணில் பாத்தீங்களா பாக்கல, எப்ப எதுக்கியா வந்தீங்க நீங்க? ஒருத்தர கூட கண்ணில் பார்க்க, அட பக்கத்துல ஐஸ்வர்யா லட்சுமி நிக்கிறாங்க, அட நான் என்ன சொல்றேன், பக்கத்துல நிக்கிறாங்க, அவங்கள போட்டோல தான் பாக்குறான் ஒருத்தன், கண் இப்படியே இருக்கான் செல்ஃபிலேயே. நீ அப்ப வீட்டுல போனா நீ நிறைய ஈவெண்ட்ல போட்டோ பாத்துட்டு ஈவெண்ட் வீடியோ பாத்துட்டு போயிடலாம். எதுக்குடா இப்படி பண்றீங்கன்னு தான் தோணுச்சு. நான் கடைசி வரைக்கும் அவங்க பாக்குறதோட அந்த சோசியல் மீடியால போட்டு அட்டென்ஷன் சிக் பண்றதுலதான் ஆர்வமா இருக்காங்க. அது தனிங்க. அப்ப நம்ம நேர்ல பார்த்தது எப்படி, அவங்க நேர்ல எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாமே போயிடும். இப்ப நான் அஜித் பார்த்தேன்ல, அவர் பார்த்த உடனே அது நம்பிட்டு போறேன். இப்ப நான் அவர் அஜித் வந்தா திருச்சி வந்திருந்தாரு. நாங்க வந்து பிரஸ்ங்கிற பேர்ல போயிருந்தனால நான் பக்கத்துல போற வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. அங்க நிக்கிறோம், அவரை போட்டோ எடுக்கணும்னு சொல்லி நம்ம பிடிச்ச நடிகர் வந்தபோது நம்ம பக்கத்துல மைண்ட் ஓடான்னு சொல்லுவாங்கல்ல, அது நடந்துச்சு தெரியல. ஏன்னா நான் அவரை போட்டோ எடுத்து சுத்தி நிக்கிறேன், நம்மள அவங்க பக்கத்துல சார் அப்படி சொல்லி சுத்தி நின்றுகிட்டே இருக்க தவிர நம்ம போய் போட்டோ கேட்கணும்னு தோணல. அந்த இடத்துல செல்லு கையில எடுக்கணும்னு தோணல, கேமரா கையில வச்சு பிடிச்சிட்டு இருந்தனால செல்ல கையில எடுக்கணும்னே தோணல ஃபர்ஸ்ட் விஷயமே. ஏன்னா அங்க 2 விஷயம், ஒண்ணு வந்து மைண்டுக்கு தோணலைங்கிற ஒரு விஷயம், ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் சொன்ன விஷயம் என்னன்னா செல்ல கையில எடுத்துட்டா நீங்க ஃபேன் லிஸ்ட்ல சேர்ந்துருவீங்க, ஃபேன் விட்ட கீழே இறக்கி விட்டுருவாங்க. நீங்க கேமரா கையில நிற்கும் போதுதான் நீங்க அங்க வந்து மீடியா, நம்ம மீடியா ஐடி கார்டு இருக்க வரைக்கும் தான் மீடியாங்கிறப்ப நம்ம பக்கத்துல நிக்கலாம், மரியாதை இருக்கும், சாருங்கிற வார்த்தை இருக்கும், சுத்தி நிக்கலாம். போலீஸ்காரரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாரு, அங்க பிஆர்ஓ நிக்கிற யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அந்த இடத்துல உள்ளவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அந்த நம்ம காத்துக்கு அந்த மரியாதை கிடைக்குதுன்னா அந்த மரியாதை நம்ம காப்பாத்திக்கணும், மரியாதை தக்க வச்சுக்கணும், அதோட வெளியே வரணும். அதுதான் என்ன மாதிரி இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் நினைப்பேன். அப்படிதான் நேரம் அவர் அவ்வளவு நேரம் பார்க்க முடியல, எனக்கு அது சந்தோஷம். ஏன்னா அவரை ஒரு கொஸ்டின், நான் ஏகன் படம் அஜித் ரெக்கார்ட்ல பாத்துருக்கேன், பயங்கர ஃபேரா இருப்பாரு, நீங்க அதை ஃபீல் பண்ணீங்களா? ஒண்ணும் இல்ல, அவர் துப்பாக்கி சுடுதல் போட்டிக்கு வந்தப்ப என் ட்வீட் ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட் ஒன்று போட்டிருப்பேன். அந்த த்ரெட்டை போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கு அப்ப தெரியும். த்ரெட்டையும் படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து அது நேரம் நடந்தது, என்ன இருந்தது எல்லாத்தையும் சொன்னேன். ஏன் அவர் வந்து அந்த சினிமாவை நடிக்கிறதுக்கும் கேப் விடுறாரு, எல்லாத்தையுமே அதை பத்தி பேசியிருப்பேன். அதை போய் படிச்சு பாருங்க. ஏன்னா அது சொன்னா பெரிய கதை. ஏன்னா அது நம்ம இப்ப நடந்தாதான் பரவாயில்ல, திரும்ப பேசலாம். அது ரொம்ப பழத்துல போதுமா அந்த வருஷம் அப்படின்னு போட்டு சும்மா இப்ப அஜித் குமார்னு போட்டு என் பேரை போட்டீங்கனாலே, தமிழ்ல டைப் பண்ணீங்கனாலே அது கம்மி, தமிழ்ல அஜித் குமார் கம்மியா தான் போட்டிருப்பேன். இல்ல துப்பாக்கின்னு போடுங்க, அஜித் குமார் துப்பாக்கின்னு போட்டீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் போட்டு திருச்சிக்கு வந்திருக்கும்ல, அதை போட்டிருப்பேன். பிரகாஷ், இன்னைக்கு மணிரத்னத்தோட அடுத்த படத்துல நவீன் பொலிஷெட்டி நடிக்கிறாருன்னு நியூஸ் வந்துட்டு இருந்தது, உண்மையா? இல்ல அவரு புதுமுகங்களை வச்சு படம் பண்ண போறாரு, இல்லைன்னா அப்கமிங் ஹீரோஸ் வச்சு படம் பண்ண போறாரு முன்னாடியே சொன்னாங்க. அது நவீன் பொலிஷெட்டி ஒண்ணு தமிழ்ல ஒரு ஆளுன்னு முன்னாடி சொன்னாங்க. இப்ப தமிழ்ல எந்த ஹீரோன்னு தெரியல. அதுக்கு நடுவில் என்ன பண்ணாங்க, மணிரத்னம் சிம்பு காம்பினேஷன்ல திரும்ப ஒரு படம் எடுக்கிறாங்க, லைக்கா தயாரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ஒருவேளை அடுத்தடுத்த படம் நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைச்சேன். சொன்னதான் சொன்னார். அவர் பேசுனதே கேட்கல அஜித் ப்ரோ. இருங்க ப்ரோ, அவர் சொல்லிட்டோம், அப்புறம் நம்ம பேசுவோம். இல்ல நின்றுச்சு, அதை விட்டுருங்க, அடுத்தது வருவோம், அடுத்த ஆள்கிட்ட பேசுவோம். இல்ல நேத்தி கன்ஃபார்ம் பேசல சொன்னாங்க, அவர் நவீன் போலி தான் பண்றாப்லையா. ஆனா டபுள் ஹீரோவா என்னன்னு தெரியல. ஆனா அது ரொம்ப ஷார்ட் ஸ்பேனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து டக்குன்னு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் மணி அடுத்த ப்ராஜெக்ட்க்கு. பாப்போம். சிம்பு இல்ல இதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன் மகேஷனா. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க நவீனோட தான் ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ட்டு. அந்த புதுமுகங்களை வச்சு சொன்னாங்களா, அந்த படம் தான் இது. அதுல இவர் தாண்டி மத்த எல்லாருமே நிறைய நியூ கமர்ஸ் இருப்பாங்க போல. ஏன்னா ஆடிஷன்ஸ் நடந்திருக்கு, அதுல சில பேர் அப்ரூவல் ஆயிருக்கு, அப்ரூவல் ஆகலன்னு சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு தெரியல. ஆனா அடுத்த படம் இவர் தான் சொல்றாங்க, நவீன் தான் சொல்றாங்க. அவருக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, ஒரு பொட்டன்ஷியல். அவர் ஒரு மாதிரி இந்த ஆக்டருங்க. படம் பேர் என்னங்க, ஃபேமஸ் படம், அது பேரு மறந்துட்டேன். ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாஸ் ஆத்ரேயா, ஜதிரத்னலு. இந்த ரெண்டை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பாலி ஷெட்டி தான். அதுவும் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். மணி ஒரு காமெடி படம் பண்ணாருன்னா எப்படி இருக்கும், மஜாவா இருக்கும். எனக்கு சொன்னா இல்ல அந்த வடிவேல் இது என்ன வருத்தப்பாடு சங்கத்துல சூரிய மீன் ஒண்ணு இருக்கும்ல, இதை சொன்னா நம்மள அடிப்பாங்க. என்ன எனக்கு வந்து மணிரத்னத்துக்கான ஹீரோ நவீன் கிடையாது, நவீனுக்கான டைரக்டர் மணிரத்னம் கிடையாது. அது நல்லா இருக்காது. ஆனா நவீன் வந்து அதை பண்ணுவாரு, எப்படி வித்தியாசமா பண்றது. இப்ப மிஸ் போலி செட்டி வந்து சூப்பரா இருக்கும். படம் வந்து இப்ப அந்த படத்தோட டைரக்டரோட அனௌன்ஸ்மெண்ட் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் நம்ம ஷேர் பண்ணோமே, ஏதோ பரணி ஏதோ தெலுங்கு படம் அப்டேட் சொன்னீங்கல்ல, அது அந்த டைரக்டரோட படம். ராம் பிரச்சனை அந்த பேனா நடிக்கிறாருல, ஆந்திரா கிங் தாலுகா, அது வந்து மிஸ் செட்டி மிஸ் போலி செட்டி அந்த 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 படத்தோட டைரக்டர் தான் அது.
அந்த அது வந்து நிறைய பேர் நினைச்சிட்டாங்க இது வந்து வேற ஒரு ஹீரோ சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல சூப்பர் ஸ்டாராவே நடிக்கிறாரு உபேந்திரா வந்து உபேந்திராக்கு ரசிகரா நடிச்சிருக்காரு. உபேந்திரா தான் அந்த படத்துல சூர்யாவே நம்ம போட்டிருந்தாங்க நினைக்கிறேன். அவர் பேர் என்னன்னு தெரியல, அவர் பேர் போட்டிருந்தாங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்லி. அது சூப்பர் ஸ்டார் டைட்டில் கொடுத்த காரணம் படத்திலேயே அவர் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேனா, அந்த ஃபேனுக்கும் நடிகருக்குமான இதை வச்சு பேசுற படமா இருக்கும் போல இருக்கு. டேரக்டர் வந்து இந்த டேரக்டர்னால அந்த படத்து மேல ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, மற்ற லாங்குவேஜ்ல உபேந்திரா எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல, ஆனா தெலுங்குல வந்து ஒரு மாஸ் ஹீரோவா தான் பாக்குறாங்க. நீங்க அல்லு அர்ஜுன் படத்துல அல்லு அர்ஜுனுக்கு ஈக்குவலா ஒரு ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. அந்த படம் சன் ஆஃப் சத்தியமூர்த்தி படத்துல நடிச்சிருப்பாரு. பயங்கரமான ரோல் அவர் கொடுத்துருப்பாங்க. நீங்க பழைய படம் பாத்தீங்கன்னா தெரியும். அவருக்கு தெலுங்குல அவர் பெரிய ஹீரோவா தான் பாக்குறாங்க அந்த பழைய படத்துல இருந்தே அவரை. பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் நேத்து தக்லீஃப் இதுல வந்து அந்த ஆங்கர் கேட்பாரு கமல் ஹீரோயின் நேம் ஒரே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு, கமல் கடுப்பாயிட்டாரு. ஏங்க சிம்பு ஒருத்தர் ஒரு பொண்ணு மேடையில கூப்பிட்டு ஆட சொல்லுது வந்துட்டு, அவர்லாம் எப்பேற்பட்டவர், சும்மா அவர்னா ஆடி நிரூபிக்கணுமா, சும்மா ஒரு ஸ்டெப் போடணும், சும்மா போய் ரீல்ஸ் போடணுமா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த அநியாயமா நடந்துச்சு. நீங்க அதெல்லாம் பார்த்து நேரில் பார்த்து எனக்குலாம் நாங்க கேட்ட கேள்வி எல்லாமே நான் தலையில கை வச்சு உட்காந்தேன். அவங்க மேல வேற ரியாக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன், ஹெலிகாம் மூலமா போட்டு மாத்தி எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ரியாக்ஷன் மேல வரக்கூடாதா சாமின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். அந்த ஆங்கர் இந்த டான் படத்துல கிரிஞ்சு காமெடி பண்ணிட்டு இருப்பார்ல, அவர் தான் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க அவரை சொல்றீங்க விஜய் விஷால, விஜய் ஆனா ஏங்க கன்ஃபியூஸ் ஆகும். விஷால் ஆர்ஜே விஷால் அங்கேயும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஆர்ஜே விஜய், அது ஆர்ஜே விஜய் தான் இப்ப விஜய் ஆயிட்டாரு. விஜய் இப்ப அடுத்த ஹீரோவாவும் ஆயிட்டாரு. ஆனா பிரகாஷ், நான் இது மணிரத்னம் ஃபிலிம்ஸ்ல எப்பயுமே கொஞ்சம் டைலாக்லாம் ஒரு மாதிரி ஷார்ட்டா இருக்கும். இதுல ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. தியேட்டர்லயே அந்த ஒரு சவுண்டோட இருக்குன்னு நான் நம்புறேன். இல்ல எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கேன்னு தெரியல. நான் வந்து ஏற்கனவே சொல்லிருக்கேன், மணிரத்னம் படத்துல எனக்கு வந்து பழைய படங்களுக்கு அப்புறம் புது ரீசன்ல படம் பிடிச்ச படம் செக்கச்சி வந்து வானம் தான். ஏன்னா அது அவர் படம் மாதிரி இருக்காது. தெளிவா கேட்கும் வசனங்கள், தெளிவா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். எனக்கு அதனால பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. அதே மாதிரி எனக்கு அந்த இந்த ட்ரெய்லர் பிடிச்ச ரீசனே அதுதான். செக்கச்சி வந்து வானம் சாயல் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு, சிம்பு அந்த இதுல ஏறி நின்று இங்க நான் தான் வந்து இதுன்னு சொல்லுவார்ல, அந்த பேர் சொல்லுவார்ல, அது பிரகாஷ் ப்ரோ, அந்த டைலாக் நீங்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொன்னீங்க தான் ப்ரோ கரெக்டா இருக்கும். இல்ல வேணாம், பரணி சொல்றாரு. அது நான் சொல்ல வரல. ஆக்சுவலா என்னன்னா, அந்த டயலாக் சொல்றப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு லைட் அந்த விட்டு எரியும். அது கொஞ்சம் எனக்கு பாத்தீங்களா? மீம்லாம் பார்க்கல ப்ரோ, நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். அது மாதிரி ஒரு மீம் வந்துச்சு ஆக்சுவலா, கத்துக்கோங்கடா ஃப்ரேம் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இல்ல அதான் அந்த இது ஒரு இது ஃப்ரேம் வந்து அந்த லைட் வந்து மின்னி எரியும். எனக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அது ஸ்லோ மோஷன்ல பார்க்கும்போது அந்த லைட் சிங்க் ஆகல, பட் ஆனா வந்து ட்ரெய்லர்ல அந்த ஒரு இது பார்க்கும்போது நல்லா சிங்க் ஆயிடுச்சு. இன்னொரு ஷாட்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு ஷாட்ல வந்து கமல் வந்து ஒருத்தர் சேர்ல உட்காந்துட்டு இருக்க ஒருத்தரை சுடுவாரு. ஆனா அது சிம்பு வந்து அப்படியே கண்ணு முகம் சுழிச்சு பாப்பாப்புல, அந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதே வந்துட்டு இன்னொரு ஷாட்ல வந்து சிம்பு வந்து சுடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் ஆர்க்காவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. அசோக் செல்வனும் ஐஸ்வர்யா லட்சுமி தான் என்ன சர்ப்ரைஸ் கேரக்டர்னு எனக்கு நேத்து வந்துட்டு சிம்பு ஆட சொன்னதுக்கு சிம்பு வந்துட்டு ஒரு இது கூட ஆடல. அது ஆக்சுவலா கிட்டத்தட்ட வந்து அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். எமோஷனல்லாம் ஒன்னும் ஆகல, எமோஷனல்லாம் ஆகல, ஆடக்கூடாதுன்னு ஆடல, அவ்வளவுதான். அந்த ஒரு இது மெயின்டைன் பண்ணிட்டாரு. ஏங்க சிம்பு எங்க ஆடணும் நான் கேக்குறேன். சிம்பு எங்க ஆடணும்? அவரு எங்கங்க இருக்காரு? எனக்கு அங்க போய் அந்த பொண்ணு அந்த பாட்டி இல்லாம வேற யார் ஆடி இருந்தாலும் ஆடி இருக்க மாட்டாரு. தெய்வ திருமகள்ல ஒரு விக்ரம் இப்படி நடப்பார்ல, அந்த எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட காலை விரிச்சுக்கிட்டு நடப்பார்ல, ஒண்ணும் தெரியாது குழந்தை மாதிரி வருவாரு. ஏன்னா அது கேரக்டர் அப்படி. இந்த பொண்ணு வந்து இந்த எந்த இன்ஃபுளுசர் நமக்கு தெரியல. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி ஸ்டேஜ் வந்து அப்படி நடந்து வராங்க, விக்ரம் மாதிரி நடந்தேன்னா சும்மா பாத்துட்டாங்களாம் எப்படி பக்கத்துல இருந்து. அதுக்கு ஒரு ஆக்டிங் வேற. ஆனா எல்லாமே ரொம்ப ஆர்டிபிஷியல், ரொம்ப ஆர்டிபிஷியல். சிம்பு காண்டாயிட்டாரு. அதுக்கப்புறம் சிம்பு கூட போய் ஆட சொல்லி கூப்பிட்டு அவரு ஏமா நிறைய ஆடிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பிரகாஷ் ப்ரோ டிஜே பிளாக் பாட்டை போட்டு ஆடிடுவாருன்னு பார்த்து அந்த பொண்ணு போட சொல்லிடுச்சு. அது பாட்டை போடுறான்னு பாட்டை போடுங்கன்னு சொல்லல, பாட்டை போடுறாங்க. யாரு இதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்னும் புரியல. திரையிட்டு போங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க, இதான் நீங்க ரசிக்கிறீங்க போங்கப்பா, நம்மளாம் அமைதியா தான் இருந்தோம், அமைதியா இருந்தோம். ஆனா பிரகாஷ், நான் ஆக்சுவலி இது ஒரு அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி ஐடியா தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ பேர்த்த இன்வைட் பண்ணி அவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராம்ல நாளைக்கு இந்த படத்தை பத்தி ரீல்ஸ் போடுவாங்களே, இந்த ஒரு ஈவெண்ட் இப்படி ஒரு நடந்திருக்குன்னு சொல்லி.
அது எவ்வளோ பெரிய ரீச்சு. அதுவுமே நல்லா இருக்கு. ஆக்சுவலாக மலையாளம்ல வந்து இப்போ ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னா சில ஆக்டர்ஸ், நான் நிறைய ஆக்டர்ஸ் நான் அது பார்த்துருக்கேன். இந்த இது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறவங்களோட கொலாப் பண்ணி அவங்க ஒரு தரணி, ரீல்ஸ் பண்ணுவாங்க. 2 விஷயம். நான் வந்து இதை யாரையும் இதுவும் பண்ணல, டிகிரேடும் பண்ணல, யாரையும் வந்து அப்கிரேடும் பண்ணல. 2 விஷயம் நான் கிளியரா சொல்றேன். 2 விஷயம் தான். சோ எல்லாருக்குமே இந்தியால எல்லாருக்குமே தெரிஞ்சு பயங்கரமா ரிலீஸ் ஆன ஒரு படம் அதே கமல் படம் தான், இந்தியன் 2. அதுக்கு பண்ணாத ப்ரமோஷனே கிடையாது, பயங்கரமா பண்ணாங்க. கண்டென்ட் இல்லன்னொடனே அந்த படம் வந்துட்டு ஓடல, அவ்வளவுதான். டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் ரீல்ஸ் போடல, யாருமே எதுவுமே பெருசா பண்ணல. அந்த படத்துக்கு மினிமம் அதுக்கு தேவையான ப்ரமோஷன் தான் பண்ணாங்க. பட் ஆனா அந்த படம் வந்து இன்னைக்கு எல்லா லாங்குவேஜ்லயுமே நல்லா போகுது, எல்லா இடத்துலயுமே தெரியுது, எல்லாமே ஆகுது. ஸோ இங்க வந்து ப்ரொமோஷன் இவ்வளவு பண்றாங்க அது பண்றாங்கன்றதெல்லாம் தாண்டி படத்துல கண்டென்ட் இருந்தா ஓடும், கண்டென்ட் இல்லை அப்படின்னா அந்த படம் வந்துட்டு சரியா போகாது. இது நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரொமோஷனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன்ல, பண்ணலாம், அதுக்கு என்ன தேவையோ அது பண்ணலாம், அவ்வளவுதான். இல்ல பரணி ஒரு நிமிஷம். நான் நீ சொல்ற ஒரு புரியுது. நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரொமோஷன் தேவையா தேவையா இது பண்ணணுமா பண்ணுங்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது. அப்படிலாம் இல்லை, அந்த பாயிண்ட்டுக்கே போகல. கண்டிப்பா அது விஷயம் இல்லை. நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கறீங்கன்னு இருக்கு. நீங்க வந்து சிம்புவை பத்தி தெரியாம இல்ல கமலை பத்தி தெரியாம அங்க வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு ரீலுக்காக கமலை பயன்படுத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்புங்கிறதா. கமலுங்கிற ஒரு லெஜெண்ட் என்ன கேள்வி கேட்குமோ அந்த கேள்வி கேட்கணும். சிம்புங்கிறவர் அவர் வந்து இப்ப இன்னைக்கு நேற்று சினிமாவில் நாளைக்கு பயங்கரமா இருக்கக்கூடிய ஆளு. நீங்க சும்மா வந்துட்டு அவர் சும்மா அவர் நீங்க வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வரதே ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருக்க இடத்துல அவர் கூட்டு வந்து ஆடுன்னு அவர் வந்து அவர் ஆடி வந்து அவர் டான்ஸ் தெரிவிக்கணும் அவசியம் கிடையாது. அவர் வந்து யார்கிட்ட நம்ம கேட்கறோம் இருக்குல்ல, இப்ப புது வளர்ந்து வர ஹீரோ நீங்க வந்து அவர் நீங்க பயன்படுத்தி அவங்களுக்கு அது பெனிஃபிட் நடப்பாங்க ஹீரோக்கு. சரி, நம்ம இந்த ஸ்டேஜில் ஆடுறோம், நம்ம ஸ்டேஜ் மூலமா ரீச் ஆகிறோம், அந்த ரீச்னால நம்ம படத்துக்கு ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறது. சிம்பு அதான் நிரூபிச்சிட்டாரு. சிம்புக்கு அதான் நிரூபிக்கணும் அவசியமே கிடையாது. அவர் ஏற்கனவே ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாரு. கமல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட். கமலை பிடிச்சிக்கிட்டு நீங்க இந்த டைலாக் சொல்லுங்க பார்ப்போம், அந்த டைலாக் சொல்லுங்க. கமல் என்ன உங்களுக்கு வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டா வந்து இதை சொல்லுங்க அதை சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு? ஏங்க அவர் ஒரு உலக நாயகன், அவர் ஒரு ஆக்டிங், ஒரு சொல்ல போனா ஒரு ஆக்டிங் ஃபேக்டரின்னு சொல்லலாம். அவர்கிட்ட போய் நீங்க வந்து இப்படி நடிச்சுக்காமீங்க அப்படி சொல்லி இந்த ட்ரெயிலர்ல வந்து டைலாக் நீங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு அவர் இந்த துணிலாம் இல்லம்மா எப்படின்னு கேட்கறேன்னு அந்த ஒரு துணி வச்சு போச்சு நவுத்துறது இருக்குல்ல, சரி பரவாயில்ல பண்றேன்னு சொல்லி பண்ணி கேட்கிறேன். எனக்கு அது சில விஷயங்கள் இருக்குல்ல, அது யார்கிட்ட கேட்கறோன்னு இருக்கு, அதை கேட்கறதே தப்புங்கிற. நான் ஒவ்வொரு லெஜெண்டை மதிக்கிறேன். நீங்க வந்து அது தெரியும். இப்ப ஒரு யாரோ ஒரு பேட்டி ஒண்ணு வந்துருச்சு, நாயகன் யார் படமும் தெரியாது, இந்த பாட்டு யார் படமும் தெரியாது, இதுக்கு அடுத்த லிரிக்ஸ் தெரியாது, ஆனா அவங்க இன்ஃபுளுசர். ஓகேங்களா, அப்படிதான் வராங்க. நான் ஒருத்தவங்க ஒரு அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வரீங்கன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம், அவங்கள பத்தி கேட்கலாம், அவங்கள பத்தி நீங்க வந்து அவங்கள நீங்க ரீல்ஸா பாக்குறீங்க, ரீல்ஸ் மெட்டீரியலா பாக்குறீங்க, அது தப்புங்கிறாங்க. போய் ரீல்ஸ் மெட்டீரியலா பாக்காதீங்க நீங்க. அதனால அவங்க அந்த படத்துக்கு ரீச் வர போக கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த படத்துக்கு ரீச். இப்ப தக்லீஃப்னு ஒரு படம் வந்து யாருக்கும் தெரியாம போதா? கிடையாது. இந்த ஈவெண்ட் நடந்தா யாருக்கு பெனிஃபிட்னா அந்த இன்ஃபுளுசர் பெனிஃபிட். பாரு இவ்வளவு பெரிய ஈவெண்ட்டுக்கு இவங்க போயிருக்காங்க, கமல் ஈவெண்ட்டுக்கு இவங்க போயிருக்காங்க, கமல் ஈவெண்ட்டுக்கு இவங்க போயிருக்காங்க. அப்ப இவங்க பெரிய ஆள் போல இருக்கு, அவங்களுக்கு தான் மரியாதை கொடுப்போம். அந்த படத்துக்கு வந்து அடடா இந்த படம் வந்து இன்னைக்குதான் தெரியும், இன்னைக்குதான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிலாம் கிடையாது. அந்த ஈவெண்ட் வர்றது அவங்களுக்கு அந்த ஒரு பெருமை. இவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு இன்ஃபுளுசரை நம்ம வந்து போய் சக்சஸ் மீட் கூப்பிட முடியாது, இல்ல ஆடி லஞ்சு கூப்பிட முடியாது, அங்க வந்து ஃபேன்ஸோட வந்து கலப்பறையா கலந்து போயிடும், அவங்க தனி மரியாதை கொடுக்க முடியாது, அவங்க நம்ம ஒரு கவனிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல மட்டும் தான் வச்ச ஈவெண்ட் இது. அதை வந்து இவங்க தப்பா பயன்படுத்திக்கிறாங்க. போயிட்டு ஹீரோயின் கூட போய் டான்ஸ் ஆடுங்க, அந்த சிங்கிச்சா பாட்டை, அந்த சிங்கிச்சா பாட்டை போய் ஆடுங்கன்னு போய் அவங்கள போய் சொன்னா பப்ளிக்ல அவங்க ஆட முடியுமா? அவங்க போட்டிருக்க காஸ்டியூமுக்கு அதெல்லாம் போய் கேட்கறாங்க. அதெல்லாம் நடந்துச்சு, அது தனி கதை விடுங்க. அதுதான் தப்புங்கிறத தவிர மற்றபடி இந்த நீ வளர்ந்து வர நடிகளுக்கு இந்த ஈவெண்ட்டோ இல்லை அங்கே போய் டான்ஸ் ஆடுறதோ, அங்கே போய் நீங்க வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்றதோ அவங்களுக்கு பெனிஃபிட். இவங்களுக்குலாம் வந்து இந்த ஏற்கனவே சாதிச்சுட்டாங்க. பிரகாஷ், இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த டிவிலேயே ஆரம்பிச்சுட்டாங்க. டிவியில வந்தா ஃபங்க்ஷன்ல ஆட சொல்றது, இந்த ப்ரோக்ராம்ல பண்ண சொல்றது. ஆனா இல்லண்ணே, இப்ப அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்றீங்களான்னா டிவியில இருக்கவங்க யூடியூப்ல இருக்க ஆங்கர்ஸே அப்படித்தானே இருக்காங்க. யாருக்குமே ஒரு ஹோம்ஒர்க்கே இல்ல, அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சொன்ன பாயிண்ட், இன்ஃப்ளூயன்சர் வந்து வந்து அவங்கள கொஸ்டின் கேட்கறதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும். மினிமம் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம ஒரு இன்டர்வியூ இல்ல, ஜஸ்ட் அவங்கள வந்து அவங்க நேற்று ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 4 படம் நடிச்சிருக்காங்கன்னா அந்த 4 படம் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்க்கு அவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா அவங்க 4 படம் நடிச்சுட்டாங்க. ஒரு படம் நடிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். இங்க கமல்ன்றவர் எவ்வளவு படம் நடிச்சிருக்காரு, சிம்புன்றவங்க அப்படி நான் சொல்ல, எந்த ஒரு ஹீரோ வந்தாலுமே வந்து ஒரு மினிமல் ஒரு ஹோம்ஒர்க் வந்து பண்ணிட்டு வரணும்ல. நம்ம இதுதான் நம்ம ஒரு 2 months பேக் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம், இந்த தென்பாண்டி சீமையிலே பாட்டு இது அந்த எனக்கு அதெல்லாம் தெரியாது, வெறும் வைப் தான் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு யூடியூபர்னு நினைக்கிறேன், எனக்கு அவங்கள எக்ஸாக்ட் எல்லாம் இது தெரியாது, யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா ஒரு இதுல
அது வந்து அப்படி சொல்றது வந்துட்டு அது எவ்வளவு ஒரு அவருக்கு இவனுக்கே வந்து அது பெரிய ஹர்ட் ஆயிருக்கும் அந்த ஒரு இடத்துல. என்னப்பா இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்துட்டுமே அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும். ஏன்னா ஒரு மினிமமான ஒரு ஹோம்ஒர்க் வந்து பண்ணிருக்கணும். அது அவர் முன்னாடி வந்துட்டு தெரியாதுன்ற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் அதை மேனேஜ் பண்ண தெரியணும். அது எப்படி எனக்கு அது படம் பேர்லாம் தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது ஒரு அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிருக்கணும். அதெல்லாம் பண்ணாமே வந்துட்டு நாங்க இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட் இப்படிதான் அப்படின்னு போறதெல்லாம் வந்துட்டு கரெக்டா இருக்காது. இந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல பெரிய படத்துக்கு எல்லாத்துக்கும் பண்ணுவாங்களா? உங்க கருத்துங்களா? சின்ன படங்களும் சின்ன படங்களும் ஏற்கனவே பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் இது ஃபர்ஸ்ட் டைம் மிக பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க தவிர மற்ற சின்ன படங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட படங்கள் பண்ணிருக்காங்க. அது நான் சொல்ல போனா ஒரு ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் இதை விட சூப்பரா கவனிச்சாங்கன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க. சுகுமார் பிரபு தெரியும், நம்ம சுகுமார் பிரபு போனோம்ல. ஆமா ப்ரோ. ஆமா, அந்த ஈவெண்ட்ல இதை விட பிரம்மாண்டமா மாதிரி உங்களுக்கு எல்லாமே சொல்றது பயங்கரமா 100 மடங்கு கூட கிடைக்கும் எல்லாமே. ஆனா என்னன்னா இவங்க பெரிய படத்துக்கு பண்றாலும் உங்களுக்கு தெரியல, நியூஸ்ல வருது அவ்வளவுதான் தவிர இப்ப அடுத்தடுத்து என்னன்னா மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு இது மாதிரி பண்ணுவாங்க. இப்ப வந்து அடுத்தடுத்து வர டயர் 3 லெவல் ஆக்டர்ஸ், டயர் 4 லெவல் ஆக்டர்ஸ் உள்ளவங்களாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். ஏங்க யாராவது பேசுறீங்களா? ரன்வீர் சிங், ஷாருக் கான் அதை நம்ம பெருமையாவும் பேசியிருக்கோம் இதே ஸ்பேஸ்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. எங்க ஆட சொன்னா ஆடுறாரு, பாட சொன்னா பாடுறாரு. அண்ட் ஷாருக் கான் சொல்லியிருக்காரு, எனக்கு கிடைக்கிற எல்லா மேடையுமே நான் ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்ணுமோ அதை நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு. இத பத்தி என்ன நினைக்கிறேன்? ரன்வீர்லாம் அதை பத்தி ஒரு வார்த்தை இருக்கு, என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப ஷாருக் கான் வந்து இங்க வந்து ஆடுறாருல, அதை நம்ம சர்ப்ரைஸா பார்க்கலாம். அதை நம்ம என்ன, அவர் வந்து ஒரு நார்த்ல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு. அவர் வந்து இங்க ஒரு படத்துக்காக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக இவ்வளவு தூரம் ஆடுறாருங்கிறப்ப நம்ம பாராட்டுறோம். ஓகேங்களா? ஆனா என்னன்னா அவங்களுக்கு ஆட விருப்பம் நம்ம டார்ச்சர் பண்ண நமக்கு எப்படி இருக்கும்? அவங்க ஆடுறாரு, நீ ஆட ஓகேவே, அவங்க ஆடினாங்கன்னா ஓகே. அவரு வேணான்னு சொல்லிட்டு விட்டுருணும்ல. அங்க போயிட்டு நீங்க வந்து நம்ம வீட்டுல உள்ளவங்க அப்பா அம்மா ப்ளீஸ் வாங்கி வாங்க மாட்டேன். நம்ம எவ்வளவு எரிச்சல் அந்த குழந்தை மேல வரும். ரோட்ல ஏதோ ஒரு குழந்தை பாக்குறது, ஏதோ ஒரு பாக்குறது நமக்கு டென்ஷன். பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நேத்து கேட்டதும் அப்படிதான் இருந்தது. இந்த கோமாளி படத்துல கோமாளின்ற லவ் டுடே இடத்துல அந்த பையன் வந்து யோகி பாபு கிட்ட ப்ளீஸ் 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 ஒரே ஒரு டைம் ப்ளீஸ் 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 ப்ளீஸ்னு கத்துவான் போனு கேட்டு. அந்த மாதிரி தான் இருந்தது அவங்க கேக்குறது. ஒரு வாட்டி அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா இல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிட்டா ஓகே. அதுக்கும் மீறி வந்து பாட்டு போடு, நான் பாடுவார் பாரு, பாட்டை போட்டு ஆடிடுவார் பாரு அப்படின்னு சொல்லியுமே வந்து திரும்பியும் வந்து அதை ஃபோர்ஸ் பண்றதுதான் அதெல்லாம் தேவையில்லாத ஒரு இதுதான். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாமா? ஏதோ பிரச்சனை இல்லாம கேளுங்க. இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்ல ப்ரோ. இப்போ சிவகார்த்திகேயனையும் எல்லாம் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி பிஆர் பண்றாரு, இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு. இப்போ கமல் பண்ணும்போது எல்லாம் பாராட்டுறாங்க. அதுதான் எனக்கு புரியல ப்ரோ. ஏன் சிவகார்த்திகேயன்னா என்ன கருது வச்சா அவர் வளர்ந்தவர் தான், அவர் பண்ணல. இது கேள்விக்கு பதில் சொல்ற ஆள் வந்து பரணி தான். இல்ல பரணி ஃபேனு, அவரை விடுங்க. அதனாலதான் அவர்கிட்ட கேட்கல. இப்போ ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க போன வாரம் சிவகார்த்திகேயன் அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அவரு பண்ணா மட்டும் அடிக்கிறாங்க, எனக்கு புரியல ப்ரோ. இல்ல யார் அடிச்சா சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க கேட்பாங்க. ஸ்பீக்கர்ல இருக்கவங்க இல்லாதவங்களை பத்தி பேசலாம். டெய்லி பேஸ் போட்டு அடிச்சுட்டு தான் இருக்காங்க சிவகார்த்திகேயன். என்ன எதுக்காக தெரியுமா கேக்குறேன், பேரை சொல்லுங்கன்னு. நாங்களும் ஸ்பீக்கர்ல இருக்கோம்ல, கேக்குறவங்க எங்களை நினைச்சுக்க கூடாதுல்ல. டெய்லி ஸ்பேஸ் போட்டுறாங்க, டெய்லி ஸ்பேஸ் போட்டுட்டு இல்ல நானும் ஸ்பீக்கர்ல இருக்கோம், நாங்களும் ஸ்பேஸ்ல பேசுறோம். என்னன்னா நாங்களும் அப்லோட் பண்றோம். ஏன்னா கேக்குறவங்க நினைச்சுவாங்க அடிக்க பிஆர் பண்றாரு, இன்ஃபுளுன்சர் இது பண்ணி படம் ஓட வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்ப கமல் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா சொல்ல, ஒரு சுருக்கமா பதில் சொல்லிடுறேன். சீரியஸா சொல்லக்கூடாது நினைச்சேன், என்னன்னு சொல்லிடுறேன். மூணு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. இங்க உள்ள ஆக்டர்ஸ் 99% எல்லாருமே பிஆர் பண்றாங்க. ஓகேங்களா? எல்லாருமே பண்றாங்க, 99% பண்றாங்க. அப்படி பண்ணாதான் உங்களுக்கு படம் இருக்கிறது தெரிய வரும்னு அவங்க நம்புறாங்க. ஆனா அப்படி எல்லாமே தெரிய வருது எங்க ஒப்பீனியன் கூட இருக்கு. படம் அது இல்லாம கூட தெரிய வரும் நாங்க சொல்லலாம். ஆனா அவங்க சொல்றது நீங்க பண்றதுதான் படத்துக்கு நல்லதுன்னு அவங்க நம்ம சொல்லுவாங்க. ஆனாலும் அது ஒரு 50% உண்மை இருக்குன்னு சொல்றாரு. இல்லைன்னு சொல்லல. அது படம் பிஆர் பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்குலாம் வந்து ஸ்டார்ட் டு சூப்பர் பிஆர். ஆனா அது நீங்க பிஆர் மாதிரி தெரியாது. அதுதான் அதோட ஸ்பெஷல் பிஆர்.
ஓகேங்களா? இப்போ ஏன்னா அப்படி ஒரு படம் இருக்கு, உங்களுக்கு சின்ன வந்ததுல இருந்து அண்ணன் டீச்சர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், அதுல இருந்தே உங்களுக்கு பாசிட்டிவ் தொத்துனுச்சு இல்ல. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? வெறும் டீச்சர் நல்லா இருந்தது மட்டும் தான், நான் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நல்லா இருக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லி சூப்பரா வந்து அதுக்கு ஆகா ஓகன்னு சொல்லி அதுக்கு ஒரு வேர்ட்ஸ் போட்டு இதெல்லாம் பண்ணி எல்லா படத்தையுமே பண்றாங்க, சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய படத்தை வரைக்கும் பண்றாங்க. நீங்க எதுக்கு சிவகார்த்திகேயன் இப்ப வந்து எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு நான் எனக்கு தெரியல. ஒன்னு விஷயம் சொல்றேன் கேட்டுங்களேன். ஒண்ணு வந்து யார் வளர்ந்தாலும் எல்லாரும் அடிப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு மீடியமா இருந்து யாரும் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் வளர்ந்துகிட்டே போக 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 யார் வளர்ந்தாலும் எல்லாருமே அடிக்க தான் செய்வாங்க. இன்னொன்னு என்னன்னா பேன் பாய்ஸ் ஃபைட் இருக்குல்ல, ஒரு குரூப்ல 4 பேர் கண்டிப்பா மொக்கையா வெறும் வியூஸுக்காக மட்டும் கேவலமா இறங்கி ஃபைட் பண்றவன் இருக்கதான் செய்வான். அந்த 4 பேர்த்த திட்டுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, 4 பேர்த்த வெறுப்பேற்ற முடியாது. அவன் என்ன திட்டுற ரோசம் வராது, வெக்க வராது, சூடு சொன்னமான எதுவுமே இருக்காது. அப்ப 4 பேர்த்த நீங்க ஒண்ணு பண்ணாலும் ஒண்ணு. அவன் ரஜினிமுருகனோட டைலாக் வரும்ல, இவன்ட்டு 50 ரூபா காசு கொடுத்துறான்னு அவுத்து போட்டு கொண்டு வந்து நிப்பான்னு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் செய்வான். அப்படிப்பட்ட ஆல்ரெடி ஒண்ணு பண்ணுவான். அப்ப என்ன பண்ண, அவனை வெறுப்பேற்றுக்கு அவனுக்கு பிடிச்ச நடிகர் திட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பிடிச்ச நடிகர் கேங்கே திட்டுவாங்க. இப்ப என்ன இது பேன் ஃபைட்டா மாறும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. அதனால நீ சிவகார்த்திகேயனை யாரும் இங்க வந்து குறை சொல்லல. ஆனா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸை வம்பளுக்கணும், அந்த 4 பேர்த்த வம்பளுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, 19 சிவகார்த்திகேயனை போட்டு அடிக்கிறது. அப்ப இந்த 4 பேருக்கு கோவம் வருவாங்க. ஆக்சுவலா கூட இருக்க 400 பேர் சேர்ந்து கோவம் வந்து சண்டையா ரசிக சண்டையா மாறிடும். இது சிவகார்த்திகேயன் மட்டும் இல்ல, இப்ப நடந்துட்டு இருக்க எல்லா நடிகர் ஃபைட்டுக்குமே பொருந்தும். யாருக்கு இப்ப சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து இப்ப ரெட்ரோல வந்து இது பண்ணிட்டு இருக்குது, சூர்யா ஃபேன்ஸுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கும், அப்புறம் சூர்யா ஃபேன்ஸுக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்தது, அபிஷ் வரைக்கும் போனது. இதுக்கெல்லாம் காரணம் 4 பேர்த்த திட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அந்த 4 பேர்த்துக்கு அதாவது சிம்பிளா நீங்க 4 பேர் இவங்களை மட்டும் திட்டிட்டு இருந்தாலே ஃபைட் வராது. ஆனா இவங்க திட்டின ரோசம் வராது, இவங்க என்ன சொன்னாலும் இவங்க இது வராது. ஏன்னா இவங்க பிசிக்காக போறவங்க தெரிஞ்சு போனோடனே அந்த நடிகரை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாரும் மாதிரி தான் பண்றாரு. யாரும் அவர் தனித்துவமா வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வந்து பிஆர் ஒர்க் எல்லாம் பண்ணல. அவர் தனித்துவமா பண்றாரு. சொல்ல போனா பெட்டரா பண்றாருன்னு சொல்லுவேன் நான். ஆர்கனைஸ்டா பண்றாரு, சூப்பரா பண்றாருன்னு சொல்லுவேன். இது வந்து தப்பு கிடையாது, இது வந்து மறைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, நல்லா தான் பண்றாரு. ஆனா இப்ப இது சில பேர் அதை காப்பி அடிச்சு அது இன்னும் கொஞ்சம் மோசமா பண்ணும்போது இப்ப சிவகார்த்திகேயன் லெவல் பிஆர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது அந்த அளவுக்கு பேன் இது இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இப்ப வந்து சூரிய பண்றாரு, சூரிய அதை அதிகமா பண்ணும்போது எல்லாம் என்ன பண்றாங்க, சிவகார்த்திகேயனை பார்த்து இவர் பண்றாரு, சிவகார்த்திகேயனை பார்த்து இவர் பண்றாரு சொல்லி சூரிய திட்டுறாங்க. அதனால எல்லாம் இன்னும் கொஞ்சம் சிவகார்த்திகேயன் சேர்த்து இது பண்றாங்க, அவ்வளவுதான் தவிர. பட் நான் முன்னாடி சொன்னதான் இது 99% ஆக்டர்ஸ் பிஆர் ஒர்க் பண்றாங்க. ஆக்டர்ஸ் மட்டும் இல்ல, டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ். இப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கே பிஆர் பண்ற நிலைமை வந்துருச்சு. இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருக்கு தெரியுது தெரியலங்கிறத விஷயம். இதுக்கு மேல பதில சுமார் சொன்னா வந்தா நட சொல்லிடுவார். ஒரு படமா பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே படம் நல்லா இருந்தா ஓட போகுது. அது யாரு பிஆர் பண்ணாலும் பிஆர் பண்ணாட்டியும் நல்லா இல்லைன்னா ஓடாது. இது புரிஞ்சுக்க அப்படி மட்டும் இல்ல நல்ல படம் மட்டும் ஓடிட போறது கிடையாது. நல்ல படம் இப்ப அயோத்தி படம் இருக்குல்ல, அயோத்தி படம் அதுக்கு முன்னாடி வந்து சசிகுமார் படங்கள் பல படங்கள் வந்துச்சு. கொம்பு வச்ச சிங்கம் தான் ஒரு படம் வந்துச்சு. அதை ட்ரெண்ட் ஷூட்டுங்கிறவரு தியேட்டர்ல போய் பார்த்தாரு. ஒருத்தர் தான் போனாரு, டிக்கெட் வாங்கினாரு, ஷோ போட முடியாட்டாங்க. அவர் சண்டை போடுறாரு, ஏங்க நான் ரிவ்யூ போடணும், நான் ஒருத்தர் தான் வந்திருக்கேன், படம் போட மாட்டீங்களா, எப்படி இந்த படம் முதல் ஷோ தானே போட்டு போங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ஒருத்தர் தான் உட்கார்ந்தாரு. அந்த தியேட்டர்ல முழுக்க அவர் ஒருத்தர் தான் படம் பார்த்தாரு. படம் பார்த்து ரிவ்யூ போட்டார், நல்லா இல்லைன்னு போட்டார், முடிஞ்சு போச்சு. அதே ஒருத்தர் தான் அயோத்திக்கு போனாரு. அயோத்திக்கு 5 பேர் உட்காந்து பாக்குறாங்க. அந்த 5 பேர் பார்த்துட்டு அவர் முதல் ரிவ்யூ போட்டு பாசிட்டிவா நான் 5க்கு 4 5க்கு 5 கொடுத்தாரு. மஸ்ட் வாட்ச் பிலிம்னு கொடுக்குறாரு. அந்த அயோத்தி படத்துக்கு ஒரு ஓப்பனிங் இல்ல, ட்ரைலர் நல்லா இருக்குதான், யாரும் ஓப்பனிங் இல்ல, பாட்டு நல்லா யாரும் ஓப்பனிங் இல்ல, அவரு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அவரு ஆகான்னு சொல்றாரு, நம்ம போய் பார்க்கலாம். நாங்க எல்லாம் ரிவ்யூ போறோம், ரிவ்யூஸ் வருது. அந்த படத்துக்கு நாங்க ப்ரொமோஷன் இல்ல, பிஆர் ஒர்க் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனா எங்களுக்கு காசே இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அதுல படத்துக்கு சம்பந்தமே இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அதுக்கு ஒரு சம்பந்தமே இல்லைனாலும் பரவாயில்ல, படம் நல்ல படம் அப்படின்னு நாங்க வந்து எடுத்து சொல்றோம். பாத்தீங்களா, அந்த வேர்ட் ஆஃப் மவுத் தான் அந்த படத்தை ஹிட் ஆக்குது. அந்த படம் நல்லா இருக்கனால மட்டும் இல்ல, நல்லா இருந்தா அந்த படம் ஓப்பனிங் வந்திருக்குமே, ஒரு டீசல் ஓப்பனிங் வந்துருக்குமே. ட்ரெண்ட் ஷூட்டுங்கிற ஒரு நபர் போய் அதுக்கப்புறம் அவர் கிவ்அவே கொடுத்து 50 பேருக்கு நம்ம கிவ்அவே கொடுத்தாரு. இத்தனைக்கும் அதுக்கும் அந்த படத்துக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. நாங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் எல்லாமே செஞ்சது அது. அந்த படத்தை சின்ன படம் நல்லா இருக்கு, நாங்களா ஒரு 5 பேருக்கு டிக்கெட் கொடுத்து 10 டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சு அந்த படங்கள் அந்த டிக்கெட் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணி பண்ணது. அதனால அந்த படம் அந்த படம் ஆமா எல்லா படத்துக்கும் அந்த படத்துக்கு நிறைய இன்ஃபுளுன்ஸ் கொடுத்தோம். அதுக்கு காரணம் நல்ல படங்கிறதுனா, நல்ல படம் மட்டும் தானா ரீச் ஆயிரு. அதுக்கும் இந்த ப்ரொமோஷன், பேசிக் ப்ரொமோஷன் தேவை. அவங்க பார்த்து பண்ணவே இல்லை. கடைசியில் என்ன தெரியுமா ஆச்சு, அது வேணா விடுங்க. அந்த பேராண்மை படத்துல நடந்த கதை தான் நடந்துச்சு. ஜெயமுறை எல்லாம் பண்ணுவாரு, அவர் பொன்மனன் வாங்கிட்டு போவார்ல, அது மாதிரி இந்த படத்துக்கு பெஸ்ட் ப்ரொமோஷன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்கிட்டு போனார் அவார்டு. சரி சுகுமார் ப்ரோ, நடுவில் சொல்ல நீங்க சொல்லிருங்க. அது உண்மைதான் ப்ரோ. மத்தவங்க ஜெயம் ரவி எல்லாம் பண்ணிட்டு பொன்வனன் வாங்கிட்டு போன கதை தான் அது நடந்தது அயோத்திக்கு. சரி பிரகாஷ் ப்ரோ, நான் ஒன்று கேட்கலாமா? இது ஆஃப் த டாபிக் தான். கேட்டுருங்க, ஏதாவது கேட்டுருங்க ப்ரோ. இப்படிலாம் இல்லை, நம்ம கிட்ட இருந்து வர்றது எப்படியும் உங்களுக்கு தெரியும். ஏன் ஊருக்கு நேற்றே நைட்டே கிளம்புனீங்க? நீங்க ஒரு நாள் நீங்க இருந்துட்டு போயிருக்கலாம்ல, வீக்கெண்ட் தானே.
இல்ல நான் இன்னைக்கு நான் வெளி ஃபேமிலியோட இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன், அதனால வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது கோவிலுக்கு போனாரு இன்னைக்கு, அதனால. சரி ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் வந்தா சொல்லுங்க. ஓகேங்க ப்ரோ. ஏன் பரணி திடீர்னு கீழே போயிட்டு மேலே வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு? ஏன் பரணி, என்னாச்சு? கோச்சிங் போயிட்டீங்களா? சிவகார்த்திகை கேட்டோன்னே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி டல் ஆயிட்டாரு. நீங்க பேசிருக்கணும் பரணி ப்ரோ, சப்போர்ட்டா தானங்க கேள்வி கேட்டாரு. அதுதான் எனக்கு புரியல, என்னத்துக்கு போனாரு. இல்ல சப்போர்ட் பண்ணி கேட்பாங்க, திடீர்னு வந்து அப்போஸ் யாருன்னா பண்ணிட்டாங்கன்னா பண்ணட்டும் ப்ரோ, பண்ணட்டும். பண்ணதான் தெரியும். அதெல்லாம் தாங்க முடியாது பரணியால. வந்து அவன் வந்து இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவனோட ட்வீட்டை போய்ப்பாங்க, அவன் டைம் லைன்ல லேட்டஸ்ட் ட்வீட்டே வந்து அவர் தான். டக்குன்னு அப்படி போடும்போது வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவான்? இல்ல புரியுது பரணி ப்ரோ, விடுங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க தலைவா. எல்லாத்துக்கும் ஹிந்தியான காரணம் சொல்றேன், ஆனா அதுதான் உண்மை. ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. நான் வந்துட்டு இந்த டூத் பிக் இருக்கு தெரியுமா, டூத் பிக்கை வச்சு கீபோர்ட்ல சைட்ல டஸ்ட் இருக்கும்ல, அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது F5 பிரஸ் ஆயிடுச்சு, அதனால ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இல்லனாலும் சொல்லணுங்க, நாங்க எவ்வளவு வேலை பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லனாலும் இதுக்கு நாங்க உங்களுக்கு பிஆர் பண்ணிட்டு இருக்கோம் உட்காந்துக்கிட்டு. கரெக்ட். என்ன தலைவா நீ? அவர் மூச்சு கொடுத்து பேசிட்டு இருக்காரு பாருங்க ப்ரோ, நீங்க பேச வேண்டிய டயலாக்லாம். இல்ல நான் பேச வேணாம், பிரகாஷ் ப்ரோ பேசிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. ஆனாலும் சரி பரவாயில்ல, எனக்கு பதிலா ஒருத்தர் சார்பா ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, ஹாப்பி தான். இல்லன்னா அதுதான் புரியல. அடிக்கிறாங்கன்னா சினிமா ஆக்டர்னு இல்லைங்க, பொலிட்டீஷியன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே பிஆர் பண்றாங்க. இது எல்லாருக்குமே நடக்குது. பிஆர்ன்றது காமனான ஒரு விஷயம் தானே. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அது பண்ணக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பிஆர் பண்ணாம அப்படியே வந்து எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இது காமன், இது எல்லாருக்குமே வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கலா சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்துட்டு ஒரு இதுல நிக்கிறாரு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறவர் வந்து அவருக்கு கூட துணைக்கு நின்று போய் அந்த தொகுதியில போய் வந்து அவருக்கு சார்பா கேட்கறது, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிஆர் தான். அவரு சார்பா 4 பேர் 4 இடத்துல பேசுறது. அந்த மாதிரியும் சினிமாலையும் கூட ஒரு ஆடியோ லான்ச் நடக்குது அப்படின்னா, பெரிய பெரிய ஆளுங்களை இன்வைட் பண்றது, இல்ல வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இன்வைட் பண்றது எல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த படத்தை பத்தி 4 வார்த்தை பேசுறாங்க. இதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு பிஆர்ல அடங்கும். இதெல்லாம் வந்து பண்ணலாம், இதெல்லாம் இவங்களெல்லாம் கூப்பிட்டா நம்ம படத்துக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், நம்ம ஹீரோக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து வெளியே தெரிவாரு அப்படின்னு. இது எல்லாருமே வந்து ஆரம்ப கட்டம்ல இன்னும் வரையுமே எல்லாருக்கும் நடக்குது. அது வந்து எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார், நம்ம உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ஸ்டார் டாம் க்ரூஸே வந்து பண்ணாருங்க பிஆர். ஏன் நிகாரிகான்னு சொல்லிட்டு அவங்க பேரு டக்குன்னு பெருசு படத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்க கூட வந்துட்டு அவர் வந்து ஒரு இது பண்ணிருப்பாரு. அது கூட பிஆர் தான்ற. அது அவர் பண்ணா மட்டும் வந்துட்டு ஒண்ணுமே சொல்றது இல்ல. அதுவே வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட், என்ன பெரிய ஆர்டிஸ்டா? அதுதான் எனக்கு கொஞ்சம் அவங்க இன்ஃப்ளூயன்சர், அவ்வளவுதான் சொல்றேன். அப்போ அது வந்து அவர் டாம் க்ரூஸ் பண்றது இல்ல, இன்ஃப்ளூயன்சர் தான். டாம் க்ரூஸ் பண்றது வந்துட்டு பிஆரா தெரியல. நம்ம ஆளுங்க வந்துட்டு பாடுறா அப்படின்னு நம்ம பாலிவுட் சிம்பிளிசிட்டியா வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இறங்கி வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து நம்ம ஆளுங்க நம்ம ஊர்ல நம்ம நேட்டிவிட்டில இருக்கிற ஒருத்தர் வந்து பண்ணாரு அப்படின்னா அது பிஆர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறது. இதெல்லாமே எல்லாருமே பண்றாங்க. அவ்வளவு பெரிய ஆளுக்கே தேவைப்படும் போது வந்து எல்லாரும் பண்றதில்ல. என்ன தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல. இல்ல சுகுமார் ப்ரோ, உங்களுக்கு புரியல. அதாவது இல்ல ப்ரோ, சொல்றவங்க அடையாளமே தெரிய ஆட்கள் இருக்காங்களா, நம்மகிட்ட என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க, அது எப்படி நம்மளாம் தவிர்த்திருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாது. உதாரணமா அடையாளமே தெரிய ஆட்கள், நெக்ஸ்ட் ஐகான் இவர் தான், யூத் ஐகான், நெக்ஸ்ட் சிவகார்த்தின்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் விஜய்னு சொல்லுங்க, எங்களை வந்து நாங்க வந்து அப்படியே பெரிய இவர் ஆயிட்டோம்னு சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க தானே எல்லாம் எங்களை பார்த்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு அவங்க என்ன முயற்சி பண்ணிட்டு ஒண்ணுமே இருக்காது. இப்போ ஒரு படம் கூட ரிலீஸ் ஆயிருக்காது. அவங்களே இந்த மாதிரி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே வராதாலே நெக்ஸ்ட் சிவகார்த்தி ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல உங்களுக்கு. அதுக்கு எப்படி அடுத்த சிவகார்த்தி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் விஜய், நாங்க விஜய் மாதிரி ஆக்ஷன் ஹீரோ மாறோம், நீங்க விஜய் இடத்துல இவர் வருவாருன்னு சொல்லுங்கம்பாங்க. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான் பிஆர் ஒர்க், அதுதான் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் பேசிக் படத்துக்கு நடக்கிறது, அதெல்லாம் நடந்தாது. ஏன்னா
ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் அப்படின்னு போட்டு பிஆர் ஒர்க் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா, அது 60s படத்துல இருந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் அது படத்துக்கு முன்னாடி படத்து ஷூட்டிங்கே நடந்துச்சு, அப்புறம் படம் வீட்டா இருக்க நடந்துச்சு. இப்ப யார் வந்து எந்த ஃபேண்டம் வந்து மத்த ஃபேண்டம் இது பண்றாங்களோ அவங்களோட ஹீரோவே வந்து அது பிஆர் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சும் பண்றாங்க. இது எல்லாருக்குமான இதுதான் காமனான ஒரு விஷயம், எல்லா ஹீரோக்கும் பண்றாங்கல்ல. இதுதான் உண்மையான பாயிண்ட். என்னன்னா அவங்க ஹீரோக்களுக்கும் பிஆர் ஒர்க் நடக்குதுங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. அது ஏன்னா தான் ஹீரோ படத்தை பாசிட்டிவா பேசும்போது அது பிஆர் ஒர்க் கிடையாது, அது நேச்சுரல் ஜெனியூன் ஆர்கானிக். ஆனா அடுத்த ஹீரோக்கு பண்ணலாம் அது பிஆர் ஒர்க். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை தான், நான் படிச்சா ஏன் சொத்து, நீ படிச்சா ஓன் சொத்து. சரி ரைட், அடுத்த கதைக்கு வருவோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ப்ரோ, ஒரு சில பேர் நல்லா பண்ணிடுறாங்க, நல்லா ரீச் ஆயிடுது, அது பொறுக்க முடியல, பிஆர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வந்து அதுவுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து டைம் லைன்ல போட்டு இது பண்றது. ஒருத்தரும் ஒரு மாதிரி வந்து பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கு. சில பேர் தெரியாத ஆர்கானிக்கா பண்ணணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா ரீச் ஆகட்டுமே பரவாயில்ல அதுல என்ன இருக்கு அப்படின்னு பண்றாங்க. சரி, இந்த பிஆர் டாபிக் ரொம்ப நேரம் போயிடுச்சு. அடுத்த கேள்விக்கு வருவோம். ஆகாஷ் கை தூக்கி இருக்காரு, அவர் எப்ப கை தூக்கினாலும் சும்மா தூக்கி பாரு. அந்த பொன்னியின் பிரகாஷ் சொல்லிடலாம் ப்ரோ. ஏங்க அது வேணாங்க, விடுங்க, போர் அடிக்கும், கேக்குறவங்க ஓடி போயிருவாங்க. இப்ப ஆகாஷ் கை தூக்கி இருக்காரு, எதுக்கு பேர சொல்லுங்க பிரதர். இல்ல சும்மா தூக்கி பார்த்தேன், முன்னாடி நீங்க பேசும்போது டாபிக்கா பேச வந்தேன், ஆனா நீங்க மறந்துட்டேன், நீங்க பேசி காத்துட்டீங்க சொல்லுங்க. இல்ல தக்லைஃப் ட்ரெய்லர் பத்தி தான் பேசலாம். நீங்க வந்துட்டு இது பேசிட்டு இருந்தீங்க, பிஆர் பேசிட்டு இருந்தீங்க, சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல நான் தக்லைஃப் நாங்க பேசிட்டோம், பேசிருக்கேன். ஓகே, எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆனா நிறைய பேர் காட்டல, இப்ப பங்கஜ் திரிபாதி எல்லாம் இருக்காருன்னு சொன்னாங்க, ஆனா நான் ட்ரெய்லர் நோட்டீஸ் பண்ணல. நான் நோட்டீஸ் பண்ண 2 பேர் வந்துட்டு வடிவி கரிசி வந்திருந்தாங்க, அப்புறம் சென்னி ஜெயந்த் பார்த்தேன் ட்ரெய்லர்ல. அவங்க 2 பேர் தான் நான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். ட்ரெய்லர் எனக்கு வந்து சிம்பு லுக்கு சூப்பரா இருந்துச்சு, எஸ்பெஷலி அந்த 2 பேர் கழுத்தை பிடிச்சிட்டு இருப்பாங்களே, அப்போ லுக் எல்லாம் வந்துட்டு செமையா இருந்துச்சு. மத்தபடி ஆஸ் யூஷுவல் லைக் வந்து எனக்கு இந்த த்ரிஷா ஏன் வந்துட்டு இவர் கமல் பேரன் எல்லாம் நிறைய ட்வீட் பார்த்துட்டு இருந்தேன். த்ரிஷாவே வந்துட்டு அபிராமியோட வயசு அதிகமானவங்க தான், ஸோ அதனால அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. படத்துல யாரு வேணா யாருக்குன்னா இருக்கலாம். மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல பெருசா கிரிஞ்சா இல்லாம அந்த போர்ஷன்லாம், கொஞ்சம் அந்த சின்ன பையன் போர்ஷன்லாம் கிரிஞ்சா இல்லாம வந்துடும் எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம்னால. அதனாலே அது பெருசா நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஏஜிங்கும் சூப்பரா இருந்துச்சு. நான் ஸ்பெஷலி சொல்லியிருந்தேன், இந்த டிஏஜிங் வந்துட்டு இப்ப திருப்பி காட்டுவாங்க அந்த ட்ரெய்லர்ல, அது வந்துட்டு அது இருக்கிறத பொறுத்துதான் அந்த டோன் செட் ஆகும்ன்ற மாதிரி. எனக்கு மற்றபடி ஸ்டோரியா பார்த்தா எனக்கு தோன்றது ஆஸ் யூஷுவல் லைக் வந்துட்டு இவர் எடுத்து வளர்ப்பாரு, அதுக்கப்புறம் இவர் ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்பாரு, அதுக்கப்புறம் த்ரிஷானால ஏதோ ஒரு பிரச்சனை வரும் இவங்களுக்குள்ள, அதை அப்படியே நாசர் ஆம்பிளிஃபை பண்ணிட்டு வரும் அந்த பிரச்சனையை. அதுக்கப்புறம் இந்த ஒரு பனி பிரதேசம் மாதிரி ஏதோ ஒரு இடம் இருக்குல்ல, அது இந்த ஸ்டார்டிங் அந்த கிளிம் ஸ்டைல்ல ஏதோ கூட காட்டியிருப்பாங்க, அங்கதான் இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அங்க வந்துட்டு ஏதாவது சண்டை நடந்து இவரு வந்துட்டு கமல் வந்துட்டு தள்ளி விட்டுருவாருன்ற மாதிரி நினைக்கிறேன். அப்புறம் தலைவன் போயிட்டு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு வந்து திருப்பி இருப்பாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா அந்த சாங் நோட் பண்ணீங்களா? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, இந்த பச்சை வண்ண பூ. ஆமா, ரொம்ப சூப்பர். அது எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப அது எந்த பாட்டுமே ரிலீஸ் பண்ணல இல்ல ப்ரோ? சிங்கிச்சானு வந்துச்சே. இல்ல அது தவிர, ஆமா அது தவிரதான் ஆடியோ லான்ச் வரப்போகுது, அது அப்பதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருமா அந்த விண்வெளி நாயகன், இல்ல டைரக்டா ஆடியோ லான்ச்? ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துருச்சு ஏற்கனவே, செகண்ட் சிங்கிள் யாரு எல்லாரும் ஜிங்கிச்சாவை மறந்துட்டாங்களே. சாரி, செகண்ட் சிங்கிள் வரும், ஆடியோ லான்ச் விண்வெளி நாயகன் வந்தா நல்லா இருக்கும். ஆனா தலைவன் வந்து அந்த ஸ்டான்ஸ்ல நிப்பாரு, அந்த பிளாட்ஃபார்மா, அந்த ஓவர் பிரிட்ஜ் ஃபைட்ல சூப்பரா இருந்துச்சு. அந்த ஓவர் பிரிட்ஜ் ஃபைட்டே பார்க்க நல்லா இருந்துச்சு, கமல் பண்ற மாதிரியே. எல்லாத்தையும் தாண்டி அந்த ஈவெண்ட்ல பேக்ரவுண்ட்ல அந்த எல்இடி ஸ்கிரீன்ல ஒரு பாட்டோட லிரிக்ஸை பயங்கரமான சூப்பரான தமிழ்ல எழுதி வச்சிருந்தாங்க, கமலோட ஹேண்ட் ரைட்டிங்லயே. ஆனா அது என்ன லிரிக்ஸ் இருந்தா சுத்தமா முழு லிரிக்ஸையும் போட்டு காமிக்க, பாதி பாதியா ஒரு பிளர்டா வச்சிருந்தாங்க. எனக்கு அதுதான் அந்த லிரிக்ஸ்க்காக தான் வெயிட்டிங். அது என்ன சூப்பரா இருக்கு, பயங்கரமா. அது மட்டுமாச்சும் சொல்ல பர்மிஷன் கொடுங்க பிரகாஷ். உள்ள வந்தாரு,
எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள அப்பதான் அந்த ஒரு இது ஹால் மாதிரி உள்ள என்ட்ரானோன்னு ஸ்டேஜ்ல எழுதி இருந்தது பக்கத்துல சென்டர் ஸ்கிரீன் பக்கத்துல சைட் ஸ்கிரீன்ல தமிழ்ல எழுதிருந்தது. ஒரு பக்கம் தலைக்கீழ எழுதிருந்தது, ஒரு பக்கம் நேரம் எழுதிருந்தது. பிரகாஷ் ப்ரோ பார்த்து நேரம் வந்து ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. நான் எனக்கும் புரியல, என்னடா நம்ம உட்காந்துட்டு இருக்கிற இடம் இங்க இருக்குது, அவர் ஏன் அங்க போறாரு அப்படின்னு. போது ஒரு இடத்துல அப்படியே நின்று அப்படியே ஒரு மாதிரி பாருங்க, ஏன் போஸ்டரே திரும்பி திரும்பி பார்த்துனது, இதுல பார்த்த விஷயம் தானே. அப்புறம் கூப்பிட்டு கேட்டா, ஏங்க அதுல தமிழ்ல ஏதோ எழுதிருக்குங்க, அதனால இது என்ன எழுதிருக்குன்னு பார்க்க போனா அது ஏதோ ஒரு மாதிரி பிளர்ரா தெரியுதுங்க அப்படின்றாரு. அப்படி தமிழ் அப்படியே அவரு அதுக்கப்புறமா கூட விடல. அவரு ட்ரெண்ட்ஸ்வுட் போன் வந்து ஜூம் பண்ணி நல்லா போட்டோ எடுக்கும். எங்க போட்டோ எடுத்து அதை ஜூம் பண்ணி காட்டுங்க, அது என்னன்னு படிச்சே அவனை விடவே கூடாதுன்றாரு. செந்தமிழன் ஆயிட்டாரா? இல்லங்க, நல்லா இருந்துச்சு தமிழ், தூய தமிழ் சூப்பரா இருந்துச்சு. யானை வென்று அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆமா, அது தூய தமிழ் வேற, அது வந்து பழைய தமிழ் இருந்துச்சு. பழைய தமிழ் வேற, அது பழைய தமிழ் சங்க தமிழ் எழுத்து கமல் ஹேண்ட் ரைட்டிங்லேயே வேற. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன்ல என்ன பண்ணிட்டாங்க, அந்த உருதுல ரைட்ல இருந்து லெஃப்ட்ல எழுதுவோம்ல, அந்த மாதிரி இந்த ஆர்டர்ல போட்டுட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அந்த ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், அதை பத்தி ஏதாவது கேள்வி கேட்கலான்னு பார்த்தேன். அதெல்லாம் வச்சு நிறைய இது பண்ணேன். அது போன பவுன்சரே பயந்துட்டாரு, ஏன்னா ஸ்டேஜுக்குள்ளே வரான்னு. பக்கத்துல போய் லிரிக் போகும்போது அந்த லிரிக்கை பார்க்க போனேன், அவர் பின்னாடி இந்த பவுன்சரே பயந்துட்டு இவன் யாரும் வரல, இவர் பாட்டு ஸ்டேஜுக்குள்ள போயிட்டு இருக்கிறாருன்னு. அதை பார்த்து நல்லா இருந்துச்சு லிரிக்ஸ். அதை தான் ரிலீஸ் பண்ணாங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அந்த பாட்டு எந்த பாட்டுன்னு தெரியல. நம்ம 2 நாள் முன்னாடி பேசிட்டு இருந்தோம், இந்த குடும்ப உறவுகளுக்குள் சண்டை வந்தால் அந்த படம் பெருசும் பேசப்படாது என்று. ஆனா தக் லைஃபில் வளர்ப்பு மகனாக இருக்கிறார். அது எப்படி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த டாபிக் ஆரம்பிச்சது பரணி, அது இதுக்காக தான் ஆரம்பிச்சாருன்னு அவரே சொன்னாரு அன்னைக்கு. நீங்க இப்போ வந்து கேக்குறீங்களே. இல்ல ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மைண்ட் எப்படி இருக்கு? இல்ல ப்ரோ, இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டர்நேஷ்னலாக தான் எதிர்பார்த்தேன் இந்த பட பிளாட்டாவே. இது வந்து மும்பை இதுக்குள்ளேயே சொல்லிக்கிற போல, கிட்டத்தட்ட செக்கச்சவந்த வானத்தை தான் திரும்ப எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு ஜூன் 5 ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு இப்பயே கண்ணுக்கு தெரியுது. அதாவது ஃபுல்லாகவே ஒன்று மிக்சடு தான் வாங்கும், இல்லை ரொம்ப கம்மியாக தான் வாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் கமர்ஷியலாக. தெரில எப்படி போகுதுன்னு. ஆனால் மிக்சட் ரிவ்யூஸ் தான் எனக்கு தெரிஞ்சு வாங்கும். ஏன்னா ரொம்ப பெரிய பிளாட் இல்லை இது. நான் ரொம்ப சிம்பிளா சொன்னது என்னன்னா, நான் ட்ரெய்லர் நீங்க பாக்குறப்ப வேற லெவல்ல இருந்துச்சு. கார்ல வரும்போது சுமார் போட்ட கேட்டேன், ஏங்க ட்ரெய்லர் இவ்வளவு சூப்பரா இருக்கு, எனக்கு பாசிட்டிவா இருக்கு, நல்ல படம் ஓடுறதுக்கான நம்பிக்கை இருக்கு, இவங்க ட்விட்டர் டிஎல் வந்து எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவரு சொன்னது எனக்கு அதான் தெரியல பிரதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நான் சொல்றது என்னன்னா, இந்த ட்ரெய்லர்லயே சில மிஸ்லீட் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. நாசர் கேரக்டர் வந்து நமக்கு எதிர்த்து காமிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனா வந்து நாசர் சம்லைன் பண்றதே யாருன்னா அதே அமரன்ட்டு தான், அதாவது அமரன்ட்டு தான், அதே அமரன்ட்டு தான். அதாவது ஓகேவா, அது வேற யார்ட்டையும் சொல்லல, அவர் வேற யார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தாதான் நீங்க அதை பத்தி கேட்கலாம்னு தவிர சொல்றதே அதே அமரன்ட்டு தான். அப்ப நமக்கு அது நமக்கு நிறைய மிஸ்லீட் பண்ணிருக்கிறாங்க. அதனால நீங்க நம்ம பாக்குற வெர்ஷன் தியேட்டர்ல இருக்காதுதான் தோணுது கொஞ்சம். ஏன்னா விஜய் சேதுபதி செக்கச்சி வந்து வானம் ரோட்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரெய்லர்ல பார்த்தது ஒண்ணு, படத்துல பார்த்தது ஒண்ணு, பட கிளைமேக்ஸ்ல ஒண்ணு, மூணா மாறும், சூப்பரா மாறும். ஏன்னா நான் அது வந்து படத்துல வந்து சூப்பரா எழுதின ரோல் விஜய் சேதுபதி ரோல் தான் அந்த செக்கச்சி வந்து வானம்லயே. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அருண் விஜய் சொல்லலாம், நீங்க சிம்புடு சொல்லலாம், எப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா வந்து அந்த ரோலா இருந்தது விஜய் சேதுபதி ரோல். அது வந்து ஆனா ட்ரெய்லர்ல ஒரு மாதிரி பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. எப்படியா நீ பேசுற எம்எல்ஏ, உனக்கு என்ன பேசாலும் எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை வரமாட்டேன்னு ஆரம்பிக்கும் அந்த ட்ரெய்லரே. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச அதெல்லாம். அது அரவிந்த் பேசுறதுலாம் டேமேஜா இருக்கும். விஜய் சேதுபதி அவரோட ஹையர் ஆஃபீஸர் யாரும் சுந்தர்சி படங்கள ரெகுலரா இருப்பார்ல, அவர் சொல்லுவாரு, அது எப்படி நீ என்ன சொன்னாலும் நம்ப முடியல, நீ என்ன சொன்னாலும் நம்புற மாதிரியே இல்லைன்னு பாரு. அது ஒரு டைலாக் ஒன்று பர்டிகுலரா வரும். அது படத்துல ஒரு ஆங்கிள் வச்சிருப்பாங்க, ட்ரெய்லர்ல ஒரு ஆங்கிள் வச்சிருப்பாங்க. அது இன்னும் சூப்பரா கடைசியில் அது ரிவீல் ஆகும். அந்த ரெட் ஆபரேஷன் ரெட்டுங்கிறப்ப இன்னும் சூப்பரா ரிவீல் ஆகும். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் மிஸ்லீட் பண்ற மாதிரி வேணுக்கே நமக்கு கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. ஆனா வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். ஆனா படம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியலா சக்சஸ் ஆகும். இந்த நாசருமே வந்துட்டு அவங்க 2 பேரும் சண்டை போடும் போது வந்துட்டு பின்னாடி நின்னுதான் பாத்துட்டு இருப்பாரு. 2 பேரும் அந்த கழுத்தை பிடி சண்டை போடும் போது. சோ அதனால அவரு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவரு சிம்பு பக்கம் தான் நிப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு இதுதான் சொல்லுங்கண்ணா, செக்கச்சவந்தமான மாதிரி இருக்குதோ இல்லையோ, எல்லாரையும் சாவடிக்காதீங்கப்பா. அது ஒண்ணுதான் வந்து எனக்கு ஒரே ஒரு இதுவா தெரியுது. நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களோ இல்லையா, எனக்கு செக்கச்சி வந்தவன மாதிரி எடுத்து கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா செக்கச்சி வந்தவன தான் கமர்ஷியலா இருக்கும். மனிதத்திரம் படங்களே பரபரன்னு போகும். தப்பு இல்ல, எல்லாரையும் சாவடிச்சிருவாங்க அந்த படத்துல.
இல்ல சுமார் ப்ரோ, டோன்ட் வரி, எஸ்டிஆர் சாக மாட்டாரு, 100% கன்ஃபார்ம். 5 வண்ண பூ இல்ல அது ஏன்னா டைட்டிலே கமல் சொல்லிட்டாரு அத. கமல் டைட்டில் தடவை சொல்லிட்டாரு. பலியாடு வேற, இந்த தடவை ஆமா வேற பலியாடு. வேற பலியாடு இருக்கு, டைட்டிலே சொல்லிட்டாரு அவரு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு அது விட்டுருங்க, செக்கச்சி வந்து வானம்னா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் பிடிக்காது, தவிர மத்த எல்லாமே பிடிக்கும். தம்பி 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 நாயமா தம்பின்னு வரும். அந்த போர்த்தர் மட்டும்தான் எனக்கு வந்து செட் ஆகாது, தவிர மத்த எல்லாமே எனக்கு செக்கச்சி வந்தாலும் மனிதத்திரம் படத்துலயே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தெளிவான டைலாக்ஸ், எதை சொல்றீங்க? நீ நல்லா இருப்பியா தம்பி? அதேதான் தம்பி 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 டேய் நல்லா இருப்பியா தம்பி. ஏஆர் ரஹ்மானோட பயங்கரமான ஒர்க் அந்த படத்துல. கரெக்ட்ங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அதுல வந்து எனக்கு பிடிக்கும். ஆனா அதுவுமே பாத்தீங்கன்னா பயங்கரமான மிக்சட் ரிவ்யூஸ் தான். அதனாலதான் மிக்சரா வந்துச்சு. ஆனா பாருங்க கலெக்ஷன் பாருங்க, ஓப்பனிங் கலெக்ஷன் எல்லாமே சூப்பரா போன படம் செக்கச்சி வந்து வானம். ஆடியன்ஸுக்கு பிடிச்ச படம். நீங்க ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும்ல, அதுல அருண்விஜய்க்கு ஏஆர் ரஹ்மான் ஒரு சாங் ஒரு பிஜிஎம் ஹயாட்டி போட்டு வேற லெவல்ல இருக்கும். நான் வந்து அந்த படத்துலயே வந்து சோஃபா சீன் அப்போ ஒரு சாங் போட்டிருப்பாரு, ஹயாட்டி சாங் தான் வந்து ரிப்பீட்ல கேட்டுட்டு இருந்தேன். படம் வந்ததுக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு அப்புறமும் சரி. எனக்கு அந்த செவன்த் போர்ஷன் சூப்பரா இருக்கும். இன்னும் வரையுமே பூமியும் அந்த மலைக்குருவி பாட்டும் இன்னும் வரையுமே வந்து நான் டெய்லியும் கேக்குறேன். அந்த அளவுக்கு பிடிச்ச பாட்டு. அந்த செவன்த் போர்ஷன் செம பிளேஸ்மெண்ட்ல பண்ணிருப்பாரு. அப்படியே அருண் விஜய் அதுல மலைக்குருவியில ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ் பீக்ல பாடுவார் ஒரு இடத்துல. அந்த பொண்ணு இறந்துட்டு அப்புறம் வந்துட்டு அந்த சமாதி முன்னாடி வந்து படத்துல பாடல்களை விஷுவல் மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. சூப்பர் படத்துல எது ஆல்பம் ஆஃப், அதாவது சாங் ஆஃப் த ஆல்பம்னு சொல்லுவோம், இல்ல ஆல்பம்ல பெஸ்ட் சாங்னு சொல்லுவோமோ, அதை வந்து அவர் வந்து விஷுவல்ல இது பண்ணி விட்டுருவாரு. இந்த பாட்டு எனக்கு வந்து அந்த மலைக்குருவி பாட்டு எப்பேற்பட்ட பாட்டை ஹிட் ஆகி எவ்வளவு இது எல்லாம் எதிர்பார்த்துருந்தோம். கடைசியில இறுதி அஞ்சலி பாட்டு மாதிரி போட்டு விட்டு பாதியும் கட் பண்ணி விட்டுட்டு ஏங்க இப்படி பண்றீங்க, அதை ஞாபகப்படுத்தி விட்டு போறீங்க. கதையோட்டத்தோட நல்ல வேலை ரிலீஸுக்கு முன்னாடி அப்படி ஒரு சாங் இதுல இல்ல. நம்ம ரொம்ப எதிர்பார்க்கற மாதிரி சாங் எதுவும் கொடுக்கல. ஏன்னா அவங்க ஆடியன்ஸ் 29 வைக்கிறாங்க. என்ன தேதி நான் மறந்து வேற. பிரகாஷ் எனக்கு பிரவீன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ப்ரோ இல்ல எனக்கு பாஸ்போர்ட் ஒரு கேள்வி. சொல்லுங்க பிரதர். ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல அவர் பேசுறது கேட்கல. சரி, அவரு கேட்கல போல இருக்கு. அவர் பேசுறது கேட்கல, நான் சொல்றேன், அதை அவர்கிட்ட சொல்லிருக்கேன். இப்போ ஒரு டவுட் பொறுத்த என்னன்னா, ஒரு படம் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு, வெற்றி படம் அப்படின்னு சொல்லி அதை எதை வச்சு டிஃபைன் பண்றாங்க? ஓஹோ, நீங்க எங்க வரீங்கன்னு புரியுது. இல்ல புரியுது. நம்ம கேள்விக்கான பதில நம்ம சொல்றோம். ஆனா அவர் நான் பெருசா சொல்லுவேன், அதுக்கு திரும்பி நீங்க அவ்வளவு தூரம் திரும்ப டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். பிரவீன் பிரதர் கேக்குதா? டேஸ்ட்ல நிறைய முறை டிஸ்கஸ் பண்ண ஆன்சர் பண்ணலாம், நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இந்த கேள்விக்கு. பிரவீன் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ பேசுறது கேட்கலன்னா மறுபடியும் லிசனர் போயிட்டு ஸ்பீக்கர் வரீங்களா? தலைவா லிசனர் போயிட்டு ஸ்பீக்கர் அவர் ஆன்சர் பண்ணுவாரு, கொஞ்சம் டீடைல்டா சொல்லுவாரு. நீங்க கீழே போயிட்டு வாங்க. ஓகே, இதுக்கு நடுவில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். யாராவது இந்த நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரிலாம் பார்ப்பீங்கன்னா, இந்த அமெரிக்கன் பின்லாடன் வாங்க தலைவா, தமிழ்ல இல்ல 3 எபிசோடு தான் பாருங்க. செம்மையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா, அது 3rd எபிசோடு ஒரு 1.25 மணி நேரம் இருக்கும். உண்மையிலேயே இங்கிலீஷ்ல இருக்குண்ணா, இங்கிலீஷ்ல. ஆனா பரணி ப்ரோ எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? செம விறுவிறுப்பா இருந்துச்சு தலைவா. அதுவுமே கிரிப்பிங்கா இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே இதுல ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் தான் பேசியிருப்பாங்க, அந்த ஆப்ரேஷன்ல ஒர்க் பண்ண ஆஃபீஸர்ஸ் பேசியிருப்பாங்க. அவங்களோட எமோஷன்ஸு, அவங்க கோத்ரூ பண்ண விஷயங்கள், அதாவது அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறது, அந்த அவங்க ஆர்மி ஆஃபீஸர் இந்த ஆப்ரேஷன் போகும்போது நான் வந்துட்டு லாஸ்டா என் குழந்தைங்களுக்குலாம் குட் பை சொல்லிட்டு தான் போவேன். அதெல்லாம் சொல்றப்போ ஒரு மாதிரி எமோஷ்னலா இருந்துச்சு. உண்மையிலே சூப்பரா பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நேம் தெரியும், இவர் தான் பின்லாடன்ற அந்த நேம் மட்டும்தான் தெரியும். ஆனால் அவரோட ஹிஸ்ட்ரி இல்லை அவர் எதுக்கு வந்து அவங்க சுட்டாங்க, என்ன கதை, அந்த ஃபுல் டீட்டெயில்டாக எனக்கு தெரியாதுன்றனால இதை பார்த்தப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஸோ என்னை பற்றி என்ன மாதிரி அவரை பற்றி தெரியாதவங்க அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஜனகன மனகதி பாட்டு எழுதுனவரு, அதுவே இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கீங்க.
புரியலங்க. என்னாச்சு? இல்ல அவர் யாருன்னு தெரியாதுன்றீங்களா, அதுக்கு சொன்னேன். ஐயோ! ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு எங்க பார்க்கலான்னு சொல்லி. அது நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு அந்த டாக்குமெண்ட்ரி. ஆ ஹிந்தியில இருக்குன்னு நினைக்கிறேன், ஷுவரா இல்ல. பட் தமிழ்லயோ தெலுங்குலயோ வேற எந்த லாங்குவேஜ்லயுமே இல்ல. நான் இங்கிலீஷ்ல மலையாள தான் பார்த்தேன். குட்டியோ? நான் உங்களுக்கு மலையாளம் தெரியுமாண்ணா? இல்ல இல்ல, நான் என்ன கேட்டேன்னா மலையாள குட்டியோன்னு கேட்டேன். இல்ல. ஹலோ ப்ரோ, கேக்குதா இப்போ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. பிரதர் நான் பேசுறேன் கேக்குதா பிரவீன் பிரதர்? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. ரைட், ஓகே. எப்பவுமே ஒரு படத்தோட வெற்றிக்காக நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், எப்பவுமே பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட். ஆனா பாக்ஸ் ஆஃபீஸிங்க தாண்டி ரிட்டர்ன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். எவ்வளவு முதலீடு பண்ணி எப்படி ஒரு படத்தை நீங்க அது அதிகமா ரெக்கவர் பண்ணிருக்கீங்கிறத பொறுத்து தான் படத்தோட வெற்றி தீர்மானிக்கப்படுது. ஓகேங்களா? எல்லா படத்துக்கும் அதுதான். அதுக்கப்புறம் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து ஓவரால் நீங்க பேசுறது எப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் தான். பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சு தான் ஒரு படத்தோட பெரும்பாலான வெற்றி நிர்ணயிக்கப்படுது. ஓகே, சரி. இது அதுதான் மேட்டர்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கார்த்தி இப்போ நான் டைம் பாஸ் கேஸ் வந்து இதில் கேட்பேன். தென் ட்ராக்டர் நான் ரூட்டர்ல நிறைய பார்ப்பேன். ஓகேங்களா? இப்போ அதில் என்னன்னா ஜிபியூ வந்து போட்டிருந்தாங்க பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரே வாயில சொன்னதுதான் ஜிபியூ பிளாக் பஸ்டர் அப்படின்னாரு. ஆனா நேற்று வந்து ரெட்ரோ வந்து அவர் சொல்றாரு ப்ரொடியூசருக்கு வந்து அது ஹெவி ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னாரு. ஆனா படம் ஓடல அப்படிங்கிற மாதிரி, லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு இது என்ன கான்செப்ட் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ப்ரொடியூசருக்கு லாபம்னா அது வந்து ஃபிளாப்புங்கிறாங்க. ஆனா அவரே வந்து சொல்றாரு ஜிபி வந்து ப்ரொடியூசருக்கு லாஸ் அப்படிங்கிறாரு. அதான் பிளாக் பஸ்டர்ன்னு சொல்றாரு. ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கிறாங்க. இல்ல இல்ல, அப்படி இல்ல ப்ரோ. இது அவர் சொன்னது கரெக்ட் தான். அது பிரகாஷ் ப்ரோ சொல்லுவார் ஈஸியா. குட்பேடக்களை இழுக்கலன்னா நம்ம சொல்லிடலாம் பதில். குட்பேடக்களை இழுத்துட்டார், நீங்க சொல்லுங்க, கரெக்டா நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இல்ல ப்ரோ, நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க அது உங்களுக்கு நிறைய தெரியும் இதெல்லாம் ட்ரேட்லாம், நீங்களே சொல்லுங்க. கல்லூரி படம் மாதிரி போயிட்டு குட்பேட் இல்ல, வேற படத்தை உதாரணமா சொல்லியிருந்தாருன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். அவர் குட்பேடக்லி உதாரணம் சொல்லியிருக்காரு. குட்பேடக்லி வந்து எல்லா தரப்பும் லாபகரமான படம் தான். ஓகேங்களா? அதுல வந்து நீங்க என்ன சொல்ல முடியும், இந்த ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கறீங்க படம் பேர் சொல்லி கேட்கறீங்கிறப்ப நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நம்ம படம் பேர் இல்லாம பொதுவாக சொல்றோம்னா ஓகே, படம் பேர் சொல்லி கேட்கும்போது சொல்றேன்னா இது வந்து இல்ல அது சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நான் தேக்க சொல்றேன். அது இப்பதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், 4 பேர் சண்டை போடுறது சண்டை கிடையாது. ஓகேங்களா? 4 பேர் அவங்களுக்குள்ள அடிச்சுக்க வேண்டிய விஷயம். சாமி படத்துல விக்ரம் சொல்ற மாதிரி தான், நீ உனக்கு சண்டை 4 பேர் தூக்கி போட்டு மீறி ஊர்ல போய் ஊரை டிஸ்டர்ப் பண்றங்கிற மாதிரி இவங்க 4 பேர் ஈகோக்காக இவங்க என்ன பண்ணா டைம்ல நாசி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது சண்டையே கிடையாது, இவங்க போட்டு போறாங்க. அதை பத்தி நமக்கு கவலையும் கிடையாது. ஏன்னா யாரு சண்டை போட்டு யாரும் இங்க வந்து யார் படத்தையும் கெடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும், புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், அவ்வளவுதான். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம சொன்னா, இப்போ இந்த படத்தை வந்து வாங்கினது வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வாங்கியிருந்தாரா. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 வாங்கியிருந்தாரு. 3 ஏரியா அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. சப் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா 2 ஏரியா ரிலீஸ் பண்ணாரு. கர்நாடகாவில் முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பிடிச்சி அவர் மூலமா தேட்டர் சாட்டிங் பண்றதும், கேரளாவில் வந்து கோகுலம் மூவிஸ் வந்து மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க மூலமா வந்து தேட்டர் சாட்டிங் பண்றதும் பண்ணாரு. ஆனா ஓன் ரிலீஸ்னு பாத்தீங்கன்னா ராகுலுக்கு தான். ஓகேங்களா? அப்படி பார்த்தா அந்த 3 ஏரியாவும் அவருக்கு லாபகரமான படம். நாங்க 4வது நாள் அவுட்டு அவர் ஆஃபீஸ்ல நாங்கள் கேட்குறோம். ஏன்னா வந்து நாங்கள் வேற ஒரு விஷயத்துக்காக கேட்குறோம். அவர் கேட்கும்போது என்ன சொன்னா, ஏன் இல்லை போதுங்க, ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்ததுங்கிறது வசூல் ஒரு குறிப்பிட்ட வசூல் எதிர்பார்த்தோம். எங்களுக்கு அது 5வது நாள் 4வது நாள்லேயே எங்களுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே இந்த படம் உங்களுக்கு வரது பிறகு எங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான், கூடுதல் போனஸ் மாதிரி தான். ஆனால் எங்களுக்கு வந்து இதை நாங்கள் வேற ஒன்று விஷயம் கேட்டதா அது தேவைப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க நாங்கள் வேற ஒரு விஷயத்துக்காக கேட்கும்போது தேவைப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அது கேட்டதுக்கு ரீசன் என்ன, இந்த படம் எங்களுக்கு ப்ராஃபிட் தான் அப்படின்ட்டாங்க. அவங்க ஸ்டார்டிங்லேயே, அதாவது அந்த 5 நாள்லேயே இந்த டோட்டல் ரன் என்ன வரப்போ அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்காது என்ன, 2வது வாரம் 3வது வாரம் ஓடுனதான் அவங்க எதிர்பார்க்காது, இன்னும் கூடுதலாக வந்தது. ஓகேங்களா? அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வாங்கினவருக்கு அவருக்கு 3 ஏரியா வாங்கிக்க, 3 ஏரியா லாபம். ஓவர்சீஸ் ஏரியா வாங்கினவருக்கு ஓவர்சீஸ் லாபம். ஆந்திரா வந்து அவர் ப்ரொடியூசர்ஸ் போனா எடுத்து ரிலீஸ் பண்ணாரு. யாரும் மைத்ரி மெகசேனா அவங்க ஓன் ப்ரொடியூசர், அங்கேயே அவங்க பெரிய கைங்கிறாங்க ரிலீஸ் பண்ணாங்க. அங்க அஜித் படத்துக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த மார்க்கெட் தான் அது பண்ணோம். அஜித் படத்துக்கு அங்கே ரீசெண்ட் இயர்ஸ்ல ரொம்ப மோசமான மார்க்கெட் தான் அது. அந்த படத்துக்கு உண்டான மார்க்கெட் அதை பண்ணிட்டு போச்சு அவங்க. அதனால அவங்களுக்கு அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஓவரால் இந்த அஜித்தோட மெயின் மார்க்கெட், கோர் மார்க்கெட்டுங்கிறது தமிழ்நாடு. அங்க படம் பிளாக் பஸ்டர். கூடுதலா வாங்கின நீங்க உங்களுக்கே கலெக்ஷன் தெரியும். உங்களுக்கு ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ், உங்களுக்கு கலெக்ஷனை விட்டுருங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் தியேட்டர் எவ்வளவு தூரம் படம் ரன் ஆச்சுங்கிறது தெரியும். ஓகேவா? இல்ல வந்து அடுத்து ரெட்ரோட பாக்ஸ் ஆஃபீஸ், ரெட்ரோட பாக்ஸ் ஆஃபீஸ்ங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா?
இத நம்ம நீங்களும் புக் மை ஷோ இருக்கு இப்ப, இல்ல அப்புறமா அது போக தியேட்டர் bro, சாட்டிங் எனக்கு இருக்கு. ஆனா நல்லாவே இவங்க இன்னொன்னு சொல்றேன், நீங்க உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து எப்பவுமே அதை அலசி ஆராயணுமே தவிர, இவங்க ஃபிளாப்னு சொல்லிட்டாங்க, அவங்க ஃபிளாப்னு சொல்லிட்டாங்க, அவங்க இல்ல ஃபிளாப்னு bro, அது நமக்கு அதுக்குன்னு தேவையே இல்லை. ரொம்ப போட்டு இல்ல அதுக்குன்னு இல்ல, அது கான்ட்ராஸ்டா இருக்குல்ல. இப்போ ஒண்ணும் இல்ல, நான் இப்போ வந்து இங்க ஜிவி ஓடுனது எல்லாருமே தெரியும், ஓகேங்களா. பட் ஆனா அது வந்து ஓவராலா வரப்போ இந்த வாய்ப்பேச்சுல இருக்கட்டும், இல்ல வந்து டைம் பாஸ்ல இருக்கட்டும், இல்ல மத்த இதுவுமே வந்து அது மைத்ரி மூவர்ஸ் ப்ரொடியூசருக்கு அந்த படம் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க, ஓகேங்களா. அவரு அதே வழியில அதை வந்து இது ஃப்ரெண்ட் வந்து ப்ரொடியூசருக்கு லாபம் ஆனா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நஷ்டம் அப்படிங்கிறாரு. ஜிபி வந்து ப்ரொடியூசருக்கு நஷ்டம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் அப்படிங்கிறாரு. கான்ட்ராஸ்டா இல்ல ரெண்டுமே இல்ல மாறி ஒன்னே மாறி ஒண்ணுதான், ஆனா ரெண்டு வலைப்பேச்சு இல்ல வலைப்பேச்சுன்னு வந்தனால சொல்லிடுறேன் இதை. வலைப்பேச்சு எப்பவுமே அஜித் மேல வன்மத்துல இருப்பாங்க. இதான் நான் பெருசா சொல்லுவேன் இதை. நீங்க எப்படி எடுத்துக்கங்க. இந்த வருஷத்துல அவருக்கு 2 படம் வந்திருக்கு அஜித்துக்கு. ஒன்னு ஹையஸ்ட் கலெக்ஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 3 ரேஸ்ல போடியம் பண்ணீங்க. ஃபேமிலியோட அடிக்கடி போட்டோ வருது, ஃபேமிலியோட ஐபிஎல் அது ஜாலியா இருக்காரு. இப்போ பத்மபூஷன் அவார்டுன்னு ஒரு பிடிக்காத ஒரு நடிகருக்கு, பிடிக்காத ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் வெற்றியும் மகிழ்ச்சியும் குமிஞ்சுக்கிட்டே இருந்தா எரிச்சல், கோபம், குரோதம், பொறாம, வன்மம், இயலாம, ஆற்றாம, கவலை, வருத்தம், வெறுப்பு, துக்கம், துயரம், பயம், சந்தேகம், புலம்பல், இப்படி எல்லாம் சேர்ந்து தாழ்வு மனப்பான்ல ஊறி போய் குறை சொல்றது, புறம் பேசுறது, பிடிக்காத அவமதிக்கிறது, தொடர்ச்சியா பொய்ய மட்டுமே பேசணும் அப்படின்னு போற கூட்டத்துக்கு பதில் சொல்றது வேஸ்ட். பொய்ய மட்டும் தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க, அதுக்கு பதில் சொல்றது வேஸ்ட். 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறத பண்றாங்க, புதுசா பண்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அதை தாக்காக கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஜாலியா அவங்க அழுகுறதையும் புலம்புறதையும் பார்த்துக்கிட்டு சாவுடா தப்புன்னு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது யாருக்கா இருந்தாலும் தன்னோட பிடிச்ச நடிக்கிறதுக்கு இவங்க பண்றாங்களா அப்படி போயிட்டே இருக்கணும். நீங்க அதுக்கெல்லாம் பதில் சரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யார்ட்டையும் பதில் கேட்டாலும் நீங்க உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல இப்ப நம்ம ரெட்ரோ ப்ராஃபிட்னு எடுத்துக்கிறதா லாஸ்ன்னு எடுத்துக்கிறதா? லாஸும் நம்ம கிடையாது, ப்ராஃபிட் நம்ம கிடையாது. நம்ம ஏன் எடுத்துக்கணும் அதை? அது ப்ரொடியூசர் சூர்யாக்கு இல்ல ஹாப்பி. சார் அவர் சார் அப்படி சூர்யா அப்படி சூர்யா கேட்கல அப்படி ப்ரொடியூசர் கேட்கல, ஹாப்பி. ஹிட்டா ஃபிளாப்பான்னு எடுத்துக்கலாம். சரி, ஹிட்டா ஃபிளாப்பான்னு எடுத்துக்கலாம். நான் வந்து பெரும்பாலும் சொல்றேன் தெரியுமா, நான் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஷேர் பண்றப்போ ஒரு வார்த்தை போடுவேன். அபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்டர் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போட்டுருவேன். அவங்க அந்த வார்த்தையை போடுறாங்க, அவங்களுக்கு சந்தோஷம். இப்ப இந்த படத்துல அவங்க ஒரு மார்க் ஒன்று பண்ணிருக்காங்க, என்னன்னா தேட்ரிக்கல் பிளஸ் நான் தேட்ரிக்கல் மூலமா எங்களுக்கு இவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க போட்டுக்கிறாங்க. அவங்க நம்புறது, அவங்க ப்ரொடியூசர் சூர்யா தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிச்சு அவங்க போட்டுக்கிறாங்க, அவங்க லாபகரங்கிறாங்க. சக்தி பிலிம் தேட்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அவங்க லாபகரன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் அவங்க சொல்றாங்க, விட்டு போய் நமக்கு அதுல என்ன இருக்கு? நம்ம ஃபேனா என்ன எதிர்பார்க்கணும், என்ன அப்படின்னா, அப்பா நான் வந்து ஒரு கம்பேக் எதிர்பார்த்தேன், அந்த கம்பேக் தேட்டருக்குலாம் கிடைச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து சூர்யாட்ட என்ன எதிர்பார்த்தேன் அது எனக்கு கிடைச்சிருச்சு. நான் அதுக்கு இதுக்கு மேல நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறேன்னா ஃபேன்ஸ்ல இருந்து பொதுமக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் சூர்யா படம் பழைய படம் ஓடன மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஓடணும், 3 வாரம் ஹவுஸ்ஃபுல்லா போகணும், பிச்சுக்கிட்டு ஒன்று வசூல் வந்து தாண்டணும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட கலெக்ஷன் ஆயிருக்கு அந்த படம், 48 50 கலெக்ஷன் ஆயிருக்கு அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 80 100 120 போகணும். அதுக்கான படம் வரணும்னு மட்டும் நம்ம ஆசைப்படலாம். இந்த படம் வந்து இவ்வளவுதான் கலெக்ஷன் பண்ணிருக்கு, ஏன் இது வந்து இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க ஃபிட்னு சொல்றாங்க, இவங்க ஏன் ஃபிளாப்னு சொல்றாங்க, அதை பத்தி நமக்கு தேவையே இல்லைங்கிற நமக்கு. இல்ல அது ஃபேன்ஸ் சொல்றதை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபேன்ஸ் வந்து அது ஒருத்தர் மாத்தி அடிச்சுப்போம், அது ஒண்ணும் இல்லை. பட் ஆனா அந்த ட்ராக்கர்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த சினிமா தேட்டர் ஓனர்ஸ் இருக்காரு, அவங்க எல்லாம் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டுறாங்கல்ல. அவங்க அது இன்னும் அந்த வன்மத்திலே இருக்காங்கல்ல. அதுல ஏன் அது என்னன்னு தெரியல, அது இன்னும் அதுல இருந்து வெளியே வராம என்ன நான் பண்ணாலும் அன்னைக்கே அப்படிதான் சொல்லிட்டேங்க, இருக்காங்க நான் அன்னைக்கே சொன்னேன். அந்த ஒரு ஈவெண்ட் படைத்தலைவன் ஈவெண்ட் நடந்து வச்சு நீங்க கேட்கறீங்க நினைக்கிறேன். திருச்சி ஸ்ரீதர்னு ஒருத்தர் பேசினாருன்னா அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், அது வந்து ஒருத்தர் பேசணும்னு ஆசைப்பட்டாருன்னா அதுக்கான மேடையில போய் பேசணும், இல்ல வேற ஒரு ஈவெண்ட்ல போய் பேசணும். இப்ப சம்பந்தமே இல்லாம இன்னொரு 3வது படத்தோட ஈவெண்ட்ல போய் நீங்க வந்து இன்னொரு சம்பந்தம் இல்லாத படத்தை, இவருக்கு அந்த படத்தோட கலெக்ஷன் முழுசா தெரியுமா தெரியாதாலும் எனக்கு தெரியாது, ஓகேங்களா. யாருக்குமே தெரியாதுங்கிறத இங்க உண்மையை. ஃபர்ஸ்ட் சினி ஃபீல்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு மாய மந்திரம் என்னன்னா, அது தயாரிச்ச தயாரிப்பாளருக்கும் திரையிட்ட விநியோகஸ்தருக்கும் தேட்டர்ல போட்ட திரையரங்க உரிமையாளருக்கு தான் தெரியும். அது அந்த தேட்டருக்காரருக்கு மட்டும் தான் அவரோட வசூல் தெரியும், அடுத்த தேட்டர் வசூல் அவருக்கு தெரியாது. இந்த எல்லா தேட்டரோட வசூல் திரையரங்க தயாரிப்பாளருக்கு தெரியாது, அந்த திரையரங்க விநியோகஸ்தருக்கு தான் தெரியும். இவரு சொல்றது அவருக்கு வசூல். இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 3வது நபரான இவங்க எப்படி சொல்ல முடியும்? வலைபேச்சு சொல்றதா இருக்கட்டும், திருச்சி ஸ்ரீதர் சொல்றதா இருக்கட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்னு சொல்றாங்க, யாருக்கு தெரியும்? தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தருக்கும் திரையரங்க உரிமையாளருக்கும் அந்தந்த ஏரியா அவங்க ஏரியாவுக்கு மட்டும் தான் தெரியும். இதை நம்ம ஏன் மூச்சை போட்டு இது நல்லதா கெட்டதா பிளாப்பா ஃபிட்டா ஏன் மூச்சை போடணும் தான் என்னோட ஆரம்ப கட்டத்துல நான் சொல்ற ஒரே விஷயம், அவ்வளவுதான். சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே சுகுமார் ப்ரோ, குஷியா இருப்பீங்களா? இப்ப உங்க ஆள் வந்திருக்கிறாரு. பிரகாஷ், உங்களுக்குள்ள ஒரு மகா நடிகன் ஒருத்தன் இருக்கான். ஆமா, சிங்கிள் டேக்ல போட்டு பயங்கர டயலாக் எல்லாம் வேற. தலைவா சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன் ஃபேன் கிளப். ஆனா எப்படி பேசினாரு, கை தட்டெல்லாம் கேட்டீங்களே?
ஏங்க எனக்கு என்ன பயம்னா திடீர்னு நான் பேசிருக்கோம் மகேஸ்வரன் மியூசிக்கை போட்டு விட்டாரு. எனக்கு என்ன நம்ம பேசுறத கேட்டுச்சா கேட்கலையா எனக்கு பயம் வேற. எனக்கு வந்து அது எனக்கு இந்த தனுஷோட அந்த கண்டினியூஸ் ஸ்பீச் எல்லாம் பார்த்து எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எப்படிடா அந்த மனுஷன் பேசுறான்னு வந்து அப்பெல்லாம் தோணும். கூட வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இவ்வளவு திறமை இருக்கும்போது அப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ப்ரோ. உண்மையிலுமே சூப்பர். தண்ணி குடிக்கா தண்ணி குடிக்க பார்க்காம போயிட்டீங்க. இன்னும் பல திறமைகள் இருக்கா ஸ்ரீனிவாசன் அண்ணன்? நாங்க பார்க்கல அதெல்லாம். அவரு சீனி பக்கத்துல இருந்தே பாத்துன்னு இருக்காரு எல்லாத்தையும். அவருக்கு இன்னும் நிறைய தெரியும். சொல்ல போனா சீனி ப்ரோ ஒரு விதத்துல வந்து சீனி ப்ரோ வேற விதத்துல டேலண்ட். அது வந்து இங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் பேச மாட்டாரு, அதனால தெரியல. எங்க கிட்ட பேசணும்னா எனக்கும் அது தெரியும். சீனி ப்ரோவும் வந்துட்டு ஒரு வேற மாதிரியான ஒரு ஆளு. அவர்கிட்ட வந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம், பேசலாம். வாங்க அடிக்கடி அப்ப அண்ணன் உள்ள வாங்கண்ணே, அப்போ பேசிட்டு போங்க. இல்ல உண்மை அது. நான் இதுக்காக சொல்லல. அவருக்குமே நிறைய சினிமா பத்தி நிறைய விஷயங்கள் தெரியுது. நிறைய வந்து பேசும்போது நிறைய ஷேர் பண்றாரு. அது பேசும்போது நாங்க வந்து நியூ இயர் அப்போ வந்து ஒன்னாதான் இருந்தோம். அப்போ அது அவரோட விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து அப்போ ஓகே, அப்போ எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணுமே வந்து பெருசா அவங்க காட்டிக்காம இருக்காங்களே அப்படின்றதுலாம் வந்து நம்மளுக்கு தோணும். உண்மைதான் ப்ரோ. சூழ்நிலை, பிசினஸ் நிறைய அந்த இதுல மிங்கிள் ஆயிடுறோமா, அதனால நிறைய டைம் என்னால எடுத்துக்க முடியல. உண்மையிலேதான் சினிமா வந்து எனக்கு ரத்தத்திலேயே ஊர்னது. அதாவது இந்த வெள்ளித்திரை அப்படின்னு நிறைய நீங்க சினிமா பத்தி சினிமா எக்ஸ்பிரஸ், அதாவது என் காலகட்டத்துல சொல்றேன். காலகட்டம்னா நான் ரொம்ப வயசாக நினைச்சிடாதீங்க. அந்த டைம்ல நிறைய சினிமா பத்தி இந்த பிட் நியூஸ் சேகரிச்ச வயசுல இருந்து நான் சினிமா லைக் பண்ணுவேன். இன்னைக்கு சினிமா வளர்ந்து ஆலமரமா நிக்குது. அந்த டைம்ல நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியலையேன்னு வருத்தமா இருக்கு. அவ்வளவுதான். அப்பப்போ வாங்க ப்ரோ, வந்து பேசுனீங்கன்னா தான் எல்லாருக்கும் வந்து ஷேர் ஆகும். உண்மைதான் ப்ரோ. இன்னமும் பிரகாஷ் ப்ரோ எல்லாம் வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ ஒரு சில விஷயங்கள்லாம் பேசும்போது எனக்கு ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்லாம் வந்துட்டு எனக்கு வந்து தோணவே தோணல. நேத்து வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. ஏங்க போன வாட்டி வந்தேன்லங்க, அப்ப இந்த படம் தாங்க ஓடி நின்றுச்சுன்னு ஏதோ ஒன்று சொன்னாரு. என் கூட வந்து நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாரு, லக்ஷ்மிகாந்த். அவருக்கு வந்து ஷாக்கு. ஏங்க எப்படி இதெல்லாம் அது 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 அந்த டைம்ல ரிலீஸ் ஆனால எப்படிங்க ஞாபகம் வச்சுன்னு இருக்கீங்க? ஏங்க இது கூட தெரியாதான்றாரு அவரு. ஐயோ, இவருக்கு இருக்கிற ஞாபக சக்தி எல்லாம் கேட்கும் போது எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இல்ல ரெண்டு ஒரே விஷயம் தான் ப்ரோ. எங்களுக்கு நமக்கு கிடைச்சது சாபக்கேடு. நீங்க எப்படின்னு சாரி, அதாவது வந்து 90 கிட்ஸாக இருக்கிறது ஒரு வரம், 2K கிட்ஸாக இருக்கிறதும் ஒரு வரம். இது ரெண்டு மிங்கிளாகி பிறந்தது நம்ம சாபம். சாபம் இல்ல ப்ரோ, அதுவும் வரம் தான். உங்களுக்கு அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல. இல்ல சுகுமார் ப்ரோ, அதுல எனக்குலாம் சில பல அவர் சொல்றது உண்மைதான். ஒரு சில சாபம் இருக்கு அதுல. அது உங்களுக்கு சொன்னா புரியாது. அந்த ஏன்னா ஓமை கடவுளை சொல்ற மாதிரிதான். அந்த சொன்னா புரியாது உங்களுக்கு, அது வேற. சரி, அவர் கேள்வி கேட்டவருக்கு பதில் வரல கடைசி வரைக்கும். விஷால் ஏதோ அடுத்தது படம் நடிக்கிறாரா என்ன? இல்லைங்க, படம் நடிக்க மாட்டாரு. சைலண்டா இப்போதைக்கு நடிக்கல. கொஞ்சம் லேட் ஆகும். படம் நடிக்கிறது லேட் ஆகும். ஹெல்த் இஷ்யூஸ்னாலயா இல்ல வேற ஏதாவது? இல்ல அது தெரியல. தெரியாத சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போதைக்கு ஒரு படம் நடிக்கல, எதுவும் கொஞ்சம் நாள் ஆகும் இருக்கிறாங்க. அடுத்த எந்த அப்டேட்னாலும் கொஞ்சம் லேட்டா தான் வரும். கமிட்மெண்ட் இப்போதைக்கு வந்து எதுவும் பூஜை எதுவுமே ஸ்டார்ட் ஆகல நம்மளுக்கு. வந்து அதெல்லாம் அபிஷியலா எதனா வரும்போது நம்மளுக்கு தெரியும். மேபி பிளானிங்ல இருக்கலாம். அஜய் சரி விஷால் ப்ரோ, ஒரே ஒரு உதவி மட்டும் சொல்லு. இல்ல விஷால் ப்ரோ மட்டும் ஒரு உதவி. ஒண்ணு இல்ல, என்ன விக்கெட்டே ஆகாம சூப்பரா விளையாடுறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க போதும். என்னங்க விக்கெட்டே வராம சூப்பரா ஆடுறாங்க? உன்னோட ஃப்ளோல சொல்லு விஷால், அப்பதான் வந்து அது கரெக்டா இருக்கும். என்னன்னா இது மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன், விக்கெட்டே இல்ல, சூப்பரா ஆடிட்டு இருக்காங்கண்ணா. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்ஸ் விஷால். ரொம்ப நன்றி போங்க. இப்ப கில்ல அடுத்து அவுட். பட்லர் கேப்டனா போட்ட நிலைமைலாம் யோசிச்சு பாருங்க. இவனுங்களே ஆடிடுறான்.
என்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்? யாரு? பிரவீன் ப்ரோ உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னாரு. இல்ல பிரவீன் ப்ரோ தான் கேட்க வந்தா நல்லா தெரியும். நான் விசால் போட்ட கேள்வி கேட்டேன். நீங்க இல்ல பேசி ப்ரோ, அஜய் ஞானமுத்து படம் பண்றேன்னு சொல்லியிருந்தாருல. பட் ஆனா அஜய் ஞானமுத்து அடுத்தது டிமாண்டிக்கல் 3 பண்ண போற மாதிரி தான் நியூஸ் சொல்லிச்சு. ஆமா தலைவா, அவர் ஜிவிஎமோட இன்னும் சொன்னாரு இப்ப அஜய் ஞானமுத்துன்னாப்ல. ஆனா இப்ப ரீசெண்டா இந்த இவரு தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. தெரியல, ரவி அரசு ஈடி டைரக்டர் அப்படின்னாங்க. அதுவுமே கன்ஃபார்மா தெரியல. அதனால யார் கூட? விஷால் ஆக்டர், புரட்சி தளபதி. எஸ், எனக்கு அவரோட ஆக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அவரு ஆனா இப்படி வந்துட்டார், நல்ல ஆக்டர். கண்டிப்பா திருப்பி பண்ணுவார் தலைவா, சூப்பரா பாப்போம். விஷால் ப்ரோ சொல்லுங்க தலைவா. நீங்க 11 படம் பாத்தீங்கல்ல? ஆமா. நீங்க ஃபுல்லா டீடைல்டா ஒரு ரிவ்யூ சொல்லுங்க. நீங்க சும்மா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. டீடைல்டா சொல்லுங்க. அந்த படம் என்னன்னா, அந்த படம் ஸ்பாயிலர் இல்லாம சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். இல்ல நம்ம சுத்தமா ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம சில டைம் நம்ம தியேட்டருக்கு ஒரு படம் போறப்ப அந்த படம் ஓரளவுக்கு இருந்ததுனாலே அந்த படம் நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனா இந்த படம் அந்த ஓரளவுக்கு தாண்டி நல்லா இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனோம்னா எனக்கு பர்சனலா பாம்பன் டிடியை விட 11 படம் தான் பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல த்ரில்லர் படமா இருந்துச்சு. இப்போ தமிழ் சினிமால ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சு நான் பெரிய த்ரில்லர் படங்கள் தமிழ் பிலிம்ஸ்ல பார்க்கல. மலையாளம் பிலிம்ஸ் கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பாக்குறோம். ஆனா தமிழ்ல ஒரு நல்ல த்ரில்லர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க வந்துட்டு கொஞ்சம் செட்டப்க்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஐயோ நம்ம வேற ஒரு படத்துக்கு வந்துட்டோமா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கலாம். ஆனா ஒன்ஸ் கதை டிராவல் ஆக ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நிறைய பேர் டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புறேன். அதனால நீங்க இந்த படம் போய் பாக்குறதுனா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிக்கலனாலும் அது சப்ஜெக்டிவ் தான். எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. அப்புறம் நான் வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் போய் பார்த்திருந்தாங்க. நான் ஒரு படம் சொல்லியிருந்தேன், அதை நீ பாத்தியா இல்லையா? நாடுல சுமார் ப்ரோ ஒரே ஒரு டவுட் இல்ல, ஒரு விளக்கம் மட்டும் சொல்லணும். இப்போ பர்னி ஒன்று சொன்னாப்ல ஸ்பாயிலர் இல்லாம சொல்லுவேன்னார்ல, அப்போ ஒரு காமெடி ஒன்று சொல்லிடலாம். சுமார் ப்ரோ இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? நேற்று கேட்டீங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு. அதுக்காக தான் நேற்று ஒரு நண்பர் வந்தாரு, ஒரு படம் பாருங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு, கண்டிப்பா பாத்திரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப சுகுமார் ப்ரோ சொன்னாரு, அங்க பாரு அந்த ஹீரோயின் அப்படின்னாரு. ஒரு ஹீரோயின் ஒரு படத்துல நடிச்சிருந்தவங்க அந்த இருந்தாங்க, இப்ப ஈவெண்ட்ல இருந்தாங்க. அந்த ஹீரோயினை பார்த்தா எங்களுக்கு ஷாக்கு, இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க, இந்த படத்தை நடிக்கலையே இவங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த ஹீரோயின் மேனேஜருக்கு போன் அடிச்சு இது மாதிரி இந்த ஹீரோ நீங்க வந்திருக்காங்களே, எப்படி இவங்க இங்க வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது அப்படியா அப்படின்னு சொல்லி அவரும் அந்த ஹீரோயினுக்கு ஒரு போன் அடிச்சு கேட்க போய் அவங்க வரல, அவங்க சிஸ்டர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சிஸ்டர் வந்தாங்க. சுகுமார் ப்ரோக்கு ஷாக்கு. சிஸ்டர் நாங்க இப்ப எல்லாம் ஷாக் ஆகிறோம். இப்ப ஷாக் ஆகணும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கூட ஒரு படத்தை சஜஷன் பண்ணார்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, இதுதாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். அந்த ஹீரோ வந்து ட்வின்ஸ் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படியே சொல்லிட்டாங்க. நேரம் அந்த படத்தை பாரு, அப்படி பாரு இப்படி பாரு சொல்லிட்டு இவ்வளவு சொல்லிட்டு வந்துட்டு அந்த படத்துக்கு போங்க, அந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்றேன், அந்த படத்துக்கு போங்கன்னு சொல்றேங்கிறாரு. ஏங்க கிளைமேக்ஸ் சொல்லிட்டு ட்ரெய்லர் இப்போ படத்துக்கு போங்கன்ட்டாருங்க நேத்து. எப்படி இருக்கும் உங்களுக்கு? இதுதாங்க ட்விஸ்ட்ன்ட்டாரு. எதிர்பார்க்கல ப்ரோ, யூஸ்வலா சொல்ல மாட்டாங்க. அந்த பர்சன் யூஸ்வலா எதுவுமே சொல்லாத ஒரு பர்சன். ஆனா அவனே அறியாம சொன்னதுக்கான ரீசன் வந்து நான் பண்ண ஒரு கன்ஃபியூஷனால ஒரு கன்ஃபியூஷன் போனால எங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது இது ஒரு ஹீரோயின் வந்து ட்வின்ஸ்ங்கிறது. எங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு நேத்து நேர்ல பாக்குறப்ப. ஆனா அது ஒரே அச்சிஎஸ் எல்லாம் இருப்பாங்கிறது நேத்து கொஞ்சம் பாக்குறப்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இல்ல எனக்கு அது யாருன்னு கேட்காதீங்க. இல்ல எனக்கு ஃபுல்லா புரிஞ்சிருச்சு என்னன்னு. புரிஞ்சிச்சு இல்ல? ஓகே டன், அவ்வளவுதான். இல்ல நீங்க என்ன படம் சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா அவ்வளவுதான். ஓகே இல்ல நாங்க மட்டும் நாங்க ஸ்பாயிலர் தெரிஞ்சுட்டு படம் பாப்போமா? இன்னொரு இது ஆக்சுவலா வந்து என்னன்னா, நேத்து வந்துட்டு எனக்கு தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல. நேத்து வந்து எனக்கு அட்லீஸ்ட் நேத்து தெரிஞ்சனால எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. இன்னைக்கு நான் வேற ஒரு பையனுக்கு வந்து போன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எப்படா அப்புறம் தீவன் எப்படா வீட்டுக்கு போய் சேர்ந்த அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வாரம் வந்து எல்லா படமும் பாத்துட்டியா நீ அப்படின்னு என்ன கேட்டான். இல்லடா ஒன்னும் ஒரு படம் மட்டும் பாக்கல, போய் பாரு எப்படா நல்லா இருக்கான், எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றேன், நீ பாத்துட்டு இல்லைன்னா ப்ரெஷோலயே பாத்துட்டு நீ தான் வரல, நல்லா இருக்கு தடம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டான். திரும்பியும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதேதான் எனக்கு நடந்துச்சு. இதுக்கு மேலயும் உங்களுக்கு யாராவது என்ன படம் தெரியலன்னு சொன்னீங்கன்னா திரும்பியும் சொன்னான், திரும்பி இதே மாதிரி சொன்னா பக்கா. எனக்கு அப்பெல்லாம் எனக்கு சொன்னோடனே டேய் நீ ஸ்பாயிலர் சொல்றடா, ஐயோ மன்னிச்சிரு மச்சி நான் மாத்தி சொல்லிட்டேன்னா. இல்லடா பரவாயில்ல, எனக்கு நேத்தே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுறான்னு.
இல்ல எனக்கு எது தெரியுமா ஞாபகம் வருது, 11 படமா? எல்லாத்தையும் உடைச்சாச்சே. சுகன் இது எப்படி இதுல தப்பு பாரு சுகன். ஒரு படத்தை ஸ்பாயில் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஒரு ஃபீல்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்க, இவ்வளவு தூரம் இருக்கீங்க, எப்படி பொறுப்பு இல்லாம இப்ப வந்து படத்தோட பேரை சொல்லி ஸ்பாயில் பண்றீங்க? இவ்வளவு நேரம் ஏங்க இப்படி இருக்கீங்க, ஒரு பொறுப்பற்ற முறையில இருக்கீங்க. எனக்கு புரியல எனக்கு. இல்ல ப்ரோ இது வந்து ஆர்ஜே விஷால் ப்ரோ 3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு ப்ரோ என்கிட்ட, இந்த படம் வந்து தடம் மாதிரி இருக்கா. ஒரு ஸ்பேஸ்ல சொன்னீங்களே உங்க ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா பாத்துட்டு வந்தாரு, பார்க்க போயிருந்தாரு அப்படின்னு சொன்னேன். ஆனா எனக்கு பாரதி ஏதோ சொல்ல வர இருக்கேன். பாரதி ஏதோ சொல்ல முக்கியமான கருத்து சொல்ல வர. டிவிஆர்ல 1:45 மத்தியான ஷோ போட்டிருக்காங்க. நைட் ஷோ தான் நம்மளால பார்க்க முடியல. சரி மத்தியான ஷோ போய் பாத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். சத்தியமா சொல்றேன், அந்த மூடே போயிடுச்சு. நீங்க ரெண்டு லிட்டரலி பரணி ப்ரோ, நன்றி. இது வந்துட்டு எப்படி சொல்றது, இதுக்கப்புறம் அது கஷ்டம் தான். ஆனா இப்ப இல்ல இப்ப டிஜிட்டல்ல வர்றப்ப நான் இந்த விஷயத்தை மேபி மறந்திருக்கலாம். அப்ப நான் பாத்துக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நேர்ல ஒரு ஹீரோனை காமிச்சு பேசிட்டு இருக்கப்ப நல்லா சூப்பரா போயிட்டு எங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, சர்ப்ரைஸா இருக்கு, ஆச்சரியமா பயங்கரமா போன் கால் பண்ணி நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு இதுதான் படத்துல அது மட்டும் சொன்னது மட்டும் இல்லாம நேரா வீட்டுக்கு போற டைம் இருக்கு, அங்க அந்த படத்துக்கு போலான்னு கூப்பிட்டாரா எப்படி? இல்ல அது வந்ததுக்கான மெயின் ரீசனு, நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அந்த ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டு வந்திருக்காங்கடா. அப்படியா, எனக்கு தெரியாது, அங்க போறதா சொல்லவே இல்லையே, இருங்க ஃபோன் பண்றேன் அப்படியே இருங்க. ஃபோன் பண்றான், வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு கூப்பிட்டான். நீங்க வேற ஏன்னா மாத்தி சொன்னீங்க, அது வந்து அவங்க அக்கானா அப்படின்னா. என்னடா சொல்ற அப்படி? ஆமாண்ணா, நான் போன் பண்ணும்போது நான் வெளியே இருக்கேன், நீ என்ன சும்மா வந்து என்னன்ற அக்கான்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு வந்து கேட்டு என்ன அசிங்கப்படுத்திச்சுனா அப்படின்னா. அடா போடா அப்படின்ட்டு உடனே இது பேசிட்டு இருக்கும்போது வந்து இதுதான் அது அப்படின்ட்டான். இல்லண்ணா எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, நான் டாமினிக் அண்ட் லேடிஸ் பஸ் எப்படி இருக்கு நீங்க சும்மா கேட்க வந்தேன். அப்ப நம்ம தலைவர் அரசியல் ப்ரோ என்ன பண்ணாரு, ஆமாங்க அது திட்டம் 2 மாதிரில இருக்கு அப்படின்னு. ஏங்க நாளைக்குதான் போலாம். இல்ல விஷால், அதுக்கு இந்த அயன் படம் மாதிரி நான் நட்டுல வச்சேன்னு நினைச்சேன், அதாவது லட்டுல வச்சேன்னு நினைச்சேன், நட்டுல வச்சேன்றான்ல அந்த மாதிரி 11ன்றது வந்துட்டு ஃபுல் வேர்டா படிக்காதப்பா, நம்பரா பாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு சொன்னது. போதும் படத்தை விட்டுருவோம். ஆனா இன்னொன்னு இந்த கருத்தை பதிவு பண்ணி ஆகணும். ஸ்பேஸ கேட்டுட்டு இருக்க எல்லாரும் வந்து ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சாமியாருக்கு பவர் இல்லை அப்படின்னா சாமியார்ட்ட போறது வேஸ்ட். ஒரு சூனிய வைக்கிறவர்கிட்ட போய் நீங்க பவர் இல்லைன்னா சூனிய வைக்கிறது வேஸ்ட். அவ்வளவு தூரம் இருந்து 3வது முறையா ஆர்ஜே விஷால் ப்ரோட பவர் வேலை செய்யல. இதை வந்து நாங்க மிக வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப இனிமேல் வந்து யாராலையும் ஆயிடும். நான் ஆபீஸ்ல தான் சீக்கிரம் மேட்ச் முடிச்சாங்கன்னா இல்ல இப்ப ஒரிஜினலா வந்துருச்சு. முன்னாடி வந்து ஃபேக்கா சொன்னீங்கல்ல, இப்ப ஒரிஜினல் வந்துருச்சு. இப்ப வெயிட் பண்ணி பாப்போம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம். இன்னும் 2 நிமிஷம், நான் 5 நிமிஷம் கூட சொல்ல மாட்டேன், 2 நிமிஷம் போதும். ஐயோ ஓகே. இப்ப எனக்கு அந்த படத்தை விட அந்த பர்சன் யாருன்ற சஸ்பென்ஸ் தான் இருக்கு. சூப்பர். இவ்வளவு குழப்பத்துக்கு லேசி பாய் அண்ணா பாத்தாரு அந்த படத்தை அவரா? ஆனா 2 விஷயம் சொல்றேன் கேளுங்க. அது யாரும் கேட்க கூடாது, கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அது அதான் சொல்றேன். அவரு அப்படி சொல்லுவாருன்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அல்ல சொன்ன பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அப்படி அது வேணா சொல்லுங்க. ஆனா எந்த ஹீரோன்னு யாரும் கேட்க கூட கமெண்ட் பண்ண கூட எதுவும் பண்ண கூடாது. சொன்ன பர்சன் தான் யாருன்னு சொல்லுங்க. இல்ல சொன்ன பர்சன் சொல்லிடுறோம், அது வந்து அது வேணா சொல்லிக்கலாம். ஆனா வேணா அது வேணா கேட்டான். லேசி பாய் எல்லாம் லாவி பாய் அவங்க கிடையாது. சொன்ன பர்சன் வேற ஒருத்தர், ஹீரோயினும் வேற ஒருத்தர். அது வந்து உங்களுக்கு யாருக்கும் வந்து தெரியாம இருக்கிறது நல்லது. ஹீரோயின் சொல்ல மாட்டோம், அது விட்டுருங்க. இது வரைக்கும் அவர் ஸ்பாயில் இத்தனை வருஷத்துக்கு எந்த படத்துல இத்தனை வருஷம் பழக்கத்துல அது எந்த படத்துக்கு ஸ்பாயில் பண்ணதில்ல, நேற்று ஸ்பாயில் பண்ணிட்டாரு. அது வேணா ஷாக்கிங் தான், பரணி சொன்ன மாதிரி. அது அவன் அறியாம பண்ண விஷயம் ப்ரோ. ராம்குமார் அண்ணனா இப்ப தெரிஞ்ச வீடுங்க கேள்வி கேட்டு விட்டுருங்க. ஆனா ஒண்ணு அறியாம பண்ணது இல்லைங்க, அவருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. பார்த்தோன்னு ஷாக்கிங்ல வந்துருச்சு. அது கரெக்ட் தான். சரி ஓகே, டைம் ஆயிடுச்சா, முடிச்சிடலாமா? 10. சரி ரைட் ஓகே. பரணி ஏன் பிடிக்கலான்னு சொல்லணும் உடனே சொன்னான்னு தெரியும் எனக்கு. ஏன்னா உன்னை விட்டா அது எல்லாத்தையும் படத்தை பத்தி சொல்லி என்னை பார்க்கவே உடம்பு பண்ணிடுவீங்க நீங்கன்னு தெரியும் அப்படின்றான்.
ஐயோ கடவுளே, இது நான் மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுதான் அதுக்குதான் நீ பண்ற. பரணி மறந்துருங்க. ஓடிடி ரிலீஸ்க்கு முந்தா நாள் திரும்ப ஞாபகப்படுத்திடுறேன். வாய்ப்பே இல்லையே, நான் ஓடிடில ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லவே மாட்டேனே. நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு டைம் தெரியாது. பாவத்தை நீங்க சொல்லலாம். ஓடிடி எப்ப ரிலீஸ்னு தெரியவே தெரியாது. கடைசியில வேற சும்மாருன்னு சொன்னார்ல 11க்கு வேற, அதுக்கப்புறம் அது நான் மறக்காது போல. அந்த மாதிரி மைண்ட்ல பதிவு பண்ணி வச்சுட்டாரு. பரவாயில்ல, பட் ஆனா நான் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. மோர் தென் அது ஒண்ணு மட்டுமா இருக்க போது, வேற ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணும் பார்ப்போம். சரிங்க, ஓகேங்க. இன்னைக்கு ஸ்பேஸ் வந்து உண்மையாலுமே சொல்லணும்னா சொன்னா கொஞ்சம் ரொம்ப ஜாலியா போன மாதிரி தெரிஞ்சு, கொஞ்சம் என்டர்டைனிங்கா போன மாதிரி இருந்துச்சு. ஒரு எந்த இடத்துலையும் கேப் விழுவாம போன மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் நிறைய நன்றி, மகிழ்ச்சியுமா. ஆமா, ஏன்னா டிஸ்கஷன் பண்ணா ஜாலியா தான் இருக்கும். அப்படியே பரவாயில்ல. முடிக்காதீங்க, ஒரு 12 மணி வரையும் போலாம். நான் என்ன கடுப்பா ஏங்க 12 மணி வரைக்குமா? அடையாங்க, நீங்க வேற. நீங்க மேட்ச் மணி வரைக்கும் ஆபீஸ்ல உட்காந்துருக்கமே நம்மளும் சேர்த்து இழுத்துட்டு உள்ள போறீங்க, எனக்கு தெரியுது. வாங்க எதுக்கு இருக்குன்னு தெரியாது. நாங்க கிளம்புறோம். பாய். மேட்ச் இருக்கு, மேட்ச பாப்போம். பாய். ஓகேண்ணா, பாய் கைஸ், குட் நைட். பாய், குட் நைட் ஆல். மகேஷ் அண்ணா வேற ஏதோ கேட்க வந்தாரு. அண்ணா நம்ம தனியா பேசுவோம் வாங்க. கேட்க வந்தாரா? கேட்டு முடிச்சிடலாம். மகேஷ் சொல்லுங்க, என்னாச்சு? ஆமா, கேட்கணும்னா இல்ல ஒண்ணு இல்ல, விஷால் அப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னார்ல, ஏதோ ஸ்கிரிப்ட் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னாரு. அவர் எப்பவுமே பண்ணிட்டு தானே இருப்பாரு. இல்ல எப்பவுமே பண்ணிட்டு தான் இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லிருங்க. ஒன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்ப, அதான் ஏதோ பண்ணாரு. சீரியஸா தாங்க பதில் சொல்ல. விஷால் ப்ரோ அப்படிதான் ஃபன் பண்றது. எப்பவுமே சீரியஸ் தான். ஆமா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? அண்ணா அது ஃபுல்லா பவுண்ட் பண்ணி ஒரு 120 பக்கம் பண்ணி அனுப்பியிருக்கேன். கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. அது சினிமா பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அப்படி இப்படின்னு மாறும். ஆனா இது ஓடிடி இதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். பார்ப்போம். இட்ஸ் ஆல் கெட்ஸ் வெல். பார்ப்போம். தேங்க்யூ. நீங்க ஞாபகம் கேட்கறது சொல்லுங்க தலைவா. நன்றி. தேங்க்யூ. இந்த ஒரு ட்விஸ்டை தவிர வேற ஏதாவது சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இருக்கா அந்த படத்துலயா? மறக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் ஏன் திருப்பி கேக்குறீங்க? இததான் இது மட்டும் தான் இருக்குன்னா நான் வந்து தியேட்டர் போக மாட்டேன். இல்ல, இது மேஜர் இருக்குதுன்னா நான் போலாம்னு ஆசைப்படுறேன். இது ஒரு மேஜர் விஷயம். இது இல்லாம ஸ்கிரீன் பிளேல தான் கொஞ்சம் இது இருக்கும். பட் ஆனா இதை நோக்கி தானே கதையே போகுது. சோ அந்த மெயின் மேட்டரே உங்களுக்கு இதுவாச்சுன்றப்ப உங்களுக்கு மேபி டிசப்பாயிண்டிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சிரிக்கிறாரு பாருங்க அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு. அதனால நீங்க பாத்துக்கோங்க. இல்லடா நான் சும்மா தான்டா இருக்கேன் அப்படின்னா நீங்க நாளைக்கு போயிட்டு வரலாம் ஜாலியா. நான் எப்பயுமே சும்மா தான் இருக்கேன். அடையாங்க, நீங்க வேற. அன்டிஸ்கவர்ட் வில்லேஜ்க்கு வாங்க, சந்திப்போம். ஓகே, பாய். பாய்ண்ணா, பாய். குட் நைட். பாய், குட் நைட்.